இப்போ மணிகண்டன், மிஸ்டர் கெட்டவன் இந்த மாதிரி நெறைய பேர் இருக்கு உங்களுக்கு. யூத்ல பார்த்துருக்கலாம். உங்களோட ரீல்ஸ்ல நெறைய பேர் பார்த்துருக்கலாம். ஆக்சுவலா நீங்க யார்? ஆக்சுவலா நம்ம பெரிய ஜீரோ. வீட்ல எப்படி வளர்ந்தீங்க? அம்மா வீட்டு வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. எங்க வீடு, எங்க சித்தப்பா வீடு, எங்க தாத்தா வீடு. ஓகே. அந்த தெருவிலேயே எங்க 3 வீடு தான் கூரை வீடு, ஓட்டு வீடு. மீதி எல்லாமே பெரிய பெரிய ஃபிளாட்ல அந்த ஃபிளாட்ல தான் வேலை செய்வாங்க. இப்போ அம்மா நான் பாத்துக்கிறேன். எப்படி இருக்கு அந்த ஃபீலிங்? ப்ரோ அதெல்லாம் சொல்லவே முடியாது ப்ரோ. அந்த கேஜிஎஃப்ல யாருக்காக இதெல்லாம் பண்ற அதே அந்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட டெய்லி மேனிஃபெஸ்டே அம்மா. டிஃப்ரெண்ட் டோர்ஸ் ஓப்பன் பண்ணுதுல கண்டென்ட் கிரியேஷன். அதுல எந்த டோர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? லைக் பணம் அப்படின்றதா இல்ல பாப்புலாரிட்டி அப்படின்றதா? சினிமா வந்து முன்னெல்லாம் எப்படின்னா கோடம்பாக்கம் வந்து சாலிகிராமம் ஃபுல்லா சுத்தி ஆடிஷனா ஏறி கஷ்டப்பட்டு போகிறதா இருந்துச்சு. இப்போ வந்து பெரிய கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே கரெக்டாக ஒர்க் பண்ணோன்னா நம்மளை அவங்களே கூப்பிடுவாங்க. நிறைய பேர் ஃபேமஸ் ஆயிருக்காங்க ப்ரோ. ஆனால் யாருமே உள்ளே போனதில்லை. 20-30 டேஸ் நம்ம காணும்னா அதை ரீப்ளேஸ் பண்ண ஆளுங்க இருக்காங்க. இன்னைக்கு ரிஷிபீடியாவாக இருக்கணும். நம்ம ரிஷிபீடியாவை பற்றி ஒருத்தன் பேசினான்னா அவன் வீடியோ கீழே 5000-6000 கமெண்ட்ஸ் வருது. ஸோ ரிஷிபீடியாவாக நம்ம இருக்கணும். தியேட்டரில் ஃபஸ்ட் ஷோவில் வந்து ஐயோ சுற்றிட்டாங்க ப்ரோ பசங்க. ரோகிணியில எவ்வளோ அந்த ஸ்க்ரீன்ல நம்ம வரோம், நம்மளை பார்த்து ஷவுட் ஒரு யாருமே சாதாரணமாக ஒரு ஆளை பார்த்து கத்திட மாட்டாங்க ப்ரோ. ஸோ அதுக்கான வேலை நம்ம பண்ணியிருக்கோம்னு எனக்கு அங்கே தான் தெரிஞ்சுது. இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? மீசையை முறுக்கிட்டு அண்ணன் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க, இப்போ பாதி இதுலேருந்து பேசுகிறோம் வாங்கன்ட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது அப்படின்ட்டு பேப்பர் கொடுத்தாங்க. 2 பேப்பருக்கு இருந்துச்சு. அண்ணா வந்து ஆல்பம் சாங்கில் மிஸ் ஆகிடுச்சுன்ட்டு படத்தில் போட்டிருக்காரு. சரிங்க ப்ரோ பண்ணுறோம் அப்படின்ட்டு அப்படி கமிட் ஆனது தான் மீசை முறுக்கு. எஸ்டிஆர் அவர்கிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சதா? எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். இப்போ இன்னைக்கு டேட்டில் அவர் வந்து நம்ம லைஃப்பில் எங்கே போனாலும் சிம்பு சாரை பற்றி கேட்டுடுறாங்க, ஒரு வார்த்தை கனெக்ட் ஆகிட்டாரு. ஸோ அவருக்காக நம்ம ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு எதுவும் உங்களை அரசன்ல பார்க்க போறோமோன்னு தோணுது. அது சூப்பர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். Thanks. எனக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி. பரவாயில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஒன்று கேட்கணுன்னு இருந்தது என்னன்னா, ஏன் இந்த பாட்காஸ்ட் வரணும்னு முடிவெடுத்தீங்க? என்ன ப்ரோ திடீர்னு கேட்டீங்க? இது கொஞ்சம் நம்ம ஃப்ரீயா பேசலாம். ரொம்ப நேரம் டைம் இருக்கு. கரெக்ட். இன்டர்வியூனா முடிஞ்சது கிளம்புங்க அப்படி. ஆமாமா. டக்கு பாட்காஸ்ட் பேக்டு பண்ணதில்ல. ஸோ அதனால ஆமா. இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ அந்த மாதிரி லைக் ப்ரொமோஷன்ஸ், ம். படம் ப்ரொமோஷன்ஸ் மேபி அந்த மாதிரி பண்ணிருப்பீங்க. ம். பாட்காஸ்டா வந்து ஃபர்ஸ்ட் இதான் ஃபர்ஸ்ட். சூப்பர். தேங்க் யூ. ஸோ வெல்கம் டு தி அதர் சைட். ஸோ இப்போ உங்க மெசேஜ் வந்து வந்துச்சுல்ல, இப்போ கன்ஃபார்ம் ப்ரோ பண்ணலாம் ப்ரோ ஆமா அப்படின்னு ஆமா. மெசேஜ் வந்துச்சுங்க. அப்போ எப்படின்னா என் பர்த்டே அன்னைக்கு. ஓ பர்த்டே முடிஞ்சு அடுத்த நாள் வந்து நான் திருவண்ணாமலை போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். கோயில் இந்த பாட்காஸ்ட்ல நல்லா போகணும், யூடியூப் இந்த வருஷம் நல்லா போகணும் அப்படின்னு பண்ணிட்டு நீங்க ஒரு மெசேஜ் போடுறீங்க. அப்படியா? ஆமா ஆமா. ஸோ பரவாயில்லையே. செம்ம டைமிங்கா ஆ. இருந்துச்சு. இப்போ மணிகண்டன், மிஸ்டர் கெட்டவன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு உங்களுக்கு. யூத்ல பார்த்துருக்கலாம். உங்களோட ரீல்ஸ்ல நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஆக்சுவலா நீங்க யாரு? ஆக்சுவலா நம்ம பெரிய ஜீரோ. ஓகே. ஏன்னா அது ஆரம்பமே சுகமா ஆரம்பிக்கணுமா? இல்ல இல்ல. ப்ரோ நம்ம வந்து ரொம்ப இதுவெல்லாம் கிடையாது. நார்மலான ஒரு ஆள் தான். புரியுது. நான் வந்து 10th படிக்கும்போது 10th பாஸ் ஆவனானே எனக்கு தெரியாது. ஆ. 12th படிக்கும்போது பிகாம் போய் படிப்பேன்னு எனக்கு தெரியாது. ரைட். 12th நான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன். ஆ. தலையிலேயே கொட்டி உனக்கு என்ன வருமோ பண்ணு. காமர்ஸ் எடுனாங்க. போய் எடுத்தேன். ஆ. அது முடிச்சுட்டு 12th கூட பாஸ் ஆவேன்னு நினைக்கல. பார்த்தா அது கம்மி மார்க்ல ஏதோ பாஸ் பண்ணி பாஸ் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு காலேஜ் எனக்கு சீட் கிடைக்கும்னே நினைக்கல. ஏன்னா அந்த மார்க்குக்குலாம் தரவே மாட்டாங்க. ஆமா. ஒரு காலேஜ்ல கிடைச்சது. ம். அங்க போனேன். பிகாம் ஜெனரல் எடுத்தேன். ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இந்த இது வந்து எனக்கு எங்கேயுமே எனக்கு தோணல. நம்ம வந்து சினிமாக்குள்ள போகணுன்ற ஐடியாவே எனக்கு வரல. ஆமா. மீடியான்ற இது. மீடியான்ற ஐடியாவே எனக்கு கிடையாது. ஓகே. 2017ல மீசை முறுக்கு படம் வந்ததுல. ஆமா. மீசை முறுக்கு பார்த்துட்டு நெறைய பேரு என் காலேஜ்ல என்ன சுத்தி அந்த ஒரு பூம் பயங்கரமா வந்துச்சு. ஓகே. ஷார்ட் ஃபிலிம், சினிமா போணும். கரெக்ட். அப்புறம் ஏதாச்சும் ஒண்ணு மியூசிக், பண்ணணும். மியூசிக் ஆக்டிங். அது இதுன்னு ஏதோ போச்சு. நாங்க அதுல பிடிச்சது வந்து ஆங்கரிங் பண்ணணும். ஓகே. ஆங்கர். ஆங்கரிங் பண்ணணும் அப்படின்ட்டு பிகாம் முடிச்ச அந்த ரெஸ்யூம் இருக்குல்ல, ஆமா. அத எடுத்துட்டு போயிட்டு ஒரு தினத்தந்தி, அப்புறம் அந்த பெப்பர்ஸ் டிவின்லாம் ஒண்ணு இருந்துச்சு. முன்னாடி. எஸ்எஸ் மியூசிக், புரியுது. புதிய தலைமுறை. அந்த ஆபீஸ் உள்ளலாம் இல்ல. வெளிய இருக்கிற வாட்ச்மேன்ட்ட ஆ. குடுத்துட்டு எதனானா சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு இத வருவோம். போட்டு ஆமா. வந்துருக்கீங்க. ஓகே. ஸோ ட்ரிகர் பாயிண்ட் வந்து அந்த படம் தான். ஆ.
அந்த ஆ. இடத்துல ஒரு சின்ன ஸ்பார்க். சின்ன ஒரு ஸ்பார்க்கு. ஆஹா! ஏன்னா நம்ம பார்த்த யூடியூபர்ஸ்லாம் டிவில வராங்க. ஆமா. கிளாப் பண்றாங்க. ஒரு சீன் தான் பரிதாபங்கள் கோபி வருவாரு. ஒரு கரெக்ட். ஒரு ஃப்ளோ போயிட்டே இருக்கும். குட் மார்க்ஸ், குட் ஹேண்ட் ரைட்டிங், பட் கரெக்ட். நோ ஜாப் அப்படி தியேட்டர் வெடிக்குது. ம். அப்படியே என்னடா கரெக்ட். யூடியூப்ல இருக்கிறவங்கள பார்த்து இப்படி கத்துறாங்க. எக்ஸாக்ட்லி. ரைட்டு சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு அங்க ஆரம்பிச்சது. ஒரு யூடியூப் சேனல்ல வந்து அ இன்டர்வியூலாம் போனேன். அவங்க வந்து கன்டென்ட் எழுதிட்டு வா அப்படின்னாங்க. அடுத்த நாள் எழுதிட்டு போனேன். எழுதிட்டு போனா, "இது என்ன ப்ரோ கிடைக்கல." அதே மாரி நெறைய இருக்கு ப்ரோ. ஓ! ஓகே. Instagram கிரியேட்டர்ஸ்க்கே நான் நெறைய பேருக்கு வீடியோகிராஃபரா ஓ! இருந்திருக்கேன். அப்படியா? ஆ. ஸோ அங்கெல்லாமே வந்து லேட்டு, ஏன் லேட்டு? அப்புறம் சில பேர் வந்து எடிட்ல ரொம்ப கேட்பாங்க. இது சரியில்ல, இது பதியில்ல அப்படி இப்படி இப்படின்னுவாங்க. ஓகே. அவங்க எனக்கு ரூ. 1000 பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரோ. ஒரு வீடியோக்கு ரூ. 1000 கரெக்ட். சில பேர் ரூ. 800 ரூ. 600லாம் குடுப்பாங்க. ஏங்க அப்படின்னா, எதுவுமே எதுவுமே எடிட் எதுவுமே பண்ணலீங்களே! வீடியோ மட்டும் தானே எடுத்தீங்க. சரி ஓகேங்க. பரவால்ல ஓகே. அந்த மாரிலாம் நெறைய ஃப்ரீலான்சர்ஸ் இந்த மாரி நெறைய ஸ்டார்ட்டிங் பேர் ஸ்டேஜ்ல கஷ்டப்படுறாங்க. இருக்கும்போது வீடியோகிராஃபர்ஸ் நெறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ரூ. ரூ. 600லாம் எப்படி ப்ரோ பத்தும்? என்ன ரூ. 600 எப்படி பத்தும்? நான் வந்து என்ன பண்ணுவேன், என்கிட்ட எல்சிலாம் ஒரு எல்சி, ஒரு ட்ரைபாட் தான் இருக்கும். கேமரா இருக்கு. ஓகே. கேமரா இஎம்ஐல எடுத்துட்டேன். ஆமா நீங்க வெட்டிங் அப்ப ஆ பண்றதுனால ஆமா. எடுத்தீங்க. ஆ இது இன்னொரு எல்சி ட்ரைபாடுக்கு இதுல கோயம்பேட்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஆ. டீம் இருக்கு. ஓகே. அவங்கள்ட்ட போயிட்டு அங்க ஒரு எல்சி ட்ரைபாட் 2 எல்சி, 2 ட்ரைபாடு முன்னாடி வச்சுட்டு, கேமரா பேக் மாட்டிட்டு புல்லட்ல அப்படியே போவேன். இப்படி வச்சுக்கிட்டு விழாம பார்த்துட்டே போவேன். ஓகே. அப்படி போய் எடுக்கும்போதே நமக்கு சில டைம் இப்படிலாம் ஆகும். அப்படிதான் இருந்துச்சு. ம். அப்பதான் சினிமாக்கும், நமக்கும் ஈஸி கனெக்ட் ஆன இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வர ஆரம்பிச்சது. யூடியூப். மியூசிக்கலி, ஆ. ஓகே. TikTok. TikTok. யா. அங்கேருந்து யாரையும் படத்துல எடுக்கல. ஆமா, ஆமா. TikTokயே எடுத்துட்டாங்க. கரெக்ட். அப்புறம் இந்த YouTube. ம். YouTubeல அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஓகே. Insta, ரீல்ஸ் தான் எனக்கு பெரிய ஒரு ஓப்பனிங் குடுத்தது ப்ரோ. ஓகே. எப்போ அது நடந்துச்சு? ஒரு வீடியோ ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் வைரல் ஆச்சு. டேக் பண்ற மாரி சின்ன சின்ன வீடியோஸ் வைரல் ஆச்சு. ரிலேட்டபிள் கன்டென்ட். ரிலேட்டபிள் கன்டென்ட்ஸு. அப்புறம் இது நம்ம தளபதி மாரி ஆ பண்ணி, அது இமிட்டேட் பண்ணி பண்ணது. அது சூப்பர். அது பயங்கர ஒரு பூம் செம்மையா குடுத்தது. போயிடுச்சு அது. அப்படியே போயிடக்கூடாதுன்ட்டு அதுலேருந்து மாத்தி கிரிக்கெட் போனேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட்ல ஆ. நல்லா விளையாடாதவன் ஒருத்தன் இருப்பான். ஆமா. அவனுடைய பிஓவில கிரிக்கெட் எப்படி இருக்குன்ட்டு நெறைய பண்ணேன். ஓகே. அவனுக்கு ஃபீல்டிங் தெரியாது. அவன ஆனா மாஸா காட்டியிருப்பேன். அது ஓகே. போச்சு. கிரிக்கெட்லாம் நல்லா ஒர்க் கிரிக்கெட் ஆயிடுச்சா? நல்லா ஒர்க் ஆச்சு. ஓகே. ஆனா அது ஒரு சீசன் தான். அந்த புரியுது. ஐபிஎல் சீசன் மட்டும் தான். ஓகே. அப்புறம் 90ஸ் கிட்ஸ் 90ஸ் கிட்ஸ். அது அதுக்கு நான் பார்த்தேன் ப்ரோ. 90ஸ் கிட்ஸ் வந்து அந்த இது பார்த்திருந்தேன். உட்காரும்போது டியூஷன் டேஸ். ஆமா. ப்ரோ அது எங்க சூளம்னு இருந்து எழுது. எனக்கு எடுத்தீங்கன்னு மட்டும் இப்ப நீங்க சொல்லியே ஆகணும். ஏன்னா எனக்கு லைவா அது நடந்துச்சு. அப்படியா? உட்காந்து டிக்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ நான். ம். அந்த இது படிக்க சொல்லுவாங்கல்ல ம். மேம் ஏதாவது புக் எடுத்து. ஆமா. புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எதுவும் தெரியல. நான் கேஷுவலா தான் படிச்சிருந்தேன். மேம்ட்ட அதுவே படிக்க உளறிக்கிட்டு இருக்கேன். எனக்கே படிக்க தெரியாம அங்கேயே ஒரு பிரச்சனை. இதுக்கு பின்னாடி ஆகாஷ்ன்னு ஒரு பையன் வந்து எப்போ எடுத்து சிசர்ஸ் வச்சான்னு தெரியல. எனக்கு தெரியாது. நான் பாட்டு படிச்சு முடிச்சுட்டு அப்பாடி! அப்படின்னு உட்கார்றேன். உட்கார்ந்தா சிங்க அது அப்படின்னு அதே ஏறுது. மொமெண்ட் எல்லாருக்கும் நடக்கும் ப்ரோ. ப்ரோ மண்டே ஒயிட் ட்ரெஸ், ஒயிட் ஷர்ட், ஒயிட் பேண்ட், ஃபுல் ரத்தம். ஐய்யய்யோ! அப்படியே போனேன். ஒரு 2 நாள் லீவ் கிடைச்சது. ஆ. ஸோ அப்படியே வந்து ஆனா அது எப்படி எடுத்தீங்க? ரொம்ப அது ரிலேட்டபிள். நடக்கும் ப்ரோ. பென்சில் எல்லாருக்குமே வைப்பானுங்க. நடக்கும் பென் தான். வைப்பானுங்க. ஆ. நாங்க வந்து அதுல சூளம் அதுல ஒண்ணு கிரியேட் பண்ணோம். ஆமாமா. பேப்பர்ல எழுதி சூளம் சூளம் வைடா அவனுக்கு அப்படின்ட்டு வைப்போம். அதெல்லாம் ஸ்பாட்ல யோசிச்சது தான் ப்ரோ. வேணாம் மணி எதையும் அப்படிம்பாரு அவரு. வேணாமான்னு வச்சுருவாங்க. அப்புறம் அது கரெக்ட். ஸோ அது அப்புறம் அந்த மிருதுலாவும் நானும் அந்த கப்புள் கன்டென்ட் அது அதுவும் பார்த்துருக்கேன். எல்லா இடத்துலயும் போயிட்டு வந்துட்டோம் ப்ரோ. எல்லாத்தையும் டச் பண்ணிட்டு எல்லாத்தையும் தொட்டுட்டோம். சூப்பர். இப்போ வந்து கொஞ்சம் சினிமேட்டிக்கா போலாம். ஆ. ஒரு 3 மினிட்ஸ் வேண்டாம். ஒரு 230 செகண்ட்ஸ்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாரி பண்ணா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆ. லாஸ்ட்டா ஒரு வீடியோலாம் பஞ்சாயத்து சீன், ஆ. அப்புறம் கரெக்ட். சாவு வீட்ல நடக்கும். அதெல்லாம் டான்ஸ். நல்லா டான்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. கரெக்ட். அது அப்படின்னு செம்மையா சொல்லி. இருந்துச்சு அந்த டான்ஸ். ம். அந்த ஒரு எனர்ஜி இருக்கு. உங்கள்ட்டயும் சரி, முகேஷ் ப்ரோ ஆமா, அவர்ட்டயும் சரி அந்த ஆமா, ஒரு எனர்ஜி வந்து ஆமா, பயங்கரமான ஒரு எனர்ஜி ஆமா. இருக்கு. ம். ஃபர்ஸ்ட் நீங்க மிஸ்டர் கெட்டவன் அப்படின்னு ம், இருந்தீங்க. ம், அது ஒரு ம். நெகட்டிவ் ஐடென்டிட்டியா இருக்கும். ஆமா, ஆமா, அப்படின்னு ஆமா. தோணியிருக்கா உங்களுக்கு? அ பெரியவங்கலாம் அத என்னப்பா யூடியூப் சேனல் பேரு அப்படின்னுவாங்க. கெட்டவன் அப்படி பார்ப்பாங்களே ம். தவிர்த்து, ஒருவேள அந்த சேனல்ல ஏதோ போடுவாங்களோ அப்படி நெனச்சுப்பாங்களோ அப்படின்றதுனால நான் வந்து மணிகண்டன் மாத்துனேன். மாத்தீங்க. ஏன்னா அந்த பேரு வந்து அது ஒரு ஐடென்டிட்டி அது ரொம்ப முக்கியமான இருந்துச்சு பார்ட். தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட பேரு வந்து ஆக்சுவலா என்னன்னா அஸ்வின் தான் என் பேரு. ஆனா எப்படி வச்சிருந்தாங்கன்னா ஹெச் வராது என் பேர்ல. ம். ஏஎஸ்ஹெச் வராது. ம். குசுவின் அப்படின்னு இருக்கும். ஓகே. எனக்கு அது வந்து குசுவின் என்னமோன்னு கலாய்ப்பானுங்க சின்ன வயசுல. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் வீட்ல எனக்கு மாத்தியே ஆகணும் அப்படின்னு இருக்கேன். அது கூட பரவால்ல. முன்னாடி வந்து ஆர் அஸ்வின் எவ்வளோ நல்லா இருக்கு. டாக்டர்
என் இனிஷியல். வைக்கும்போதே என் தாத்தா பேரு டி, அப்பா பேரு ஆர். இதெல்லாம் சேர்த்து டாக்டர் அஸ்வின் அப்படின்னு வச்சாங்க. எனக்கு புடிக்கவே இல்ல. நான்லாம் ம். ஸ்கூலுக்கே போமாட்டேன். எல்லாம் கலாய்க்கிறானுங்க. அப்படி இப்படிலாம் நான் சொல்லி வீட்ல செம்ம அடம் சின்ன வயசுல. அப்புறம் போய் மாத்திருவோம் பேர. அப்படின்னு மாத்தினேன். அதுவரைக்கும் லைஃப்பும் ஒழுங்கா போல. ஒரு மாரி கோஸ்டடா ஒரு மூலையே நான் சொன்னேன்ல ஸ்கூலுக்கே போமாட்டேன். அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. போய் மாத்துனேன். மாத்துனதுக்கப்புறம் போய் ஹெச் போட்டேன். டிய வந்து எடுத்துட்டேன் இனிஷியல்லேருந்து. ஆர் அஸ்வின் அப்படின்ற மாரி ஒரு மாரி ஸ்டைலா வச்சுட்டு, வெளில வந்து சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. இது எதிர்நீச்சல் படம் மாரி தான் ம். இருக்கும். ம். ஆனா உண்மையாவே அதான் நடந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறமே வந்து எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் செட் ஆச்சு. ஸ்கூல்ல 11 லைக் 11த் வரைக்கும் ஸ்கூலுக்கே போகாத மாரி இருந்தவன், 11த்ல எவ்ரிடே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சேன். ஏன்னா ஒரு பொண்ணு புடிக்க ஆரம்பிச்சுருச்சு. அப்படியே இன்னொரு சைடுல பார்த்தா, ஸ்போர்ட்ஸ் எதுவுமே தெரியாதவன் வாழ்க்கையில படிப்பு வராம, எதுவுமே தெரியாதவனுக்கு ஃபுட்பால் அப்படின்னு ஒரு ஒளி தெரியுது லைஃப்ல. அப்படியே ஃபுட்பால்ல போய் நேஷனல் பிளேயர் ஆவுறேன். ஐயய்யோ! இந்த சைடு கேர்ள் ஃபிரெண்ட், இந்த சைடு நேஷனல் பிளேயர். அ. பேர் ஒரு ஹெச் போட்டேன் ப்ரோ. டி எடுத்தேன். எங்கேயோ போச்சு லைஃப். எனக்கு எதிர்நீச்சல் படம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. இந்த ஆஸ்ட்ராலஜியா என்ன அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த ஒரு நமக்கு புடிச்ச மாரி நம்ம பேர் இருக்கும்போது, ரொம்ப லைஃப் நல்லா மாறுது. அந்த அந்த ஹோப் நமக்கு இருக்கிறனாலேயே வந்து அது மாறுதோ! அப்படின்னு தோணுது. அந்த மாரி உங்களுக்கு இந்த மிஸ்டர் கெட்டவன் இருந்து மாத்துனதுக்கு அப்புறம் தான் லைஃப் மாறுச்சா? இல்ல லைஃப் மாறுனதுக்கு அப்புறம் தான் மாத்துனீங்களா? எனக்கு இந்த பாட்காஸ்ட்டே வந்து இவ்வளோ நாள் நான் பண்ணிட்டு இருந்தத, திரும்பி ஒரு ஸ்டாப் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தோம் நம்ம யோசிக்கிற மாரி இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஒரு கேள்வியும் கேட்கும்போது தான் ம். யோசிக்கிறேன் நானு. ஓ! நம்ம இதெல்லாம் ஏன்னா போயிட்டே இருக்கு ப்ரோ. ஆமா. நாளைக்கு என்ன, நாளைக்கு பேக் என்னன்னு டூ போயிட்டே பேக்கா இருக்கு. இப்ப நீங்க இத சொல்லும்போது தான், ஆமால்ல நம்ம பேர மாத்தணும். பேர மாத்துனதுக்கு அப்புறம் தான் இவ்வளலாம் ஆச்சுல அப்டின்ட்டு. பேர மாத்துன பிறகு நெறையவே சேஞ்சஸ் தான் ப்ரோ. அப்படியா? ஓகே. நல்லாவே மணிகண்டன்னு சொல்லும்போது நல்லா இருந்தது. ம். எனக்கு உண்மையா டு பி ஃபிராங்க் எனக்கு அந்த கெட்டவன்ற பேர் புடிக்கல தான். எதுக்காக வச்சீங்க அப்போ? ப்ரோ நான் அதே தலைவர் சிம்பு ஆ அவருடைய அதே அந்த ஒரு அந்த பிளட். அந்த இதுல அந்த கெட்டவன் படம்லாம் இருந்துச்சுல்ல, அதுல சும்மா வச்சேன். தெரியாம வச்சது. ஒரு ஸ்டேஜுக்கு போறோம். மிஸ்டர் கெட்டவன் அப்படின்னு சொன்னாங்கனாலே ஒரு மாரி, ஐயோ! என்னப்பா இந்த இப்போ மிஸ்டர் கெட்டவன், ஐ கில்லர் வாங்க, டான்சிங் கில்லர் வாங்க, டேஞ்சர் பாய் வாங்க அப்படிலாம் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பேர சொல்லி கூப்பிடுறது, அந்த வேலைக்கான ப்ரொஃபஷனல். மரியாதை இல்ல. அவங்க பேர சொல்லி கூப்பிட்டா நல்லாருக்கும். அதனால நான் பேர மாத்துனேன். இப்போ மணிகண்டன் சொன்னா மாத்துனதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு? அந்த பேர் எனக்கு கூப்பிடும்போது எனக்கு ரொம்பவே புடிச்சது. என் பேரு, ஏன் என்னோட பேர கூப்பிடுறாங்க? அந்த கூச்சம் இல்ல. YouTubeல என்னப்பா பேரு? மணிகண்டன்னு போட்டாலே வரும். Instagramல என்ன மணிகண்டன்னு போடுங்க வரும் அப்டின்ட்டு. இந்த ஸோ கான்ஃபிடென்ட் வந்துச்சு எனக்கு ரொம்ப. ம். இந்த எதிர்நீச்சல் படத்துல வெளில வந்துட்டு சொல்லுவாங்களே, உங்க பேர் அதுல என்ன? என்ன ஹரிஷா? நைஸ் நேம். ஹரிஷ். அப்படி நைஸ் நேம். செமையா இருக்கும் அது. ஆனா அத மாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். சும்மாலாம் இல்ல. நான் மாத்துனது சிரிச்சாங்க. எஸ் மணிகண்டனா? அப்டின்னு சிரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அது ஒரு ஐடென்டிட்டியா நான் மாத்திருக்கேன். ஸோ அதனால எல்லாமே ஸ்டார்ட்டிங்ல சிரிப்பாங்க. அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க. ஏய் அந்த என்னப்பா அவங்களே இப்ப அவங்க கிட்ட கேட்கும்போதே அவங்க என் பேர தான் சொல்றாங்க. ம். என்ன பேரு அவரது? என்ன உங்க ஃப்ரெண்ட் பேரு? மணிகண்டன் போடுங்க வரும். ம். அதுதான் மேட்ரு. புரியுது. இப்போ உங்க ஸ்கூல் லைஃப்லாம் எப்படி இருந்துச்சு? லைக் ஒரு மாரி அந்த பாப்புலர் கிட் அப்படி இருந்தீங்களா? இல்ல இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ. கோஸ்டடாவே அது போயிருச்சு அப்படி இருந்தீங்களா? ஸ்கூ இல்ல நான்லாம் வந்து எப்படின்னா ஸ்கூலுக்கே போமாட்டேன். ஒரு 7 நாள் 6 நாள் ஸ்கூல்ல 4 நாள் லீவ் போட்டுருவேன். 1 நாள் போவேன். திரும்ப அடுத்த நாள் வந்து வருவேன். திட்டுவாங்க. திரும்ப லீவ் போட்டுருவேன் 4 நாள். இப்படிதான் என் ஸ்கூல் லைஃபே போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்துச்சு? எனக்கெல்லாம் ட்ராஜடி தான் ப்ரோ ஸ்கூல் அப்படியா? லைஃப்லாம். எனக்கு வந்து என்னன்னா, அந்த டைம்ல இருந்த 90ஸ் டீச்சர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் டாக்ஸிக்கா தான் இருப்பாங்க. ஆமா அடிப்பாங்க. ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. அடிப்பாங்க. ம். வீட்ல வெங்காயம் வெட்ட முடியலன்னா, இங்க வந்து நம்மள போட்டு அறுத்து எடுத்துப்பாங்க. அந்த அந்த மாரி. மாரி இருக்கும்போது, இப்ப நமக்கு நமக்கு வந்து ஃபீஸ் அம்மாவால கட்ட முடியாது. ஓகே. ஸோ அதனால எனக்கு ஸ்பான்சர் தான் பண்ணாங்க. ஃபீஸ் ஓ! வந்து வேற ஒருத்தங்க தான் ஒரு ட்ரஸ்ட்லேருந்து தான் எனக்கு கட்டுனாங்க. அம்மாக்கு புரியுது. தெரிஞ்சவங்க தான் கட்டுனாங்க. ஸோ அத சொல்லிட்டே இருப்பாங்க எங்க ஸ்கூல்ல. ஓ! நான் ஆக்சுவலா படிக்க மாட்டேன் தான் ஒத்துக்கிறேன். பட் அத சொல்லணும்னு அவசியம் இல்ல. என் கிளாஸ்ல எல்லாரும் எது இருக்கும்போது, "நீ ஸ்பான்சர்ல தானே படிக்கிற. உனக்கெல்லாம் எதுக்கு கட்டுறாங்க?" அத சொல்லி குத்தி காமிச்சுட்டே இருப்பாங்க. 3 ஸ்டாண்டர்ட்லேருந்து சொல்லுவாங்கன்றது எனக்கு இன்னைக்குமே ஞாபகம் இருக்கு எனக்கு. சொல்லி புரியுது. சொல்லி காட்டுவாங்க. ஒரு மாரி மாரி இருக்கும். அதனாலேயே நான் ஸ்கூல் லீவ் போட்டு பயங்கரமா லீவ் போடுவேன். ம். ஜுரம், தலைவலி அந்த மாரி. கிளம்பிட்டுலாம் லீவ் போட்டுருக்கேன். புரியுது, ஆ ஒரு ஈஸி டார்கெட்டா இருப்பேன் நானு கிளாஸ்ல புரியுது. எங்க மிஸ்ஸுக்குலாம். கொஞ்சம் செட்டிலான பசங்களா தான் வருவாங்க. ம். அதில நான் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல ரொம்பவே இதுவான இதுதான் நம்ம வீடு. ஓகே. ரைட். ஸோ அதனால அது அவங்களுக்கும் தெரியும் ஆ. டீச்சர்ஸ்க்குலாமே. ஸோ அதனால ஈஸி டார்கெட்டா யார் இருக்கா? "ஏய் மணிகண்டன் எழுந்துரு." அந்த மாரி தான் போகும் அந்த மாரி. ஸ்கூல்ல. ஸோ ஸோ ஒரு மாரி அதனால ரொம்ப டார்கெட் பண்ணி ரொம்ப. இருக்கிற மாரி ஒரு ம். இதா இருந்துச்சு. ஓகே. வீட்ல எப்படி? எப்படி வளர்ந்தீங்க? வீட்ல அம்மா தான் இது பண்ணாங்க. ஓகே, அம்மா வீட்டு வேலை செய்வாங்க. ஓகே. அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்பா? அப்பா அப்பலேருந்தே வீட்ல தான் இருக்காரு. ஓகே. இதுக்கு அம்மா என்ன பண்றாங்க?
அ அம்மா வீட்டு வேலை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. ம். எங்க அம்மா வந்து அ எங்க நானு, எங்க வீடு, எங்க சித்தப்பா வீடு, எங்க தாத்தா வீடு. ஓகே. அந்த தெருவிலேயே எங்க 3 வீடு தான் கூரை வீடு, ஓட்டு வீடு. ஓ! மீதி எல்லாமே பெரிய பெரிய ஃப்ளாட்ல அந்த ஃப்ளாட்ல தான் வேலை செய்வாங்க. ஓகே. ஆ இதுதான் வீடுனா, நான் இப்படி வெளிய வந்தேன்னா மேல ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. லைட் ஓகே. எரியும். ஆ. லைட் எரிஞ்சுட்டே இருக்கும். அவங்க வேலை பாத்திரம் தொலக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னா. ஓகே. அந்த ஆமா. லைட் எப்படா ஆஃப் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன். லைட் ஆஃப் ஆயிட்டு அப்படியே வெளிய வருவாங்க. அவ்வளோ ஜாலியாயிடுவேன். சூப்பரா அதே மாரி இன்னொருத்தங்க வீட்ல போயிட்டு வருவாங்க. வேலை செஞ்சுட்டு வருவாங்க. அப்ப நான் வந்து அந்த ஒரு 8:45 தான் அவங்க வர டைம் ஓகே. நைட்டு. ஆ. அப்படியே அந்த தெருவுலேருந்து வருவாங்க. நானும் என் அக்காவும் ஓடுவோம் எங்க அம்மாகிட்ட. நைஸ். அப்படிதான் இருக்கும் சின்ன ஓகே. வயசுல. அதனால தான் அம்மான்னா நமக்கு கொஞ்சம் இது. புரியுது. ஆ ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மள ஆமா, வளர்த்துருக்காங்களே! அப்டின்ற ஒரு இது. ஆமா, நைஸ். இப்போ உங்களோட பேரண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? லைக் சில பேர் வந்து அப்பா, அம்மா நெறைய சண்டை போடுவாங்க. அதனால தான் நான் நெறைய ட்ராமா இருக்கு எனக்கு. ஆமா, அந்த ஆமா. மாரி ஒருத்தருக்கு இப்போ சில பேர் வந்து அப்பாவோட செம்ம ஃப்ரெண்டா இருப்பாங்க. ம். லைக் எனக்கெல்லாம் பொறாமையா இருக்கும். எனக்கு வந்து எங்க அப்பாவோட அப்படி இல்ல. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு அம்மா தான் எனக்கு. ஓகே. அப்பா குடிப்பாரு. அதனால குடிச்சிட்டு அப்பலேருந்து சின்ன வயசுலேருந்தே அம்மா கிட்ட சண்டை போடுறது. ஆ. அந்த மாரியே போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பயங்கர இதுவா இருக்கும். எங்க அம்மா கூட்டிட்டு போயிடுவாங்க எங்கள. வீட்லருந்து கூட்டிட்டு போற அளவுக்கு மென்டல் டார்ச்சர் இருக்கும். கிளம்பிருவோம். கிளம்பிட்டு எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, என்னையும் அக்காவையும் இவ்வளோண்டு தான் இருப்போம். ஒரு பை எடுப்பாங்க. பையில எடுத்து துணிய போட்டு கிளம்புறேன் அப்டின்ட்டு பிஎஸ்என்எல் இருக்கும் அங்க. பிஎஸ்என்எல் வரைக்கும் நடந்து போவோம். சரி ஊருக்கு போறோம் போல. இனிமே ஊர்ல தான் படிக்க போறோம் போல. நான் நெனச்சுட்டு போவேன். அப்டியே திரும்பி வந்துருவாங்க. ஏன்னா வேற வழி இல்ல. ரிட்டர்ன் வந்து தான் ஆவணும். வேற அதனால எங்க போறது? வேற எங்கேயும் முடியாது. அதனால வந்துருவோம். ஆனா ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவே மாட்டாங்க. ரியலி? ஆ. எந்த ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கும் போய் நிக்கவே மாட்டாங்க. இந்த மாரி ஆச்சுங்க, இங்க இருக்கிறேங்க. திரும்ப போய் சண்டை போடுவாங்களே தவிர்த்து, எவன் வீட்டுக்கும் போமாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயம் இப்படி இருந்திருக்க வேண்டாமோ நம்ம சின்ன வயசுல, அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல ப்ரோ. அப்படி இருந்ததுனால தான் நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கோம். இன்னைக்கு கரெக்ட்டா இருக்கோம். ஆ அதனால தான். புரியுது. ஸோ ம். அந்த பெயின் அங்க ஆ இருந்ததுனால தான், இப்போ ஓரளவுக்கு அந்த ஆமா. வலி தெரிஞ்சு ம். அதுக்காக ஆமா. உழைக்க வந்து எங்க அப்பா குடிச்சதுனால தான் இன்னைக்கு நான் குடிக்காம இருக்கேன். ஆ ஓகே. அந்த மேட்டர் தான். இன்னைக்கு எனக்கு அதுனா ட்ரை பண்ணலான்னு கூட எனக்கு தோணாது. அதுவா? ஐயோ! வேணாம். அதனால தான் நான் வந்து இன்னைக்கு ஒரு டீடோட்டலரா இருக்கேன். சூப்பர். ரைட். ஸோ அந்த பெயின் தான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பிளஷர் குடுக்குது அப்படின்னு கண்டிப்பா. சொல்லலாம். ஆமா. இப்போ இந்த சிஸ்டம்ன்னு ஒண்ணு இருக்குல்ல ப்ரோ. இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம். ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? லைக் மீன்ஸ் இது வந்து சில பேர் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ரிச் ஆக்குற சிஸ்டம். புவர்க்கு ஹெல்ப்பே பண்ணாத சிஸ்டம். இது வந்து கண்ட்ரோலிங்கா லைக் வளரவே விடாத மாரி ஒரு சிஸ்டம் இது. ஸ்கூல்ல நம்மள ஃபெயிலியரா தான் ஆக்குறாங்க. பிரிட்டிஷ் தான் வந்து ஸ்கூலோட சிலபஸே வந்து இப்போ வச்சிருக்காங்க. இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அத பத்தி உங்களுக்கு என்ன? இந்த சிஸ்டம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து நம்மளுடைய மிஸ்டேக் தானே. நம்ம ஒழுங்கா இருந்திருந்தா நமக்கு வேலை கிடைச்சிருக்கும். ஒழுங்கா படிச்சிருந்தா அப்படியும் வேலை கிடைக்கலன்றது வந்து, ம். அது டிமாண்ட் பொறுத்து தான். அந்த வேலைக்கான டிமாண்ட் ஆ ஓகே. எங்களுக்கு எங்க கம்பெனி இப்போ என்னோட கொஞ்சம் க்ளோஸ் ஆனவங்களுக்கு வேலை போச்சு. ஓ! இன்னி வரைக்கும் வேலை கிடைக்கல. 2 வருஷம் ஆச்சு. வேலை கிடைக்கவே இல்ல. ஓகே. ஏன்னா, அவங்களுக்கு எங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு போதும். நீங்க எதுக்கு அவள வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க அவங்கள. ஓ! ஓகே. நீங்க வந்து வீட்ல இருந்து பார்க்கிறதுனா பார்க்கலான்னு வொர்க் ஃப்ரம் ஹோம் அனுப்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட்டு. நீங்க வேலை பார்க்காமலே வீட்லயே இருக்கலாம் அப்டின்ட்டு ஒரு 2 மாசம் சம்பளம் குடுத்துட்டு, அடப்பாவிங்களா! வீட்லயே இருக்க வச்சுட்டாங்க. ஆ. அவங்க கையில தான் கண்ட்ரோல் இருக்கு. நம்ம தப்பு தான் அப்படின்றீங்க. ஆமா. நம்ம வந்து நமக்கான டிமாண்ட நம்ம கிரியேட் பண்ணா தான், நம்ம கேட்க முடியும். சூப்பர். எஸ்கே நான் சொல்ற மாரி தான். ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. ஜெயிச்சவன் சொன்னா கேட்பாங்க. அதேதான். அதே மேட்டர் தான். நமக்கான டிமாண்ட நம்ம கிரியேட் பண்ணணும். ம். இந்த வேலை கிடைக்கலனா வேற வேலையில போயிட்டு அதுல நம்ம ஃபர்ஸ்ட்டா வர ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். ஓகே. அந்த டிமாண்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒருத்தர் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ம். என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு, அந்த டிமாண்ட நான் எப்படி கிரியேட் பண்ணுவேன் என் லைஃப்ல? அந்த அப்படின்னு. டிமாண்ட கிரியேட் பண்ண ட்ரை பண்ணா மட்டும் பத்தாது. வேலை செய்யணும். எவ்வளோக்கு அது வந்து இன்னைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட நடக்கலாம். கரெக்ட். ஆனா டேய் 10 வருஷங்கள் வரைக்கும் எப்புட்றா வெயிட் பண்றது? 10 வருஷம் கழிச்சு நடந்தவங்களும் இருக்காங்க. ஆமா. லேட் சக்சஸும் இருக்கு. அதனால பொறுமை தான் மேட்ரு. அதுதான் வந்து அதுக்குன்னு சும்மா இருந்துட்டு நான் இவ்வளோ நாள் இருந்துட்டேன். வேலை செய்யணும். ஓகே. இப்போ எனக்கு என்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கிறது ம். என்னன்னா, இப்போ உங்க லைஃபே வந்து இது என் படம். இந்த படம் வந்து என் லைஃபோட வந்து மேட்ச் ஆகும். அப்படின்ற மாரி ஒரு படம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல ஒரு படத்த ரிசெம்பிளன்ஸா சொல்ல சொல்றீங்களா? ரிசெம்பிளன்ஸா இது என் ஸ்டோரி அப்படின்ற மாரி. பிரேமம். பிரேமமா? அப்சல்யூட்லி பிரேமம்.
அட லௌகீக வாழ்க்கையா? பிரேமம் 96. 96 96ல அவங்க வந்து சேர மாட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணம்லாம் ஆயிடும். கரெக்ட். இதுல கொஞ்சம் இங்க கொஞ்சம் வேற மாரி நடந்து கொஞ்சம் இதுலாம் ஆயிடுச்சு. போச்சு. சேர மாரிலாம் ஆயிடுச்சு. அதனால எப்படி பிரேமம் எப்படி மலர் டீச்சர் ஏதாவது இருந்தாங்களா? இல்ல டீச்சர்லாம் இல்ல. ஓகே, ஓகே. அந்த காலேஜ் லைஃபு, ஆ அந்த சின்ன அந்த 4 அவரு பசங்க. அவரு வந்து அந்த 4 ஃப்ரெண்ட்ஸு, ம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அதே மாரி எனக்கு வந்து பிரேமம்ல எப்படின்னா, ஆ. கேரக்டர்ஸ் அந்த ஸ்கூல் காலேஜ்ல ஒரு பையன் படிச்சுட்டு இருப்பான். ம். அவன வந்து எங்கேயோ காட்டுவாங்க. இங்க பார்த்தா அவன் வந்து இவரு கூட பேக்கரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாரி கரெக்ட். இருக்கும். ஆமா. ஸோ அந்த மாரி எனக்கும் நெறைய பேரு இருந்திருக்கு. அப்போ எங்கேயோ பார்த்தேன் என் ஃப்ரெண்டு. இன்னைக்கு எனக்கு ரொம்ப இதுவா இருப்பான். கனெக்ட் ஆகும். அந்த மாரி. பீப்பிள் நெறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க போலயே இந்த ஜர்னில. ஆமா ப்ரோ. நெறைய பீப்பிள். நெறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு. ஆக்சுவலா பீப்பிள் மட்டும் சொல்லக்கூடாது. உங்களோட கன்டென்ட், உங்களோட குரோத்ல பார்க்குறப்ப, பீப்பிள் ஒரு பார்ட்டா இருக்காங்க. அந்த ஆம்பியன்ஸே வந்து நீங்க ஒரு கன்டென்ட்டா யூஸ் ஆமா, பண்ணிக்கிறீங்க. அது வந்து இருக்கிற ரிசோர்ஸ வச்சு நம்ம ஆமா, என்ன பண்ண முடியுதோ அத பண்ணுவோம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். பாதி பேர் வந்து இங்க எப்படின்னா, இது இல்ல நம்மள்ட்ட, லைட் இல்ல, ஆமா. கேமரா இல்ல, மைக் இல்ல, நெறைய விஷயத்துல ஸ்டாப் ஆகி கிடப்பாங்க. ஸோ அந்த மைண்ட் செட் எங்கேருந்து வந்துச்சு? என்ன இருக்கோ பண்ணுவோம். ப்ரோ இப்போ வந்து ஒரு ஒரு விஷயத்த இருந்த இடத்துலேருந்தும் சொல்லலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணியும் சொல்லலாம். ஓகே, இருந்த இடத்துலேருந்து சொல்றதும் ஆ நல்லாருக்கும். ஓகே. ஆனா எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு இது அந்த இடத்திலேயே போய் எடுத்து காட்டுறது வேற. ஆ. இப்ப நான் வந்து ஒரு இன்டர்வியூ போறேன்னா, வீட்டுக்குள்ளேயே டேபிள் போட்டு அங்க நான் அந்த வீடியோ எடுக்கலாம். ஆமா. பட் நான் ஒரு நிஜமாலே ஒரு ஆஃபீஸோ, ஆ. அந்த மாரி போய் எடுக்கிறது வேற. இப்போ கரெக்ட். ப்ளே ஸ்டேஷன்னா, ஏதோ ஒரு ரூம்க்குள்ள உட்காந்து விளையாடுற மாரி. ஆனா நாங்க ஒரு காலி பண்ண கடைய ஆ. கேட்டு வாங்கி, அங்க டிவி எடுத்துட்டு போய் வச்சு, அங்க உட்காந்து வெளிய பேப்பர் அந்த டைம்ல வந்து தெர்மாக்கோல்ல தான் பேர் ஒட்டுவாங்க. ஓகே. அதெல்லாம் ஒட்டி காட்டுவோம். நமக்கு வந்து சாப்பாடு போடுறதே இந்த வேலைன்ற போது, அதுல நம்ம ஒரு மெனக்கிடல் இருந்தா நல்லா இருக்கும்ல. அதனால அப்படி ஆரம்பிச்சது. இன்னைக்கு வந்து எங்களுக்கு அது ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு. பண்ணா வெளிய தான் போணும். இப்படி ஓகே. தான் எடுக்கணும். சினிமாட்டிக்கா தான் இருக்கணும். ஒரு ஷாட்ல ஒரு 10 பேராச்சு இருந்தா தான் அதுல ஒரு உயிர் இருக்குன்ற மாரியே எங்களுக்கு மாறிடுச்சு. கரெக்ட். ஸோ அதனால அப்படியே ஃப்ளோ அப்படியே ஆயிடுச்சு. ஃபுல்லா பசங்களும் கோஆப்பரேஷன் பயங்கரமா பண்ணுவானுங்க. எப்படி உங்க டீம்ல இப்ப ப்ரீ புரொடக்ஷன்லாம் யார் பண்ணுவா? இப்ப இந்த மாரி நான் ஒரு ஷார்ட் பார்த்தேன். இப்ப நெறைய பேர் இப்ப ஒரு கதை சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து டிவி பார்க்குற மாரி ஒரு ஷாட் அப்படின்னு சரி. வச்சுக்கோங்க. அந்த ஷாட் எல்லாம் எடிட்ல போடுவானுங்க YouTubeல எடுத்து. ஆமா, நீங்க அத ரியல்லயே எடுத்து பண்ணி போட்டுருக்கீங்க. ஆமா. யாரோ ஒருத்தர் குழந்தை ஒரு பையன் உட்கார்ந்துருக்காங்க. உட்காந்து அதுக்கப்புறம் முன்னாடி டிவி. வளர்ற பையன். அப்புறம் ஆமா, நீங்க ஆமா, உட்கார்ந்துருக்கீங்க. ஆமா, முன்னாடி வந்து டிவி இருந்துச்சு. ஆமா. அது அந்த இந்த இது. மெனக்கெடல் வந்து ம். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. ஆமா. ரொம்ப சின்ன விஷயம் தான். ஆனா அதுதான் பெரிய வித்தியாசத்த உருவாக்குது அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த வேலையெல்லாம் யார் பண்ணுவா? நாங்களே தான் ப்ரோ. ஓகே. யோசிப்போம். இது என்ன பண்ணலான்னு யோசிப்போம். எப்படி பண்ணலான்னு யோசிப்போம். பசங்கள வச்சே நான் வந்து பண்ணா நோ சொல்ல எங்க டீம்ல ஆளே கிடையாது. சூப்பர். சோம்பேறி கிடையாது எங்க டீம்ல. நைஸ். அப்படியா ஓகே போலாம். அவ்வளோதான் எல்லார்கிட்டேருந்து வர பதில். கரெக்ட். ஸோ அதனால பசங்க வேணும்னா பசங்க. ஆ. ஆக்சுவல் பசங்க கூட்டு வா. போயிட்டு அண்ணன் பசங்க, அக்கா பசங்க யாருங்க கூட்டு வந்து ஆ. உட்கார வச்சு அப்படியே எடுப்போம். பண்ணிற வேண்டியது தான். உங்களோட கிரியேட்டிவ் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு ஐடியா எப்படி எடுப்பீங்க? ஐடியா வந்து ப்ரோ ம் அ எது ரிலேட் ஆவுது? ஒரு கல்யாணத்தில ஏகப்பட்ட கன்டென்ட் இருக்கு. ஒரு கல்யாணத்த எடுக்கிறோம்னா, அதில ஏகப்பட்ட கன்டென்ட் இருக்கு. பார்க்கிங்ல உட்காந்து சரக்கு பிரிப்பாங்க. ஆ. அதெல்லாம் ஒரு கன்டென்ட்டா பண்ணலாம். புரியுது. மொய் ஒரு கன்டென்ட்டா பண்ணலாம். ம். சாப்பாடு ஒரு கன்டென்ட்டா பண்ணலாம். சாப்பாட்ல குறை சொல்றது ஒரு கன்டென்ட் பண்ணலாம். கேட்டரிங் கன்டென்ட் இருக்கு. ஓகே. ஃபோட்டோகிராஃபர் கன்டென்ட் இருக்கு. ஸ்டேஜ்ல அ ஒரு ஒரு ஃபன் நடக்கும். அது ஒரு கன்டென்ட் இருக்கு. ஸ்பீச்சு, பிரஸ் மீட்டு ஸ்பீச், டிஜே ஒரு என்ன கன்டென்ட் இருக்கு. வேணாலும் ஒரு கல்யாணத்திலேயே 10, 15 கன்டென்ட் இருக்கு. ம். ஸோ, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வேற. ஓகே. நான் உங்களுக்கு சொன்னா, ஆமா எங்க கல்யாணம் இது ஸோ நடந்துச்சு. ஸோ ரிலேட்டபிளா இருக்கா? அத கன்டென்ட் ஆக்கலான்றது தான் நம்மளோட மேட்ரு. அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஃபன்னா ஒரு ஒரு கொஞ்சம் பெருசா ஒரு புரியுது. பேங்கர் எண்டிங்கோட பண்ணுவோம் ப்ரோ. அதுதான் வந்து கோல். இப்போ நீங்க என்னலாம் பண்றீங்க இந்த ப்ராசஸ்ல? லைக் டைரக்டிங், ரைட்டிங், ஆக்டிங் ம், இது எல்லாமே லைக் ம். இதுல எது உங்களுக்கு மேஜரா பண்ற மாரி இருக்கும் நீங்க? எடிட்டிங். எடிட்டிங். ஆமா. எடிட்டிங் நீங்களே தான் நானே பண்ணுவீங்களா? தான் பண்ணுவேன். ஆமா. அப்படியா? ஆமா நான் தான் பண்ணுவேன். சூப்பர். எடிட்டர்லாம் இல்ல. எடிட்டர்லாம் இல்ல ப்ரோ. ஏன்னா நான் எடுக்கிறது நான் தான் பண்ணுவேன். கரெக்ட்டா அந்த இது எனக்கு வரணும். நான் எடுக்கும்போதே எடிட் பண்ணிடுவேன். "ஏய் இது அவ்வளோதான்டா. தேவையில்லாம ஆக்சுவலா நடிக்காதீங்கடா. வந்து அது வராதுடான்ருவேன்." ஆ ஆக்சுவலா வந்து எழுதும்போதே நீங்க எடிட்டிங் யோசிச்சு தான் ஆமா, எழுதுவீங்க. ஆமா, ஆமா. அது ஒரு இது. இன்னொன்னு நான் எழுத மாட்டேன் ப்ரோ. ஆ எல்லாமே ஸ்பாட்டு தான். அப்படியா? இன்னைக்கு வந்து பாட்காஸ்ட் வச்சு ஒரு கன்டென்ட்னா, ஓப்பனிங், மிட்டு, எண்டு, மேஜரான கவுண்டர் டயலாக்ஸ் அத மைண்ட்ல வச்சுப்பேன். ஓகே. போயிட்டு அங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இப்படி போலான்ட்டு. ஒரு வாட்டி மார்க் பண்ணி பார்த்துப்போம் நாங்களே. சூப்பர். "ஏய் சொல்றா" அப்படின்ட்டு. ஆ நம்ம வந்து ஆன் தி ஃப்ளோல போறோம். பட் அத கரெக்ட்டா தான் பண்றோம். அந்த சீன்ஸ் கரெக்ட்டா தான் இருக்கு. புரியுது. ஸோ அத நம்ம வந்து எழுதி பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒரு வாய்ஸ் நோட்டா போட்டு வச்சுக்கிட்டு, அந்த முக்கியமான டயலாக்ஸ் மட்டும் கேட்டு வச்சுட்டு, அப்படி பண்ணாலும் போதும். ஆ அது வந்து ஒரு வொர்க்கிங் ஸ்டைலா தான் நான் பார்க்குறேன். புரியுது. என்னோட ஸ்டைல் இது. ஆ நான் வந்து வெற்றிமாறன் சார் மாரி.
ஆன் ஸ்பாட்ல போயிட்டு நான் விசாரிச்ச வரைக்கும் அவர் அப்படிதான் சொன்னாங்க. ஆன் ஸ்பாட்ல போயிட்டு தான் அவர் எழுதுவாரு. அவரே சொல்லியிருக்காரு. அரசன் எப்படி வருது, தனுஷ் வருவாரான்னு கேட்கும்போது, எழுதிட்டு இருக்கேன். லாஸ்ட்ல என்ன எழுதுறோமோ வந்தாருன்னா வருவாரு அப்படின்றாரு. அவ்வளவுதான். ஸோ அது வந்து ஒரு சைடு தப்பாவும் போலாம், ஒர்க் ஆகாமலும் போலாம், நல்லாவும் ஒர்க் ஆகலாம். தெரியாது. நமக்கு வந்து கரெக்ட்டா போயிட்டு இருக்கு. ஸோ நான் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ரைட். இதை நான் எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுங்க நான் இந்த விஷயத்த மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது எல்லாருக்குமே வந்துராது. கரெக்ட். ஸோ நீங்க ரைட்டிங் ப்ராசஸே வந்து இப்போ கொஞ்ச நாளா கொஞ்சம் எழுதுறேன். இப்போ எழுத எழுதுறேன். ஏன்னா எல்லாருமே இப்போ நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா வெளியே இருக்கிற பப்ளிக்க பார்த்தது இல்லாம, இப்போ படம் ஆஃப்டர் ரிலீஸ் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஷூட்டிங். நிறைய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் அவங்களெல்லாம் பார்க்குறோம். ஆமா. அவங்க என்ன அட்வைஸ் சொல்றாங்கன்னா, எழுதுங்க. நீங்க எழுதலாம். ம். நீங்க ஆன் ஸ்பாட்ல எடுத்தாலே இப்படி வருதுன்னா, எழுதுனா இன்னும் நிறைய வரும்டா. எழுதுங்கடா அப்படின்னுவாங்க. கரெக்ட். அதனால இப்போ கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஆ. அது எங்க கொண்டு போகுதுன்னு தெரியல. எழுதாமையே வந்து அப்ப இவ்ளோ இப்படி இருக்குன்னா, எழுதுனா எவ்வளோ அத தான் எல்லாரும் சொல்றாங்க. ஸோ அதனால எழுதி பார்ப்போம்ன்ட்டு எழுதிட்டு இருக்கேன் ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன இருந்துச்சு உங்கள்ட்ட? கேமரா அந்த மாதிரி என்னலாம் இருந்துச்சு? 12 மினி வச்சிருந்தேன். ஐஃபோன். 64 ஜிபி. ஆ. 64 62 சொல்லுவாங்களா? ஆமா 64. 64 ஜிபி வச்சிருந்தேன். 32 ஜிபி iOS எடுத்துக்கும். மீதி இருக்கிற மீதி இருக்க 32 ஜிபில தான் ஆரம்பிச்சேனே ப்ரோ. அப்படியா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போச்சு. மைக்லாம் கிடையாது. என்ன மைக்லாம் இல்ல. பண்ணுவோம்னா, இன்னொரு ஃபோன்ல வாய்ஸ் போட்டுப்போம். ஆ. நீங்க ஸ்டார்ட்டிங் டைம்ல இந்த டேக் சீன்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபோன் இப்படி தான் வச்சிருப்பேன். "என்னடா எப்படிடா இருக்க?" இப்படி தான் பேசிட்டு இருப்போமே. ஓகே ஓகே. இந்த வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி, இந்த வாய்ஸ் எடுத்து அந்த ஃபோன காமிச்சு, அதுல ஒரு வீடியோ எடுத்து உள்ள போட்டு, ஒரு ஆடியோவா அந்த வீடியோக்கு சிங்க் பண்ணி, ஆ. போட்டுட்டு இருக்கும்போது இங்க கட் பண்ணா இங்க காணாம போயிடும். ஓகே. அதெல்லாம் மெர்ஜ் பண்ணி, ம். அதுக்கு பிஜிஎம் போட்டு அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம் ப்ரோ. சில சில வீடியோ வந்து நான் என்ன பண்ணுவேன், வீடியோவா ஓகே ஆயிடும். ஆடியோவா தெரிஞ்சிருக்காது. இங்க அழுத்தி வச்சிருப்பானுங்க. ரைட். அது வந்து இதுவாயிட்டு இருக்கும். தெரிஞ்சிருக்காது. ஸோ அதெல்லாம் அதுவும் கஷ்டப்பட்டு அந்த இதெல்லாம் ஆகுமே ப்ரோ. நல்லா ஃபுல்லா பேசிருவோம். 2 மணி நேரம் ஷூட் பண்ணிருவோம். பார்த்தா மைக் ஆன் இருக்கு. மைக் ஆன் ஆயிருக்காது. அட பாவிங்களா. உங்களுக்காச்சும் மைக், எங்களுக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்டர். ஓ ஓகே. ஆமா. அதனால அது ஏதாச்சும் பஃப் ஆயிருக்கும், ஏதாச்சும் இதுவாயிருக்கும். அதெல்லாம் நெறைய ஆகும் ப்ரோ. புரியுது. ஸோ இப்போ டிஃபரெண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னா எனக்கு உங்கள பார்க்குறப்ப வந்து அதான் தோணுது. இப்போ நீங்க இப்போ எடிட்டிங் மட்டும் இல்ல உங்கள்ட்ட. ம். டைரக்டிங்னா அங்க ஷூட்ல என்ன பண்ணணுன்றத கத்துக்கிட்டீங்க. ஒருத்தர்ட்ட எப்படி பேசணுன்றத கத்துக்கிட்டீங்க. கேமரா அந்த ஆங்கிள் கத்துக்கிட்டீங்க. ம். சோசியல் மீடியா அதுவும் கத்துக்கிட்டீங்கல்ல. எனக்கு எதுவுமே தெரியாது ப்ரோ. என்ன சூப்பர். பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வீடியோ போடணும். இப்ப இல்ல. ஒரு ஸ்டார்ட்டிங்ல எதுவுமே தெரியாது எனக்கு. வீடியோ போடணும். இந்த மாரி அந்த வீடியோ மில்லியன் போகணும். அப்படிலாம் எனக்கு ஐடியாவே கிடையாது. நான் அப்போ சின்ன கிரியேட்டரா இருந்தேன். ஒரு 25K 30K ம். ஒரு ஸ்டார்ட்டிங் டைம்ல இருந்தேன். ஓகே. அப்போ வந்து எனக்கு வந்து இந்த கொலாப் பண்ணாலே எனக்கு வந்து ப்ரொஃபைல்ல ஃபாலோவர்ஸ் பிரியுன்றதே எனக்கு தெரியாது. ரைட். ஸோ என்னன்னா, என்னோட ப்ரொஃபைல் பார்த்துட்டே கேட்பாங்க, "என்ன ப்ரோ 800 போஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்க? என்ன ப்ரோ?" ஐயா அது என் பிரைவேட் அக்கவுண்ட்யா. நான் வந்து என்னோட பெர்சனல் அக்கவுண்ட் அது. நான் 2014ல ஓப்பன் பண்ண அக்கவுண்ட். அந்த அக்கவுண்ட். ப்ரவுன் கலர்ல இருக்கும். அதுல ஒரு ஆ. குருவி மாரி ஒரு சிம்பல் இருக்கும். கேமரா சிம்பல். அப்போ ஓப்பன் பண்ணது. ம். ஸோ நான் அந்த காலத்துலேருந்து போட்ட போஸ்ட் எல்லாமே இருக்கும். ஆமா. "என்ன 800 போஸ்ட் போட்டும் நீங்க இவ்ளோ கம்மி ஃபாலோவர்ஸ்ல தான் இருக்கீங்க" அப்படின்னுவாங்க. அது அப்புறம் நான் என்ன பண்ணேன், இது வந்து வெறும் கிரியேட்டர் அக்கவுண்டா மாத்தலான்ட்டு என் ஃபோட்டோ கிட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டு, பழைய வீடியோ எல்லாத்தையும் எடுத்துட்டு, இப்போ ஒரு 300 சம்திங் தான் இருக்குமே. ஓகே. ஸோ என்னன்னா ப்ரோ, நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஒரு வீடியோ ரீச் ஆகும்போதுலேருந்தே, என் கூட நடிக்கிறவங்களுக்கும் நான் கொலாப் குடுக்கணும், அவங்களுக்கும் ஃபாலோவர்ஸ் ஏறணும் அப்படின்ட்டு நான் வந்து கொலாப் குடுத்து, ஆ. பாதி ஃபாலோவர்ஸ் ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு அப்படியே. கரெக்ட். ஸோ இன்னைக்கு டைமுக்கு எங்கேயோ இன்னும் இப்ப இருந்திருக்கலாம். இருக்கிறத விட ஜாஸ்தியா இருந்திருக்கணும். கரெக்ட். ஸோ நான் ஸ்டார்ட்டிங் டைம்ல குடுத்த கொலாப்னால தான் இன்னைக்கும் கொஞ்சம் இவ்ளோ இதுவா இருக்கு. ஸோ அதையே நான் வந்து எப்போ கத்துக்கிட்டேன்னா, ம். நீங்க இந்த டியூஷன் வீடியோ சொன்னீங்கல்ல, ஆமா. அந்த வீடியோல இருந்து தான் நான் அத மாத்தவே ஆரம்பிச்சேன். முகேஷ் தான் சொன்னான், ஆ. "டேய் எதுக்குடா கொலாப் குடுக்குற? தனியா போடுறா நீ" அப்படின்னா. ஆ. "இல்லடா ஃப்ரெண்ட்ஸ்." "ஏய் ச்சீ தனியா போடு" அப்படின்னா. "தனியா போடுறேன்டா" அப்படின்னு தான் ஓ கொஞ்சம் ஸ்பீட் இவ்வளோ எடுத்தது. நாள் வரைக்கும் நீங்க அப்ப கொலாப்ல தான் கொலாப்ல தான் இருக்கும். அந்த வீடியோல என் கேர்ள் அது வருவோம் அத வருவோம். எடுக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொலாப் குடுத்து வச்சிருக்கேன். புரியுது. அதனாலேயே ஒரு தெரிஞ்சிரும் ப்ரோ. ஆடியன்ஸ் ஆ வந்து தெரிஞ்சிரும். எனக்கு அதுவே அவங்களே ஃபாலோ தெரியாது. பண்ணுவாங்க, இவங்களே ஃபாலோ எனக்கு பண்ணுவாங்க. அதுவே தெரியாது. இல்லன்னா இந்நேரத்துக்கு ஒரு 1 M தாண்டி இருப்பேன் கண்டிப்பா. ஈஸியா. கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன் அதுல. ஸோ கரெக்ட். அதுவே எனக்கு தெரியாதா? ஆ. அதுக்கப்புறம் தான் இந்த அல்காரிதம்னா என்ன? ஆடியன்ஸ எப்படி என்கேஜ் பண்ணணும்? அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டேன். அல்காரிதம்னா என்னன்னு நினைக்கிறீங்க உங்கள பொறுத்தவரைக்கும்? அவங்களுக்கு என்ன புடிக்குதுங்கிறத குடுக்குறது தான் ப்ரோ மேட்ரு. ஓகே. இன்னைக்கு நான் வந்து ஒரு டியூஷன் வீடியோ போடுறேன்னா, ஆ. அடுத்த வாரத்துல நான் அந்த டியூஷன் வீடியோ போடக்கூடாது. ஒரு 2, 3 மாசம் கேப் எடுத்துக்கணும். ஓகே.
அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த வீடியோ மறந்து திரும்ப வேற ஒரு டியூஷன் வீடியோ அது அந்த டியூஷன் அன்னைக்கு போட்டாங்க நல்லா இருந்துச்சு இதை பார்ப்போன்னு வரும். பார்க்கணும். வாரம் போட்டுருந்தேன்னா டேய் செக் அப்படின்றவாங்க. ஆமா, கரெக்ட். ஸோ அதெல்லாம் தான் நான் பார்க்குறேன். ஸோ சூப்பர். அதெல்லாம் பிரேக் பண்ண வேண்டாம். கரெக்ட்டா போலாம். புதுசா குடுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே. அண்ட் அவங்களுக்கு கனெக்ட் ஆவுறது வந்து இன்னும் நல்லா ரீச் போகுது அப்படின்றது கண்டிப்பா. இருக்கு. ஆமா. அவங்களுக்கு ரிலேட் ஆகணும் ப்ரோ. கொஞ்சமாச்சும் ரிலேட் ஆகணும். ஆ. ஆ அது இல்லாம பண்ணா கஷ்டம். நான் கேட்பேன், "டேய் உனக்கு வந்து டியூஷன்ல இந்த மாரி ஊசி வச்சிருக்காங்களாடா? டேய் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தளபதி மாரி நடந்துப்பாங்களாடா? உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாரி ஏறு நெத்தி இருக்காடான்னு?" கேட்பேன். ஆமான்ட்டாங்கன்னா பண்ணிடுவேன். ஓகே. இல்லையே அப்படின்னாங்கன்னா பண்ண மாட்டேன். ஒரு 5 பேர்ட்ட கேட்டு 3 பேர் ஆமான்னு கண்டிப்பா சொன்னா அந்த கேட்கணும். மாரி. கேட்கணும். ரிசர்ச் அது. ரிசர்ச் மாரி அது. ஆர்&டி பண்ணணும். சூப்பர். அதுக்குன்னு பெரிய இது இல்ல. ஆ சும்மா 4 பேர்ட்ட கேட்டு ஒரு 4 ஃபீட்பேக். பேருமே ஆமான்ட்டாங்க. 3 பேர் ஆமான்ட்டாங்கன்னா தாராளமா பண்ணலாம். ரிலேட் ஆகும், டேக் ஆகும், ஷேர் ஆகும். அவ்வளோதான் சிம்பிள். ம். நான் ஆக்சுவலா ஒருத்தர பார்த்திருந்தேன். அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, "கடவுள் நம்பிக்கை இருக்கா?" அப்படின்னு கேட்டிருந்தப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, "என் ஆடியன்ஸ் தான் எனக்கு கடவுள்" அப்படின்னாரு. ப்ரோ ஆடியன்ஸ் வந்து அ ஹாய் ஃபேன்ஸ், ஹாய் ஃபேமிலி, அ என்னுடைய உயிர் நீங்க. நீங்க தான் ஹாய் ஃபேமிலின்னு சொல்றேன். ஆமா. ஹாய் ஃபேமிலி, அ அ பட்டீஸ், பாப்பாஸ் அதெல்லாம் தப்பு ப்ரோ. ஓகே. நீங்க கேட்டீங்கன்னு தான் நான் இந்த இதுல கட் அதெல்லாம் தப்பு. என்னதான் ஃபேமிலின்னு சொன்னாலும், அத வந்து யூஸ் பண்ற மாரி இருக்கு ஆமா, நீங்க. ஆமா. கண்டிப்பா. இதுவே நீங்க என்னோட ஃபேமிலி அப்படின்னு சொன்னா ஒரு கனெக்ட் வரும்ல. அதுக்காக சொல்றது தான் நான் எமோஷனல் பார்க்குறேன். கனெக்ஷன்க்காக. எமோஷனல் கனெக்ட்டா பார்க்குறேன். நீங்க அதே அந்த மாரி கிரியேட்டர் வந்து கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, யாருக்குமே ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. எதுவுமே இது பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் ஒருத்தர சொல்லல. புரியுது, புரியுது. ஓரளவு ஒரு சிலர் ஜெனரல் ஜெனரலா சொல்றேன். இந்த இன்னைக்கு கோலிஸ். நெறைய பேர் மில்லியன்ஸ் நெறைய வச்சிருக்காங்க. ஆமா. ஸோ அது மேட்டர் இல்ல. ம். கன்டென்ட் குவாலிட்டி என்ன கன்டென்ட் குடுக்குறோம், சூப்பர். அவங்களோட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கூட நம்ம பப்ளிக்கோட கனெக்ட் ஆகுறோம். இன்னைக்கு நம்ம வெளிய போனோம்னா, ஸ்விக்கி ஆ ஆளுங்க கேட்பாங்க. ஸ்விக்கி ஓட்டுறவங்க கேட்பாங்க. ஆட்டோக்கார அண்ணனுங்க கேட்பாங்க. அ கா கோயம்பேட்ல மார்க்கெட்ல இருக்கிறவங்க, உள்ள மார்க்கெட்ல இருக்கிறவங்க கேட்பாங்க. ம். பேரண்ட்ஸ் கேட்பாங்க. அவங்க குழந்தைங்க கேட்பாங்க. ஸோ காலேஜ் பசங்க கேட்பாங்க. பேரண்ட்ஸே ஆஃபீஸ் கேட்கறாங்கன்னா, போறவங்க கேட்பாங்க. ம். எல்லா வேலையில இருக்கிறவங்களும் நம்மள கேட்கறாங்கன்னா, ஆ ஏதோ இருக்கு. ஏதோ இருக்கு நம்மகிட்ட. ஸோ அத வந்து கரெக்ட்டா இன்னும் புடிச்சு பெருகிட்டே போணும். அத அப்படின்றது இது தான். பண்ணணும் அப்டின்ட்டு ஒரு ஐடியா. ரைட். இப்போ எவ்வளோ ப்ரோ உங்களோட இன்கம் இருக்கும்? இப்போ என்னோட இன்கம்ம பத்தி நான் ஒரு இதுல போயிட்டு, ஆ. நான் வந்து மாசம் என்னோட புரமோஷன்ஸ் எப்டின்னா ப்ரோ, மாசம் ஒரு புரமோஷன் தான் ஓகே. பண்ணுவேனே. 4 புரமோஷன், 5 புரமோஷன்லாம் எடுக்க மாட்டேன். சூப்பர். வேண்டாம் அப்டின்றேன். வரவங்கள்ட்டயே நான் வந்து இல்லங்க நான் மாசம் 1 தான் பண்றேன் ஓ! அப்டின்ட்டு நான் நீங்க வீடியோ நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் புரமோஷன்ஸ் இருக்காது. கரெக்ட். ஏதாச்சும் 1, 2 தான் இருக்கும். சூப்பர். ஸ்டார்ட்டிங் டைம்ல நெறைய பண்ணேன் தான். இப்போ ஆனா குறைச்சுட்டேன். டோட்டலா குறைச்சுட்டேன். ஓகே. ஏன்னா, எனக்கு YouTubeல ஓரளவுக்கு ஒரு ரெவென்யூ வருது. ஷார்ட்ஸ் மூலியமா வருது. லாங் வீடியோ நம்ம பெருசா போட மாட்டோம். ஷார்ட்ஸ் மூலியமா ஒரு ரெவென்யூ வருது. ஒரு புரமோஷன். அத வச்சு என் டீம்ல யாருக்கு மணி டிமாண்டா இருக்கோ, அவங்களுக்கு நான் வந்து மாசம் பே பண்ணிடுவேன். ஓகே. வீட்ட பார்த்துக்கிறேன். ரைட். மத்த எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் போயிடுது. சூப்பர். ஸோ, அதனால இப்ப எனக்கு இன்னைக்கு டேட்டுக்கு எனக்கு YouTubeல வந்து ஒரு 1 இல்லன்னா 90, 80 அந்த சில ரேஞ்ச். டைம் 70 அந்த மாரி தான் வருது. ஒரு புரமோஷனுக்கு ஒரு கோட் பண்றது வந்து ஒரு 1 அந்த மாரி தான் கோட் பண்ணிட்டு இருக்கேன். ரைட். A2D ப்ரோ வந்து எனக்கு சொன்னாரு. நீங்க வந்து ஜாஸ்தி பண்ணணும் அப்டின்னாரு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி இந்த 1 ரேஞ்சுல முடிச்சுட்டு ஒரு புரமோஷன் YouTube ரெவென்யூ அத வச்சு தான் நான் இது பண்ணி இந்த நெனச்சா நெறையவே பார்க்கலாம். மாசம் 5 to 6லேருந்து பார்க்கலாம். நமக்கு இது போதும். அதனால இது பண்ணிட்டு இருக்கேங்க ப்ரோ. அது ஏன்னா ரொம்ப எனக்கு இம்பார்ட்டன்ட். புரமோஷன்ஸ் நம்மள வந்து பார்த்து அவங்க இ ஓ என்ன ப்ரோ புரமோஷன் நெனச்சேன். கன்டென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ற கமெண்ட்ஸ்லாம் எனக்கு ஒரு டைம்ல வந்துச்சு. ஓ! ஓகே. அந்த தப்ப மாத்திக்கணும் அப்டின்ட்டு புரமோஷனே குறைச்சுட்டேன். புரியுது. ஆமா. சம்பாரிக்கிறது கம்மியானாலும் பரவால்ல. ஆமா, அப்படின்ட்டு. ஆமா. இது போதும். போதுன்றத தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அதுவே போதும். நெறைய காசு பார்க்க ஆரம்பிச்சுட்டோம்னா, நம்ம வந்து வேற மாரி மாறிடுவோம். ஹெட் வெயிட் வந்துரும். கண்டிப்பா. புரியுது. நெறைய காசு இருந்தா பிரச்சனை தான் வரும். லக்கி பாஸ்கர்ல சொல்லுவாங்க. ஆட்டத்த எவ்வளோ ஆடுறோன்றது முக்கியம் இல்ல. எங்க நிறுத்துறோம்ன்றது தான் முக்கியம் ஆமா. அப்படின்னு. ஸோ அந்த மாரி நீங்க ஒரு அந்த ப்ரமோஷன் மென்டாலிட்டி கண்ட்ரோல் இருந்துட்டாலே நம்ம ஓரளவுக்கு வின் பண்ணலாம். புரியுது. நெறைய காசு பார்க்கலாம் அப்டின்னா, நம்ம கன்டென்ட்ல தோத்துருவோம். ஆ. கரெக்ட். அதனால அப்புறம் அந்த இதான் ரேஞ்ச் தான். ஒரு அவரதுல நான் தப்பா சொல்லிட்டேன். அன்னைக்கு பதட்டத்துல மாசம் 4 புரமோஷன் பண்றேன். ஒரு புரமோஷன் 70,000 YouTubeல எனக்கு வந்து அது 2 ஒரு லேக்ஸ். 2 லேக்ஸோ 1.5 லேக்ஸோ வருதுன்னு சொல்லி வச்சுட்டேன். ஆ. வீட்டுக்கு போய் பார்த்தா 3.5 லட்சம் வருதா? ஐய்யய்யோ! அப்படிலாம் இல்லையே! அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே, ஓகே, பட் ஓகே. சரி அது ஓகே. அது ஒரு இன்வெஸ்ட்மென்ட். அது வேற ஒரு கிரியேட்டர்ஸ்க்கு அந்த அமௌண்ட் வரதா இருந்தா அவங்களுக்கு யூஸ் ஆகட்டுமே புரியுது. அப்படின்ட்டு அத அப்படியே விட்டோம். ரைட்.
இப்ப ஸ்பான்சர்ஷிப் பத்தி சொன்னீங்க. ம். உங்களோட ட்ரீம் பிராண்ட் அப்டின்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு மாடலா இருக்கணும் ஆடுக்கு. நம்ம மதன் கௌரிய வந்து ஏதோ ஒரு இதுக்கு பேனர்ல போட்டாங்க. ரோடு, ட்ரெயின் ம். ஸ்டேஷனு, மெட்ரோ ஸ்டேஷனு ம். நெறைய இடத்துல. ஆ அந்த மாரி பண்ணணும். மெட்டான்னு நெனைக்கிறேன். ஏதோ ஒரு பிராண்ட். மெட்டாவா சம்திங் ஆ. அந்த மாரி சூப்பரா இருக்கும். காமிக்கலாம். வீட்ல எல்லாரையும் கூட்டு போய் அந்த மாரி காட்டலாம். ஒரு ஸ்பான்சர்ஷிப் ம். பண்ணணும். ம். கொலாபரேஷன் அந்த பண்ணணும். மாரி பண்ணலாம். கூட்டு சூப்பரா. போய் வீட்ல காட்டலாம் அப்படின்னு. ஆமா. ஏன்னா இது டிஃபரெண்ட் டோர்ஸ் ஓப்பன் பண்ணுதுல்ல உங்களுக்கு. கண்டிப்பா. கன்டென்ட் கிரியேஷன் ம். அப்படின்றது. அதுல எந்த டோர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? லைக் ஒரு பணம் அப்படின்றதா? இல்ல பாப்புலாரிட்டி அப்படின்றதா? சினிமா. சினிமான்ற ஒரு டோர். சினிமா வந்து முன்னலாம் எப்படின்னா, கோடம்பாக்கம் வந்து சாலிகிராமம் ஃபுல்லா சுத்தி, ஆடிஷனா ஏறி, கஷ்டப்பட்டு போறதா இருந்துச்சு. இப்போ வந்து பெரிய கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க கரெக்ட்டா ஒர்க் பண்ணோம்னா, நம்மள அவங்களே கூப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. புரியுது. என்ன பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, அவங்களே கூப்பிட்டாலும் பரவால்ல. இப்ப நம்மகிட்ட இன்னைக்கு நம்மள ரெகக்னைஸ் பண்ணி சில டைரக்டர்ஸ்லாம் நம்மள்ட்ட பேசுவாங்கல்ல. ஆமா. அவங்க வந்து நம்மள கூப்பிடலாமா வேணாமான்ற டைலமால இருக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம ஒரு வார்த்தை சொல்லி வச்சிரலாமேன்ட்டு நானேவும் சில பேர்ட்ட சொல்றேன். ஓகே. ப்ரோ ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு உங்களுக்கு இந்த கேரக்டருக்கு ஓகேனா சொல்லுங்க வரேன் அப்டின்ட்டு நானும் சில பேர்ட்ட சொல்றேன். சூப்பர். சான்ஸஸும் தானாவே வருது. ரைட். ஸோ இந்த மீடியம கரெக்ட்டா யூஸ் பண்ணா அழகா உழப்பலாம். நெறைய பேரு ஃபேமஸ் ஆயிருக்காங்க ப்ரோ. ம். ஆனா யாருமே உள்ள போனதில்ல. ம். ஒரு சிலர் தான் போறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? நெட்வொர்க் பண்ணணுமா? என்ன பண்ணணும்? அவங்க என்ன சொல்லுவாங்க. பண்ணணும்னா, அவங்கள நம்ம ரீச் ஆகணும் ப்ரோ. ம். அவங்க கிட்ட போற அளவுக்கு நம்ம வேல செய்யணும். ஏடிஸ் தான் சொல்லுவாங்க. இத பாருங்க இவரு நல்லா பண்றாரு. அவங்க நல்லா பண்றாருன்னு சொல்றாங்கல்ல. சொல்லி இவருக்கு ஒரு ஹோப் குடுக்குறாங்கல்ல. அந்த இடத்துக்கு நம்ம போணும். ரைட். ஸோ அந்த இடம் தான் நமக்கு ம். மேட்டரு. கரெக்ட்டான ஒரு வேலைய பார்த்தா கரெக்ட்டா பண்ணிடலாம் ப்ரோ. சின்ன வயசுலேருந்தே நீங்க ஒரு மாரி ஜாலியா வெளில சின்ன சுத்திட்டு, ஆமா. ஊர் சுத்திட்டு சில்லா ஆமா, அந்த மாரி ஆமா. தான். ரைட். வீட்லலாம் அம்மா அடிப்பாங்க என்ன வெளிய ஒரு சொல்லிட்டு இன்னியும் சொல்லுவாங்க. ஆ. 7வது வரைக்கும் வீட்ல இருந்தான். 7வதுக்கு அப்புறம் வாசலுக்கு வந்து பெல் அடிப்பானுங்க. வெளிய போக ஆரம்பிச்சான். அன்னிலேருந்து அவன் வந்து நேரத்துக்கு வரதில்ல, போறதில்லன்னு இன்னிக்குமே சொல்லுவாங்க. இந்த டயலாக் கூட இருக்கும். என்ன மண்டபமா இது? வீடா மண்டபமா? வீடு அப்படிம்பாங்க. அந்த மாரி. ஆமா. கீழ வந்து பெல் அடிப்பானுங்க. அப்படியே கிளம்பி போவேன். அன்னைக்கு போக ஆரம்பிச்சது தான். இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோதான். இப்ப சுத்திட்டே இருக்கேன். வரைக்கும் வந்து வெளில தான். ஆனா அப்படி வெளில சுத்துனதுனால தான் வந்து இப்போ அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டா பீப்பிள் ஸ்கில்ஸ்லாம் வளர்ந்திருக்கு ஆமா, அப்படின்னு ஆமா, ஆமா, நினைக்கிறீங்களா? ஆமா. அது எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணிருக்கு? இப்ப இந்த ஷூட்டிங், சினிமா அந்த ஆங்கிள்ல எப்படி ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு? கேமரா பார்த்து பயம் இல்ல ப்ரோ. ஆ. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் அன்னைக்கு கேமரா வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்டே எனக்கு ஆதி அண்ணா கூட. ஆ. ஆதி அண்ணா கிட்ட போயிட்டு ஒரு டயலாக் ஒண்ணு பேசுற மாரி ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறாங்க. கேமரா அந்த அது எந்த பயமுமே இல்ல. ஏன்னா நாங்க கேமரா கூடயே இருந்து இருந்து நடிச்சு அப்படியே எங்களுக்கு பழகுனதுனால பயமே இல்ல. ரொம்ப கேஷுவலா பண்ணோம். ஷூட்டிங்ல. ஷூட்டிங்லயே. ஓகே. ஆனா ப ஆதினா இருக்காரு. ஸோ அங்க வந்து அந்த நர்வஸ்னஸ் அதெல்லாம் இல்ல. அவரு வந்து ரொம்ப ஆதி அண்ணா வந்து நம்ம எப்படி பார்த்தோம்? அவரு வந்து ரொம்ப நம்மள மாரி நம்மள இருந்த மாரி ஒரு ஆள் தானே அவரு. கரெக்ட். ஆமா. ஸோ அவர் கூட இருக்கும்போது அவரு இன்னும் பண்றா ஜாலியா பண்றா. என்ன இல்ல கொஞ்சம் ஸ்பீடா பேசுற. இது ரீல் இல்ல. இது வந்து பெரிய ரீலு. ஸோ அதனால கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டைம் குடு அப்டின்னாரு. ஓ! அவ்வளோதான். அவ்வளோதானே தவிர்த்து அந்த இது வச்சு அங்க இது பண்ணது ஓகே. தான் ப்ரோ. இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? மீசைய முறுக்கு 2. ஆ இடையில வந்து ஆகஸ்ட்ல அண்ணன் கால் பண்ணி அண்ணன் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்றாங்க. ஆ. இப்பா பாதி இதுலேருந்து பேசுறோம் வாங்கன்ட்டாங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் வாங்க அப்டின்னாங்க. சரி கிளம்பி போனா இந்த மாரி மண்டே ஷூட்டு. ஆஹா. இந்த மாரி ஒரு ரோல் இருக்கு அப்டின்ட்டு பேப்பர் குடுத்தாங்க. ஒரு 2 பேப்பருக்கு இருந்துச்சு. அத படிச்சோம். சரிங்க ப்ரோ பண்றோம். அண்ணா வந்து ஆல்பம் சாங்ல மிஸ் ஆயிடுச்சுன்ட்டு படத்துல போட்டுருக்காரு. ஸோ அதனால பண்றீங்களான்னாங்க. சரிங்க ப்ரோ பண்றோம் அப்டின்ட்டு அப்டி கமிட் ஆனது தான் மியூசியம் இருக்கு 2. அப்படிதான் வந்து ஸ்டார்ட் ம். ஆச்சு. எத பார்த்து ஆனா உங்களுக்கு உங்கள புடிச்சதுன்னு கேட்டீங்களா? ஏன் ஆதினாக்கு உங்கள சூஸ் பண்ணாருன்னு கேட்டீங்களா? பேட்மிட்டன் கன்டென்ட் பிடிக்கும்னு சொன்னாரு. "ஏய் நல்லா விளையாடுறான்டா இவன். பேட்மிட்டன் நல்லா விளையாடுறான்டா இவன். டேய் மணி எது? நல்லா விளையாடுறான்டா" அப்டின்னாரு. அது அந்த ஒரு கலாய்ச்சிட்டே இருப்பாரு அவரு. அப்படியா? ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி கலாய்ச்சிட்டே இருப்பாரு. ஆ. டான்ஸ் ஆடுனா, "மணி நல்லா ஆடுற மணி. என்னடா மணி?" இப்டி இப்டின்னு கலாய்ச்சிட்டே இருப்பாரு. ஜாலி அவரு. செம்ம ஜாலி அவரு. ம். இன்னொரு மேட்டரும் ஒண்ணு இருக்கு ப்ரோ. ஆ. நாங்க வந்து மீசைய முறுக்கு 1 பார்த்து தான் மீசைய முறுக்கு 2ல கமிட் ஆனோம். ஓகே. மீசைய முறுக்கு 2ல அண்ணங்கிட்டயே சொல்றேன். அண்ணா இந்த மாரி மீசைய முறுக்கு எனக்கு வந்து மீசைய முறுக்கு 2ன்னே தெரியாது. நான் கேட்கிறேன் யாருமே சொல்லல. படம்ன்னு மட்டும் தான் சொன்னாங்க. ஆடிஷன் அன்னைக்கே கேட்டேன். மீசைய முறுக்கு 2 ப்ரோ? அதெல்லாம் இல்லைங்க ப்ரோ. அலிகேஷன் அது அப்படின்னு. என்னது அலிகேஷன்னா என்னன்னே எனக்கு தெரியாதே. அப்படின்ட்டு சரி ஓகே. சரிங்க ப்ரோ அப்படின்னு விட்டோம். அடுத்த நாள் ஷூட்டிங் போறோம். அ அ இதுல பார்த்துட்டான் முகேஷ். கிளாப் ம். போர்ட்ல மீசைய முறுக்கு 2ன்னு ஆ. போட்டிருக்கு அந்த லேபிள். ரைட். ரைட்டு அப்டின்ட்டு உட்காந்து அண்ணன்கிட்ட சும்மா சொல்லிட்டு இருக்கேன். இங்க தான் உட்காந்துருக்காரு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாரி நான் மீசை முறுக்கு 1 பார்த்துட்டு தான்டா நான் வந்து சினிமா பண்ணணும். ஏதாச்சும் பண்ணணும் அப்டின்ட்டு கிளம்புனேன். ம். இன்னைக்கு பார்த்தா உங்க பக்கத்திலேயே உட்காந்துருக்கேன்ண்ணா அப்டின்னு. ஆ அப்போ மீசை முறுக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி மீசை முறுக்கு 1ல ஸ்டார்ட் பண்ணி மீசை முறுக்கு 2ல லேண்ட் ஆயிட்டீங்க அப்டின்னு.
அப்ப மீசை முறுக்கு 2 தானா? ஆமா, கன்ஃபார்ம் ஆமா ஆயிடுச்சு. அப்டின்னாரு. இது அங்க தான் வந்து ஆரம்பிச்சு ஆமா. சோசியல் மீடியாக்குள்ளேயே வந்துட்டு, ம். அங்கேயே இருந்து லேண்ட் ஆயிருக்கிறது ம். வெரி வெரி குட். ரொம்ப இல்ல. அந்த படத்துல இருக்கும். ஜஸ்ட் அது இருக்கும். ரொம்ப ஆனா அ அந்த டைமுக்கு நாங்க ஒரு 7 அந்த படம் போன ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆ. அந்த டைம் இருந்த குரோத்துக்கு அந்த படத்துல நாங்க அது பண்ணதே ரொம்ப பெருசு. அன்னைக்கு இருந்த Instagram கிரியேட்டர்ஸ் மத்தியில. ஓகே, ஓகே, ஓகே. ம். ஓ! ஆகஸ்ட். நான் வந்து நானும் மல்லேஷ் ப்ரோவும் பேசிக்கிறோம். நான் பேசிட்டு இந்த பக்கம் மீசை முறுக்கு போறேன். அவரு பேசிட்டு இந்த பக்கம் டயங்கிராம் ஷூட் டயங்கிராம் போறாரு. போறாரு. அந்த மாரி போனோம். ரைட்டு. இந்த ஆடிஷன் அவங்களும் போனாங்க. ஓ! இதே ஆடிஷன். இதே ஆடிஷன் அவங்களும் போனாங்க. நான் கேட்டேன். "என்ன ப்ரோ?" அப்டின்னா, "இல்ல ப்ரோ நான் இங்க டேட் குடுத்துட்ட பிறகு இங்க வந்துச்சு. இல்லனா பண்ணியிருப்பேன். ஓகே. பரவால்ல நீங்க போங்க. நான் இங்க போறேன்." அப்டின்ட்டு அப்டி போனோம். ஆனா சூப்பரா இருக்கு. லைக் நம்ம Instagram, YouTubeலேருந்து இந்த இதுக்கு போறது, இன்னும் ஈஸியா நம்ம கூட இருக்கிறவங்கலாம் ஆமா. போறம்போது அது நல்லா ப்ரோ இருக்கு. இப்போ எல்லாருமே Instagram அந்த பார்க்கறதே Instagram ரீலா அப்டி வீடியோ வீடியோ பண்றீங்களா? அப்டிதான் என்னையே ஆ. நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு விஷயம் பேசம்போது, என்னையும் அப்டிதான் ட்ரீட் பண்ணாங்க. ஆ. இது ஒரு வேலைன்ட்டு இத வச்சுட்டு இங்க வந்து இவ்ளோ பெரிய விஷயத்த கேட்கிறீங்களே! அப்டின்ட்டு நான் ஒரு கோடிங்கா சொல்றேன். இவ்ளோ பெரிய விஷயத்த கேட்கிறீங்களே! அப்டின்ட்டு கேட்கறாங்க. ம். இல்லங்க இதுல நான் நல்லா வருவேன்னு தோணுது அப்டின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. இல்லங்க முடியாதுன்னு மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க. இப்போ அதே இடத்துல நம்மள அக்செப்ட் பண்றாங்க. ஸோ நம்ம எக்ஸாக்ட்லி. ப்ரூஃப் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்படி அதே தான் அந்த டிமாண்ட கிரியேட் பண்ணியிருக்கீங்க நீங்க. ம். இந்த ஃபர்ஸ்ட் கால் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. அது எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சு? கால் எனக்கு கென் ப்ரோ கிட்ட இருந்து தான் வந்துச்சு. ம். ஃபர்ஸ்ட் ஓ! மீசை நான் முறுக்குக்கு மீசிய முறுக்கு கென் ப்ரோ. முன்னாடியே அவர் கால் பண்ணிட்டாரு. ஓ! ஓகே, ஓகே. கால் ஆனா ஆதி அண்ணா வந்து ஆல்பம்ஸ் அதுக்கு முன்னாடியே ஆல்பம் சாங்க்கு அவர் கால் பண்ணிட்டாரு. ஆனா அடுத்து அவர் என்ன படத்துக்கு கூப்பிட போறாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாது. ஓகே. ஃபர்ஸ்ட் படம் கால் வந்தது வந்து கென் ப்ரோ தான். ஆ. இந்த மாரி ஆஃபீஸ் வாங்கண்ணே அப்டின்னாரு. போனேன். வெற்றிமாறன் சார் ஃபோட்டோ அவர் கையால எடுத்த ஃபோட்டோ வச்சிருந்தாரு. ஆ. சரி. பக்கத்துல ஜாக்கி சான் ஃபோட்டோ இருந்துச்சு. அப்புறம் அவர் ஃபோட்டோ ஒண்ணு இருந்தது. தனுஷ் சார் ஃபோட்டோ ஒண்ணு இருந்தது. சூப்பர். பார்த்தேன் சொன்னாரு. இந்த மாரிண்ணே ஒரு ரோல் இருக்குண்ணே. சின்ன ரோல் தான். நீங்க பண்றீங்களா? அப்டின்னாரு. என்ன ப்ரோன்லாம் கேட்கல. பண்றேன் ப்ரோ அப்டின்னா, அப்புறம் சீன் சொன்னாரு. இந்த மாரி வரீங்க. ம். வந்து யார்ரா பிரவீனுன்னு கேட்குறீங்க. அவ்வளோதான் உனக்கு அப்டின்ட்டு போயிடுறீங்க. அப்புறம் திரும்ப வரீங்க. ம். அந்த பையன் உங்கள அடிச்சிடுறான். அப்டின்ற. சரிங்க ப்ரோ பண்ணிடலாங்க ப்ரோ அப்டின்ட்டு வந்துட்டேன். ப்ரோ அந்த டீமே செம்ம டீம் ப்ரோ. அப்படியா? அவங்க டீமே செட்லயே பாட்டு போட்டுட்டு அந்த வைப்ல தான் இருப்பாங்களே. ஆ. ஆ திருச்சிற்றம்பலம் பாட்டுலாம் ஓட்டிட்டு இருக்கும். கென் ப்ரோ வந்து ஜாலியா மைக்ல வந்து யாரையாச்சும் கலாய்ச்சுட்டு, அவர் ஆளே செம்ம ஜாலியா இருப்பாரு. எல்லாரையும் கலாய்ச்சுட்டு, ஆ. ஆ ஒரு ஷாட்ல வந்து ஒருத்தர் நிக்கவே மாட்டாரு. அவர கூட்டு வந்து நிக்க வச்சு ஃபன் பண்ணுவாரு. ஓகே. எல்லாரையும் கலாய்ப்பாரு, மைக்ல கலாய்ப்பாரு, பாட்டு பாடிட்டு இருப்பாரு. ஜாலியா போவும். செம்ம ஜாலியா போவும். அதனால தான் அந்த படம் அவ்ளோ லைவா, அழகா வந்துச்சு. ம். இப்போ அவரோட டைரக்ஷன் ஸ்கில்ஸ்லாம் பார்த்து கத்துக்கிட்டீங்களா ஏதாவது? நான் ஒரு 4 நாள் தான் டிராவல் பண்ணேன். ஓகே. எங்க சீன் குடுத்துட்டாங்க என்கிட்ட. பேப்பர் குடுத்துட்டாங்க. ஏடி குடுத்துட்டாரு. "ப்ரோ இதான் உங்க சீனு. ஏதாச்சும் மாத்தணும்னா மாத்திக்கோங்க" அப்டின்னாங்க. அப்புறம் நாங்க வந்து ஸ்பாட்ல போயிட்டு, "ப்ரோ அ இந்த மாரி பண்ணலாமா? அந்த மாரி பண்ணலாமான்னா" எல்லாத்துக்குமே, பண்ணலாண்ணே, வைங்கண்ணே. எது வேணாலும் பண்ணுங்கண்ணே" அப்டின்னாரு. ம். அப்புறம் தான் அந்த "ஹே ஹாங்காங்" பிஜிஎம் போடுறலாம் அந்த ஸ்பாட்ல எடுத்தது. ஓகே. பிஜிஎம் போடுறா அப்டின்னு பின்னாடி போறது. ஆ. அப்புறம் "நீ தான் பிரவீனு, யூவா?" முகேஷ் அண்ணன் "இரு, இரு எனக்கு இரு" அப்டின்னுவான். அது எல்லாமே வந்து ஸ்பாட்ல பண்ணது தான். ஆமா. அவரு பயங்கர ஃப்ரீடம் குடுத்துட்டாரு. பட் Instagramலேருந்து போயி நம்ம நம்ம ஸ்க்ரீன்ல காமிச்சா, எனக்கு சத்தியமா தெரியாது. யூத் படத்துல எங்கள பார்த்தா அப்படி ஒரு கிளாப் வரும்னு ப்ரோ சத்தியமா தெரியாது. நானும் தியேட்டர்ல இருந்தேன். பிளாஸ்ட் ஆயிட்டாங்க. ஐய்யோ! சுத்திட்டாங்க ப்ரோ பசங்க. புரியுது. தியேட்டர்ல. இந்த மாரி என்னடா நான் ரோகிணி தியேட்டர்ல தான் ஆ. பார்க்குறோம். ஓகே. ரோகிணி தியேட்டர்ல ஃபேன்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் வருவாங்க. கிளாப் பண்ணுவாங்க. ஓகே. ம். நான் அப்படியே படம் முடிச்சுட்டு சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். கமலா தியேட்டர் போலாம். செகண்ட் ஷோ வந்து அ நார்மல் பக்கா பப்ளிக். சூப்பர். போய் பார்க்கலான்னு போறோம். அ அந்த ஆசைப்புள்ள பாட்டுலாம் முடியுது. ஆசைப்புள்ள முடியும்போது என் ஃப்ரெண்ட் அந்த பிரேம் ஆ. அவன் வந்து நிப்பான். அவன பார்த்தே கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. டேய் என்னடா கத்துறாங்க. அப்புறம் வந்து நாங்க அ அ அ அப்படின்னு ஒரு ஹாரன் அடிக்கும். அவங்கலாம் பேசிட்டு ஆமா. இருக்கும்போது. யார்றா அவன்? அவன் தான் உன் ஆளோட மாப்பிள்ள அப்படின்னதும், அனு ரொம்ப நாளா ஃபாலோ செதறி பண்ணின்னு இருக்கேன். தியேட்டர் தெறிக்குது. தெரிச்சுட்டாங்க. ஆமா. என்னடா இது நமக்கா? என்ன கரெக்ட். பண்ணோம்? அப்படின்ட்டு யோசிக்கிறேன். ஆ. அப்பதான் முடிவு பண்ணேன். கரெக்ட்டான ரூட்ல போயிட்டுருக்கோம். ரூட்ட மாத்தக்கூடாது ம். அப்படின்ட்டு, அந்த 3 நாளு நான் இது எங்கேயுமே நான் சொல்லல. வெளிய பேசல நான் இத பத்தி. ஓ! ஓகே. அந்த 3 நாள் இல்ல ப்ரோ. அந்த படம் வந்து தியேட்டர்ல ஓடிட்டு இருந்த வரைக்குமே எனக்கு எல்லா ஊர்லேருந்தும் கால் பண்ணி, "உங்க சீன் வரும்போது செம்ம கிளாப்புப்பா, செம்ம கிளாப்பு" அப்படின்னாங்க. ம். எனக்கெல்லாம் மெர்சல் ஆயிட்டேன். ஐயோ! சத்யம் தியேட்டர்ல போய் பார்க்குறேன். சத்யம் தியேட்டர்ல எங்கள பார்த்து கத்துறாங்க. சத்யம் தியேட்டர்லயேவா? நாங்க பார்த்த காசி தியேட்டர்ல போய் பார்க்குறேன். கத்துறாங்க. கிருஷ்ணவேணி, தேவிகர் ரோகிணி. ம். ரோகிணில எவ்ளோ சொல்லவே வேண்டாம். அந்த ஸ்க்ரீன்ல நம்ம வரோம். நம்மள பார்த்து ஷவுட் யாரையுமே சாதாரணமா ஒரு ஆள பார்த்து கத்திற மாட்டாங்க ப்ரோ. இல்ல.
ஸோ அதுக்கான வேலை நம்ம பண்ணியிருக்கோம்னு எனக்கு அங்கே தான் தெரிஞ்சுது. ரொம்ப சில படத்துல தான் ப்ரோ நான் ஷவுட்ஸ் கேட்டிருக்கேன். படமே நான் சொல்றேன். ம். இப்ப லவ் டுடே அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக் மூவி சொல்லலாம். பிளாஸ்ட் ஆவாங்க. ம். அந்த மாதிரி ஒரு சீனா இருந்துச்சு. ஒரு கேரக்டர் வரும்போது ஒரு சர்ப்ரைஸா ஒரு கேரக்டர் வரும். எங்களுக்கு ஆக்சுவலா அந்த கேரக்டர் படத்துல எப்படி வராம இருந்துச்சுன்னா, எங்களுக்குன்னு ஒரு சீன் இருக்கும். ஆ. அந்த சீனுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்கும். அவன் வந்து அந்த பொண்ண பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லுவான். ம். இந்த மாரி உன் ஆளு அங்கிட்டு பேசிட்டு இருக்கான்டா அப்படின்னு. அப்படின்னு கேமரா ரவுண்ட் ட்ராலி சுத்திட்டு வந்து என் ஃபேஸ் காட்டுவாங்க. ஓகே. அதுதான் என்னோட ஆக்சுவல் இன்ட்ரோவே. ஓகே. பட் அது இருந்திருந்தா அது இன்ட்ரோவா ஆடியன்ஸ் வந்து ஓ அப்படின்னு வந்திருப்பாங்க. இருக்கலாம். இப்ப வச்ச சீன் வந்து யதார்த்தமா பைக்கை விட்டு இறங்கி வந்து அந்த பொண்ணு ஃபேஸை காமிச்சிட்டு தான் எங்க ஃபேஸையே காட்டுவாங்க. ஓ. ரொம்ப ரொம்ப சாதாரண சீன் அது. ஆ. தியேட்டரு கத்துறாங்க அப்படின்ட்டு. புரியுது. ஒரு பிளாக் பஸ்டர் படத்துல நடிச்சிட்டோன்ற சந்தோஷம். சூப்பர் ப்ரோ. நைஸ். அந்த ஒரே ரீசன்னால தான் எந்த படத்தையும் இது பண்ண முடியல. வர படத்தை சூஸ் பண்ண முடியல. பொறுமையா இருக்கலாம் அப்படின்ட்டு பொறுமையா வெயிட் பண்ணி கதை கேட்டு. யூத்துக்கு அப்புறம் மீசை முறுக்குக்கு அப்புறம் எந்த படமே நான் கமிட் ஆகல. ஓகே. ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். எல்லாருமே நிறைய வந்து கேட்டுட்டு நிறைய இருக்காங்க. கேட்டாங்க. நிறைய ரோல்ஸ் வந்துச்சு. பட் நான் எதுவும் கமிட் ஆகாம, ஒண்ணு நல்ல படம் கிடைச்சா, நல்ல ரோல் கிடைச்சா போலாம். ம். இல்லன்னா நம்மளே ஒரு படம் எடுக்கிற இதுக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு சூப்பர். பொறுமையா இருக்கேன். இந்த படத்துக்கும் என்ன வித்தியாசம்? மீசை முறுக்கு 2 வந்து ரொம்ப அண்ணனோட டைரக்ஷன் தான் அது. ஸோ அவர் வந்து அவரு எப்படின்னா, ஸ்பாட்லயே சொல்லிடுவாரு. "இதான் மணி, இதான் சீனு. இத கரெக்ட்டா பேசிரு. ரெடி டேக் போலாம்." அண்ணே ஓகே. ஒரு டேக் தான் எடுப்பாரு. ஆ. நான் கரெக்ட்டா பேசிட்டேன்னா, ஓகே, ஓகேண்ணே மாத்துங்க. ப்ளேபேக் கூட பார்க்க மாட்டாரு. ஓகே அவன் பேசிட்டான் கரெக்ட்டா தான் இருக்கும். நீங்க மாத்துங்க அப்படின்ருவாரு. அவ்வளவுதான். அவர் அந்த மாரி. ஓகே. ஃபாஸ்ட்டா டக்கு டக்கு ஸ்பீடா போவாரு. ரிலாக்ஸ் சொல்லுவாரு. அவர் ரிலாக்ஸ் சொல்றத நான் அவர்ட்டருந்து கத்துக்கிட்ட ஒண்ணு. புரியல. ரிலாக்ஸ்னா, இப்போ இப்போ இங்க ஷார்ட் போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து க்ளோஸ் இல்ல, டைட் இல்ல சஜஷன் இல்லன்னா, "மணி நீ ரிலாக்ஸ் பண்ணிக்கோ 5 மினிட்ஸ்" அப்படின்னு உட்கார சொல்றாரு. அந்த விஷயம் நான் எங்க ஷூட்ல பண்றீங்க. நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் அவர்கிட்டேருந்து. நைஸ். அவர்கிட்டேருந்து அது ஒரு விஷயம் நான் ஏன்னா எடுத்துக்கிட்டேன். அது ஒரு ரிகவரி டைம்ல. அவங்க ஆமா. வந்து இன்னும் கொஞ்சம் தெம்பா ஆமா. வருவாங்க. அந்த டைம்ல அவன் நிக்க தேவையில்லல்ல. அவன் ரிலாக்ஸ் பண்ணலாம். அத வந்து அவர் ஆள் பார்த்து கரெக்ட்டா சொல்லுவாரு. இவங்களுக்கு இல்ல அவர் ரிலாக்ஸ் பண்ணலாம். அதே மாரி ஏதாச்சும் ஒரு ஷாட்டுக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா, "மணி உங்களுக்கு ஷாட் இல்ல 11:00 தான் ரிலாக்ஸ்" அப்படின்ருவாரு. நாங்க வெயிட் பண்ணுவோம் அழகா. லைக் வேற என்ன ஆதிநாட்ட வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆமா, ஆமா. பட் இந்த டைரக்ஷனோ, படத்தையோ தாண்டி லைஃப்ல என்ன எடுத்துக்கலாம்னு இருக்கு அவர்ட்ட? அவர வந்து ரெகக்னைஸ் பண்றது அவர்கிட்டருந்து எடுத்துக்கலாம். அவர் ஒரு சின்ன பையன் ஒரு பையன் நல்லா பாட்டு பாடுறான் அப்படின்னா, ம். அந்த பையன நோட் பண்ணிப்பாரு. ம். அந்த பையன நோட் பண்ணிட்டு வேற எங்கேயாச்சும் யூஸ் பண்ணுவாரு. ஏதோ ஒண்ணுத்துல வச்சுருவாரு. அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் நான் அவனுக்கு அப்படின்ட்டு ஒண்ணு பண்ணிடுவாரு. புரியுது. அத நான் எடுத்துக்கிட்டேன். அதே ஷூட்ல ஒரு பையன பார்த்தேன். நல்லா ஒரு பாட்டு பாடிட்டு, கானா பாட்டு பாடிட்டு, ஜாலியா ரொம்ப பேசிட்டு இருந்தான். ஓ, ஓகே. நாங்க டி பிளாக் செந்தில் பார்த்துருக்கீங்களா? ஆமா. அதுல பார்ட் 2ல எனக்கு செந்தில் அண்ணா மாரி ஆவணும்ண்ணா. நானும் சின்ன செந்தில்னு ஒரு சின்ன பையன் பேசுவான். ஆமா. அவன அங்கேருந்து தான் எடுத்து நான் இங்க போட்டேன். அத நான் அவர்கிட்டேருந்து எடுத்துக்கிட்ட ஒண்ணு தான். ஒரு ஆள பார்த்துட்டா அவன மைண்ட்ல வச்சுட்டு அவன நம்ம யூஸ் பண்ணணும். ம். அந்த மேட்டர்லாம் நான் அவர்கிட்டேருந்து தான் எடுத்துக்கிட்டேன். இல்ல அது வந்து ஆக்சுவலா அவர்ட்ட வந்து நானே ரொம்ப ஆக்சுவலா இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா? அதுவும் ஆமா. இந்த லீக்ல இருக்கும்போது ஆமா, ஆமா. அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஏன்னா ஆமா. நான் இப்போ ஒரு கான்சர்ட் அவருக்கு போயிருந்தேன். ம். அந்த கான்சர்ட் போயிட்டு அவர் டீம்ல ஒருத்தர் பார்த்திருந்தேன். தீபக் அப்படின்னு ஒருத்தர். அவர் பார்த்துட்டு அவர் வந்து என் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். நல்லா பண்றீங்க. நமக்கு ஒரு வீடியோ மாரி பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு மாரிலாம் சொன்னாரு. நான் ஒரு வீடியோலாம் பண்ணி குடுத்தேன். அது ஆதினாக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் கான்சர்ட்க்கு போயிருந்தேன். அதுக்கு அந்த வீடியோலாம் பண்ணிட்டு தான் கான்சர்ட்க்கு போயிருந்தேன். போனா அவரு வந்து, "ஏய் வீடியோ சூப்பரா இருந்துச்சு" அப்படின்ற மாரி சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு. பட் அதோட முடிஞ்சிருச்சு. ஒரு 2, 3 மாசம் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். நெறைய மாசம் ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ ஏ2டி ப்ரோ கல்யாணத்துக்கு ம். போயிருந்தேன். "ஏய் அந்த வீடியோ சூப்பரா இருந்துச்சுடா" ஆமா, அப்படின்ற மாரி. ஆமா. இப்ப எல்லாரும் வந்து டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்காங்க. டைமே இல்ல. அவர் பார்த்துட்டு நின்னு கட்டி புடிச்சுட்டு "அந்த வீடியோ சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்றதுக்கு டைமே இல்ல. போயிட்டு இருக்கும்போது. அவர் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஆமா. ஆனா அத பண்றாருன்னா ஏதோ அங்க ஒரு ஆமா. அவர் எல்லாத்தையுமே பார்ப்பாரு. நோட் பண்றாரு. ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தபோது எங்களுக்கு அப்பதான் மீம்ஸ்லாம் போட ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கெல்லாம் சான்ஸ் குடுக்கலாமே, யார் யாருக்கோ குடுக்குறதுக்குன்னு மீம்ஸ் நெறைய போட ஆரம்பிச்சாங்க. ஓகே. அத பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து, "என்ன மணி சான்ஸ் குடுக்கணும்லாம் சொல்றாங்க." ஆ. "ஓ பெரிய ஆள் பா நீ." ஐயோ! அப்படின்ட்டு அப்படி கலாய்ப்பாரு. ஓகே. அதுக்கடுத்து வீடியோஸ்லாம் ரெகுலரா பார்ப்பாரு. பேட்மிட்டன்லாம் அப்ப அந்த டைம்ல பேட்மிட்டன்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அத பார்த்துட்டு அத ஃபாலோ பண்ணி ஷூட்டிங்ல வந்து பேசுவாரு. "ஏய் அது பார்த்தேன்டா, செம்மையா இருந்துச்சுடா" சூப்பர். அப்படின்னுவாரு. நம்ம வந்து மோட்டிவேஷனலா பேசுறது வந்து நெறைய பேர் ஹீரோஸ்லாம் பேசுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷனலா பேசுற நம்மளுடைய ஒரு பப்ளிக்லேருந்து பேச ஆரம்பிச்சது வந்து அவர்தான். ஒரு காலேஜ் ஈவென்ட்லலாம் நெறைய காலேஜ் ஈவென்ட்ல பேசுவாரு. "வாங்க இங்க நீங்க ட்ரை பண்ணுங்க" அப்படின்லாம் நெறைய சொல்லுவாரு. புரியுது. நான் வந்து ஆர்கானிக்கா மோட்டிவேஷனலா பேசுறத, ப நம்மலேருந்து ஒருத்தர் பேசினத பார்த்தது ஃபர்ஸ்ட்டு ஆளு ஆதி அண்ணா தான்.
இன்னைக்குமே என்னோட ஃபோன்ல மீசை முறுக்கியோட அந்த டைட்டில் ட்ராக் இருக்கும். ஒரு அது இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ரைட். அது கேட்பேன். டவுனா இருக்கும் போதெல்லாம் செம்மையா இருக்கும். அது செம்மையா இருக்கும். அந்த ஆல்பமே செம்மையா இருக்கும் actually. ஆல்பம் பயங்கரமா இருக்கும் ப்ரோ. சொல்லவே வேண்டாம். சரியா இருக்கும். ரைட். ஸோ எப்போ வந்து ஆக்சுவலா சிம்பு ஃபேனா நீங்க? சிம்பு ஃபேன் ஆனது வந்து நான் ஒரு 2013, 14 டைம்ல ப்ரோ. அந்த வாலு ரிலீஸ் ஆகாம ஒண்ணு போயிட்டு இருந்தது. ஆமா. ரொம்ப நாள் அப்ப அவர் கொஞ்சம் பேசுவாரு பிரஸ் மீட்ல. ஆமாமா. என்னடா வரவே விட மாட்றீங்கன்னு அப்படிலாம் பேசுவாரு. ஆமா. அது பார்த்து எனக்கு ரொம்ப புடிச்சது அவர. அவரோட அப்போ இருந்த Instagram ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருப்பேன் உட்காந்து. அவரு அனிருத்தோ ஏதோ டியூக்ல போற மாரி இருக்கும். ம். இப்படி போடுவாரு. இப்படி ஒரு ஃபோட்டோ போடுவாரு. அந்த மாரிலாம் நெறைய பண்ணுவாரு. எனக்கு அது மாரி ரொம்ப நம்ம காலேஜ் சீனியர் மாரி அந்த மாரி இருக்கும் அவரு. அந்த டைம்ல எனக்கு பார்க்கும்போது. புரியுது. ஸோ அந்த டைம்ல தான் நான் வந்து அப்படியே அவர் ஃபேனா இதுவாக ஆனா ஆரம்பிச்சேன். அது வந்து எதுனால ஆக்சுவலா? அவர் மேல நெறைய கான்ட்ரோவர்சிஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆமா. அந்த டைம்ல பயங்கரமா போச்சு. எக்கச்சக்க கான்ட்ரோவர்சி. ஷூட்டுக்கு வர மாட்டாரு. லேட்டா டீப் வருவாரு. சாங் கான்ட்ரோவர்சிலாம் பயங்கரமா போச்சு. ஆமா. அனிருத்தோட அவர் ம், பண்ணது. ம். அது இல்லாம வந்து இந்த விமென்ஸ் பொண்ணுங்க அந்த சைட்லயும் ஒரு ஆமா. கான்ட்ரோவர்சி நெறைய போயிருக்கு. ஸோ எதனால உங்களுக்கு அவர் புடிச்சது ஆக்சுவலா? எனக்கு இப்ப ப்ரோ ஒரு இவ்ளோ பிரச்சனை போச்சுன்னா, அவர் வந்து ஆமா, சரி என்ன அப்படின்னு தான் அவர் ஃபேஸ் பண்ணாரு. மத்தபடி அதுக்கான வேற ஒரு ரீசன்லாம் சொல்லல. ஆமா. இவரு அந்த கேம் விளையாடிட்டு ஆ. அபிஷேக் ப்ரோ ஒண்ணு கேட்பாரு. சிசிடிவி ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு. ஆமா. அதுல லைட்டே இல்ல. நீங்க கரெக்ட். இருட்டு அறையில முரட்டு குத்து பண்ணதே இல்லையா? அப்படின்னு. கரெக்ட். ஆமா. அதெல்லாம் தான் ப்ரோ எனக்கு பிடிக்குமே. புரியுது. எஸ்டிஆர் அவர்ட்ட பேச வாய்ப்பு கிடைச்சதா? இல்ல. இல்ல. உண்மையாவேவா? நிஜமாலே இல்ல. அப்படியா? ஆமா இல்ல. நம்ம அதுக்காக வேலை செய்யல ஆனா. ஆ. அவர பார்த்துறணும். அவர் கூட ஒரு படம் நடிச்சிரணும். அவர இம்ப்ரெஸ் பண்ணணுன்ட்டு நம்ம வேலை செய்யல. எனக்கு அவர ரொம்ப புடிக்கும். அவர வந்து நான் ஒரு இப்ப இன்னைக்கு டேட்ல அவரு வந்து நம்ம லைஃப்ல எங்க போனாலும் சிம்பு சார பத்தி கேட்டுர்றாங்க ஒரு வார்த்தை. கனெக்ட் ஆயிட்டாரு. கனெக்ட் ஆயிட்டாரு. ஸோ அவருக்காக நம்ம ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். அத வந்து டாட்டூலாம் போட்டு வச்சிருக்கீங்க. அதுவே பெரிய இந்த கீழ டாட்டூ பண்ணு. ஸோ அவருக்காக நம்ம ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அத நம்ம கரெக்ட்டா பண்ணுவோம். அவர் கூப்பிட்டாருன்னா போய் பேசுவோம். அவ்வளவுதான். எனக்கு ஏதோ உங்கள அரசன்ல பார்க்க போறோமோன்னு தோணுது. அதெல்லாம் இல்லைங்க ப்ரோ. அதெல்லாம் இல்ல. ஆனா அவரோட டீம்ல எல்லாரும் என்ட்ட பேசுவாங்க. நல்லா பேசுவாங்க. அப்படியா? எல்லாருமே பேசுவாங்க. நான் ஏதாச்சும் ஒரு அப்டேட்னாலும் அவங்கள்ட்ட கேட்டுருவேன். என்ன ப்ரோ ஷூட் நிறுத்திட்டாங்களா? என்ன ப்ரோ? இல்ல ப்ரோ போயிட்டு தான் இருக்கு. அப்ப ஓகே. ரைட். அவரு பாப்பாரு. மேபி ஏன் இருக்கலாம்னா, ஒருவேள இந்த ஒரு ஃபேன கூப்பிட்டுட்டோம். அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் நெறைய பேர் இருக்காங்கல்ல. எங்கள ஏன் கூப்பிடல? அவர் ஃபேனா ரெப்ளிகேட் பண்ணதுனால கூப்பிட்டுட்டீங்களான்னு மேபி கேட்டுட்டாங்களோ? யோசிச்சிருக்கலாமோ? இருக்கலாம். புரியுது. பட் நான் அவருக்கானத பண்ணிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நான் அன்கண்டிஷனல் லவ். இதுக்கு முன்னாடிலேருந்தே நான் அவருக்கு ஃபேனு. சப்போஸ் இந்த ஃபங்க் எல்லாம் வந்து அப்படியே ஸ்ட்ரீமுக்கு சூட் ஆகுதே அப்படின்ற மாரி என் ப்ரெடிக்ஷன் கரெக்ட்டா மேபி இருந்தா இத பார்த்துட்டு கூப்பிட்டாங்கன்னா ஓகே. புரியுது. இதுக்கு முன்னாடி அந்த மாரி எந்த டாக்கும் இல்ல. அரசன் டாக்லாம் இல்லைங்க ப்ரோ. புரியுது. ஆனா அவர்ட்ட இருந்து இப்போ கத்துக்கிட்ட ஒரு 3 விஷயம்னா என்ன சொல்லலாம்? எஸ்டிஆர்ட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன் இந்த 3 விஷயத்த. உண்மையா சொல்றது. மனசுல பட்டத சொல்றது. ஓப்பனா இருக்கிறது. ஓகே. நமக்கு எதுவுமே இல்லனாலும், நம்ம ஒரு நாள் வருவோம். நம்ம கண்டிப்பா வருவோம். நம்ம பொட்டன்ஷியல் நமக்கு தெரியும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேணும்டா அப்டின்னுவாரு அவரு. ஓகே. ஸோ நம்ம பொட்டன்ஷியல் நமக்கு தெரியும். நம்ம ஒரு நாள் வருவோம். அது. ரைட். 3வது லாயலான ஃபேன்ஸ கிரியேட் பண்றது. ம். யாருக்குமே படம் இல்லாம ஃபேன்ஸ் இருக்கவே மாட்டாங்க. சிதறி போயிடுவாங்க. ஆமா. பட் ஆனா அவருக்கு இன்னுமே இருக்காங்க. இன்னைக்குமே இருக்காங்க. முன்னாடில இருந்தும் இருக்காங்க. கரெக்ட். இந்த ஃபேன் வொர்ஷிப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ணா? லைக் ம். தல என்ன பண்றாருன்னா, எனக்கு ரசிக்க மன்றம் வேண்டாம் அப்படின்னு ம். போறாரு. ஆமா. இப்ப தளபதி என்ன பண்றாருன்னா, இன்னும் பெருசாக்கிட்டே போறாரு. அவர் வந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கைய பாருங்கன்னு சொல்லிட்டாரு. இவரு வந்து ஒரு பொசிஷன் வந்து எல்லாரையும் அவர் பார்த்துக்கிற இடத்துக்கே வந்துட்டாரு. கரெக்ட். இப்போ இவர் கையில நெறைய பேரோட லைஃப் இருக்கு. கரெக்ட். ஸோ 2மே கரெக்ட்டான ஒரு விஷயம் தான். எக்ஸாக்ட்லி. பட் இது பாலிடிக்ஸ் விட்டுறலாம். ம். சினிமால தளபதி இருந்தப்போ ம். பெருசாக்கிட்டே போனார்ல. ஆமா. சோ அந்த ஃபேன்ஸோட வாழ்க்கைய பாதிக்குதோ அப்படின்னு நீங்க ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? நெறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. சிலர் தான் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா நடந்துப்பாங்க. கரெக்ட். ஸோ அவங்கள மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலான்னு தோணுது. சூப்பர். அது ஆனா நம்மளால முடியாது ப்ரோ. ஆமா. அவரு அங்க இருக்காரு. ரொம்ப அவரால கஷ்டம். வந்து ரூட்டடா போயிட்டு எல்லார்ட்டயும் சொல்ல முடியாது. கரெக்ட். சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அப்படி பார்க்குறாங்க அவர. ம். ஸோ அதனால கஷ்டம் தான். ரைட். அவருக்கு வந்து நெறைய அசிங்கப்பட்டுருக்காரு. அவரு வந்து இந்த கிரிஞ்சுன்ற வார்த்தையே வரதுக்கு முன்னாடிலாம் அவர் வந்து ஆமா, ஆமா, அசிங்கப்பட்டுருப்பாரு. ஆமா, ஆமா. சோ உங்கள அந்த மாரி யாராவது உங்களோட அப்பியரன்ஸ் வச்சோ, ஆ. கலர் வச்சோ ம். இந்த மாரி கிரிஞ்ச் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நமக்கு அதெல்லாம் வராது ப்ரோ. அதெல்லாம் எதுவும் இல்ல. நமக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த கிரிஞ்ச் அதெல்லாம் வராது. சூப்பர். ஒரு எனி ஹேட் கமெண்ட் கூட இல்லையா? நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வராது. இருக்கு. ஓ வராது. வராது. சூப்பர். சில கன்டென்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ ஆச்சுன்னா, ப்ரோ முன்ன மாரி இல்ல ப்ரோ அப்டின்னுவாங்க. அந்த வீடியோ அப்படியே டெலீட் பண்ணிடுவேன். அப்படியா? கமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ண மாட்டேன். வீடியோவே டெலீட் பண்ணிடுவேன்.
பரவாயில்லையே! ஒருத்தருக்கு பிடிக்கலனாலும் அந்த வீடியோவ டெலீட் பண்ணிடுவேன். சீரியஸாவா? சீரியஸா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருந்தாலும், ஒரு வீடியோல ஒரு சீன் மொட்டை மாடியில பைக்ல வந்து நிக்கிறா மாரி ஒரு சீன் மொட்டை எடுத்தோம். மாடிலயா? மொட்டை மாடிக்கு பைக்க தூக்கிட்டு போனோம். பிளைவுட்ட அச்சோ! போட்டு ஆ. தூக்கிட்டு டியோ பைக்க தூக்கிட்டு போயிட்டு, ஓ! அ பிளைவுட் மாரி வச்சுட்டு அதுல அப்படியே வச்சுட்டு அதில போய் நிறுத்தனோம். அந்த வீடியோ வந்து ஒரு சிலரு முன்ன மாரி இல்ல அப்டின்னாங்க. டெலீட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அவ்ளோ எஃபோர்ட்டும் வந்து ஆமா. நான் சொல்லிடுவேன். "டேய் வீடியோ ஒர்க் ஆவலடா. நான் வந்து எடுத்துடுறேன்டா" அப்டின்ட்டு எடுத்துருவேன். பசங்கள்ட்ட சொல்லிட்டு. ஆடியன்ஸோட ஃபீட்பேக்ல கொஞ்சம் கூட அடி வாங்கக்கூடாது. ஆமா, ஆமா ப்ரோ. அது ரொம்ப ஆமா, முக்கியமா ஆமா, பார்க்குறீங்க. ஆமா. சூப்பர் ப்ரோ. வெரி, வெரி நைஸ். இது வந்து நெறைய பேர் எனக்கு தெரிஞ்சு பண்ணுவாங்களா தெரியல. ஆமா. ஏன் கமெண்ட்ஸ் அது டெலீட் பண்ணுவாங்க. ஆ திட்டுனா கமெண்ட்ஸ் டெலீட் பண்ணிட்டு, நான் எக்ஸாக்ட்லி. வீடியோவே டெலீட் பண்ணிடுவேன். ரைட். எதுக்கு? அங்க தானே அவங்களுக்கு தான் வேலை செய்றது. அதுல ஒழுங்கா நல்லா இல்லன்னா ஒத்துக்கலாம். நல்லா ம். இல்லன்னா இது பண்ணிக்கலாம். பிரச்சனை புரியுது. இல்ல. ரைட். ஆனா இந்த ஜேர்னில வந்து ம். டே அண்ட் நைட் வேல பார்க்குற மாரி ம். இருக்கும்ல. ம். ஆமா. ஆமா ஸோ ப்ரோ. இதுக்காக என்னலாம் சாக்ரிஃபைஸ் பண்றீங்க? இப்ப நான் வந்து எடுத்துக்கிட்டா, நான் என் ஆஃபீஸ்லயே தான் வந்து டே அண்ட் நைட் இருக்கேன். அங்கேயே தான் தூங்குறேன். அங்கேயே தான் வேல பார்க்குறேன். எல்லாமே அங்கே தான் நடக்குது. இப்போ அப்பா, அம்மாவ பார்க்கறதில்ல. ஒரு 5 வருஷமா பார்க்கறதில்ல, பேசுறதில்ல. இந்த ம். மாரி நெறைய விஷயம் போயிட்டுருக்கு. கண்டிப்பா. ஃப்ரெண்ட்ஸ வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி அளவுக்குலாம் இல்ல. ஸோ எக்கச்சக்கமா சொல்லலாம் இந்த மாரி. இந்த மாரி எவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க? என்னலாம் சாக்ரிஃபைஸ் அந்த பண்ணியிருக்கீங்க? வேலையில்லா பட்டதாரி லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். அந்த வேலை அப்ப நான் வந்து சும்மா வீட்ல தான் இருப்பேன். தூங்குவேன், ரீல்ஸ் பார்ப்பேன், ஃபோன் பார்ப்பேன், வீட்ல ஜாலியா இருப்பேன். எல்லார் கூடயும் பேசுவேன். அம்மா கூடலாம் பேசுவேன். காசிப் பேசுவோம். நானும் எங்க அம்மாவும். என்னாச்சு? சூப்பர். அப்படி இப்படின்னு ஆ. பேசுவோம். வெளிய போவேன். ஃப்ரெண்ட்ஸோட சுத்துவேன். ம். ட்ரிப் போவோம். ம். இப்ப அது எதுவுமே இல்ல. இப்ப எல்லாமே அடுத்த கன்டென்ட் என்னன்ட்டே போயிட்டு இருக்கு. அடுத்து, 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 ஆ அடுத்து போயிட்டு இருக்கு. வீட்லயே சிடு சிடுன்னு தான் அப்பப்போ பேசுவேன். இப்போ ஆனா ஃபோக்கஸ் வந்து வேலையிலேயே ஃபோக்கஸ் வந்து இருக்கணும். அ அப்படியே பேசிட்டே இருக்காங்களா, அப்படியே இப்படி போயிடும். ஆ சீரியஸா இப்ப ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே வெளில போயிடும். போயிருந்தா கூட அங்க மைண்ட் அங்க என்ன இருக்காது. ஏதாச்சும் இது நல்லா இருக்குல்ல, இது வீடியோல வைக்கலாம்டா. அந்த அப்படிதான் மாரி போயிட்டு தான் இருக்கு. இருக்கும். மைண்ட் வந்து நமக்கு எப்பயுமே அடுத்து. அடுத்தது அது ஒன்ஸ் உள்ள வந்துட்டா ஒரு வழி பாதை. லைக் இந்த ரேஸ்ல இருந்து உங்களுக்கு வொர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிலாம் வந்து யோசிச்சிருக்கீங்களா? லைஃப்பும் முக்கியம். மீன்ஸ் லைக் மீன்ஸ் இப்போ ரிலேஷன்ஷிப் லவ் பண்ணுவீங்க. ஆமா. லவ் ம், பண்றேன்னு ம், சொன்னீங்கல்ல. ம். ஸோ அங்கேயும் டைம் போடணும். ஆமா. அதெல்லாம் இருக்குல்ல. எப்படி மேனேஜ் பண்றீங்க? அது பண்ணிட்டு கரெக்ட்டா தான் போயிட்டு இருக்கு. கேட்டது. ஏன்னா ஏன்னா அவ பாதி பசங்களோட பிரச்சனையே வந்து என்னன்னா, அந்த பொண்ணுங்களுக்கு அட்டென்ஷன் குடுக்க மாட்றோம் நம்ம. ப்ரோ டைம் போட அவ மாட்றோம். வந்து அவ எப்படி அந்த மேட்டர் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, எங்க ஸ்கூல்ல வந்து ப்ரோ 3 3 வரைக்குமே எங்க கிளாஸ்ல வந்து 1, 2 கேர்ல்ஸ் தான். அவங்க வந்து எங்க கூட எல்கேஜிலேருந்தே படிச்சவங்க. ஓ! அவங்கலாம் எங்களுக்கு வந்து ரொம்ப இவ மட்டும் தான் 4த்ல வந்து புதுசா வந்தா. ஸ்கூலுக்கே புதுசு. ஸ்கூல் திறக்குது. நாங்க என்னடா அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கோம் 4த்ல. ஆ 4வது 4வதா? பாவாடை சட்டை போட்டு இப்படி பாப் கட் ஒண்ணு பண்ணிட்டு வந்து உட்கார யார்ரா இந்த பொண்ணு? எந்த கிளாஸ்? நம்ம கிளாஸா? அப்படின்னு பொம்மை மாரி இருக்கு. ஓகே அப்படின்ட்டு அப்படின்ட்டு விட்டுட்டோம். அப்ப ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காருவா. என்ன ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல போட்டாங்க. அவ பக்கத்துல தான் உட்காருவேன் நானு. அப்பதான் அவள்ட்ட நான் பேச ஆரம்பிச்சேன். நல்ல ஃப்ரெண்டா நம்ம செம்ம ஃப்ரெண்டு. வீட்டுக்கு போம்போதெல்லாம் ஒண்ணா தான் போவோம். ஆ. அவங்க வீட தாண்டி தான் எங்க வீடு. இல்ல, இல்ல. அவங்க வீடு இப்படி வரணும் எங்க வீட்டுக்கு. ஓகே, அவங்க வீடு சைடு போயிட்டு நான் சுத்திட்டு வருவேன் எங்க வீட்டுக்கு. ஓகே, 5த்ல அ சும்மா சின்னதா சண்டை போட்டு பேசிக்காமலே போயிட்டோம். ஓகே. நான் வேற பெஞ்ச் போயிட்டேன். 5த்லலாம் வந்து இந்த கனா காணும் காலங்கள் வந்துச்சு. ஆமா. நாங்க அதெல்லாம் பார்த்துட்டு லூஸ் மாரி பண்ணிட்டு இருப்போம். நாங்க ரவுடிங்க, நாங்க ஜாலியா இருப்போம். ஜோ ஓகே. கேரக்டர் ஒண்ணு இருக்கும். கையில ஆமா. கர்ச்சீஃப் கட்டிட்டு அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருப்போம். கரெக்ட்டு. அவளுக்கு அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது. ம். ரவுடி அதுலேருந்து பையன் நான் இவன். 5த்லருந்து ஆ பேசவே மாட்டோம். ஆனா பார்ப்போம். நான் இங்க உட்காந்துருக்கேன்னா, அவ எக்ஸாம் ஹால்லயோ எங்கனா உட்காந்துருக்கான்னா, எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் பார்த்து சிரிச்சுருவா. ஆ. கோச்சிங் கிளாஸ் இருக்கும். நான் இங்க உட்காருவேன். எதிர்க்க உட்காருவா. பார்த்து சிரிச்சுட்டே இருப்போம். ம். எல்லாருமே சொல்லுவாங்க. பேச மாட்டீங்க. ஆனா பார்ப்பீங்க, பாப்பீங்க. சிரிப்பீங்க. 6த், 7த், 8த் அப்படியே போச்சு. ஓகே. 9த்ல வேற ஸ்கூல் போயிட்டா. ஓ! ஃபுல் ஆ அதுவரைக்கும் ஒரே கிளாஸு. அதுவரைக்கும் ஒரே கிளாஸ். ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது. அச்சச்சோ! ஒன்லி ஐ கான்டாக்ட் மட்டும் தான். பேசினதே இல்லையா? பேசினதே கிடையாது. ஆனா ஸ்கூலுக்கே தெரியும். இவங்க 2 பேர் தான் இது பார்க்கிறத வச்சே பார்க்கறத கண்டுபிடிச்சுட்டாங்க. வச்சே சொல்லிடுவாங்க. அப்படி போயிட்டு இருந்தது. வேற ஸ்கூல் வேற போயிட்டாங்க. ஸ்கூல் போயிட்டா. அச்சச்சோ! இங்க என் கிளாஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு பரதேசி அவள்ட்ட போயிட்டு, அவன் வேற ஸ்கூல் மாறுறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. அப்ப அவ வேற இப்ப ஸ்கூல் என்ட்ட போயிட் சொன்னா. ஆ. நீ வேற ஸ்கூல் மாறுறேன்னாங்க. அதனால தான் நானும் வீட்ல சரின்ட்டேன். கேர்ல்ஸ் ஸ்கூல்ல போட்டாங்க என்ன. சரி வேற கோஎட்னா பரவால்ல. கேர்ல்ஸ் ஸ்கூல்ல போட்டாங்க. அங்க என்னால முடியாது. கரெக்ட்டு. 9த்லலாம் அ அவளுக்கு மறந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். ஆ. ரோட்லலாம் என்ன எதிர்க்க பார்த்தாலே அப்படியே போயிடுவா. என்ன அப்படின்ட்டு இருக்கும். ஆ. அப்புறம் மறந்துட்டாளா ஃபுல்லா அப்புறம் அப்படின்னு. நான் 10த், 11த் வேற ஸ்கூலு. அப்படியே போயிட்டேன். ஒரு திடீர்னு தோணும். போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. 11த் எ கேர்ல்ஸ் ஸ்கூல் தான். ஸ்கூல் முடிச்சுட்டு வருவா. அப்ப போய் பார்ப்பேன். ஓகே. அப்பயும் தெரியாத மாரி தான் போவா. அதுக்கு அவ ஒண்ணு சொன்னா. ஆ. அதுதான் மனசே வலிக்கும் எனக்கு. ஓகே. அப்புறம் 12த் காலேஜ்லாம் போயிட்டேன். ம்.
காலேஜ் அப்புறம் காலேஜ் ஆனா இந்த செகண்ட் ஃபுல் ஜர்னிலயே பார்த்து அங்கங்க பார்த்துட்டு அங்கங்க ஆமா. ஞாபகம் இருந்துச்சு உங்களுக்கு. 7த் வரைக்கும் நாங்க 2 பேரும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் மட்டும் தான் அவள தனியா பார்த்துட்டு பார்க்க இருந்தேன். ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு செகண்ட் இயர்ல எங்க ஸ்கூல்ல படிச்ச ஒரு பையன் வந்து, அவன் ஏன் அப்படி சொன்னான்னே தெரியல. "அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. அவ கல்யாணம் ஆகி தாம்பரத்துல இருக்காடா" அப்படின்ட்டான் என்கிட்ட. "என்னடா சொல்ற? கல்யாணம் ஆயிடுச்சா? சரி ஓகே விடு" அப்படின்னு. போச்சு. எங்க காலேஜ் பஸ் ஸ்டாப்ல இருக்கும்போது அவ வீடு நெசப்பக்கம் மாறிட்டா. ஆ. எங்க காலேஜ் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்கேன். நெசப்பாக்கம் பஸ் வந்தது. என் காலேஜ்லேருந்து இறங்கி முடிச்சுட்டு போறா. அப்புறம் சரி காலேஜ் தான் படிக்கிறா போல இருக்கு. திரும்ப ஸ்டெல்லா மேரிஸ்ல தான் படிச்சா. ஓகே. ஃபாலோ பண்ண போனோம். பார்ப்பேன். அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவா. வருவா. அப்படியே தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு 2018ல ஸ்கூல்ல எல்லாரும் ரீயூனியன்னு ஒண்ணு வச்சானுங்க. ஓ! எல்லாம் எல்லாரும் வச்சாங்க. அப்போ ஒரு குரூப்ல வந்து அவ எல்லாருமே இருந்தாங்க. அப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தன், "ஏன் இன்னும் பேசாம இருக்கீங்க? பேசுங்க" அப்படின்னா. ம். அவ ரொம்ப ஃபார்மலா பேசுறா. "ஏய் எப்படி ஓகே. இருக்க? நம்ம ஸ்கூல்ல பார்த்துருக்கோம்ல." அந்த மாரி. அப்படி பேசுறா. என்னப்பா இது? அப்படின்ட்டு வேலைக்கே நானும் ஆவாது இது. நானும் அப்படியே விட்டேன். அப்புறம் நார்மலா ஒரு 1 வருஷம் நார்மலா ஃப்ரெண்டா பேசிட்டு இருந்தோம். ஆ. ஒரு ஜஸ்ட் 19 ஃப்ரெண்ட்ஸ். எண்ட்ல தான் அவ வந்து கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சா. ஓகே. ஆ எல்லாம் ஞாபகம் இருக்கு. எல்லாமே ஞாபகம் இருக்கு. எனக்கு ஐடியா இப்பயும் எனக்கு இருக்கு. பட் ஆனா எனக்கு தெரியல அப்படின்னா. ம். அப்புறம் நான் தான் பேசி ஆஹா. அவள மண்டைய கழுவி ஓகே. ஒரு 7 இயர்ஸா இப்போ 7 கமிட்டட் ஆயி இயர்ஸா? போயிட்டு இருக்கு. அப்பா! அவள்ட்ட சொல்றேன் நானு. "ஏய் இந்த மாரி நான் வந்து எத்தன வாட்டி உன்ன தேடி எங்கெங்கலாம் வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு வாட்டி அவங்க அம்மாவலாம் ஃபாலோ பண்ணேன். அவங்க அம்மா வீடு எனக்கு தெரியாது. அவங்க அம்மா ஸ்கூட்டில இப்படி போறாங்க. என் ஃப்ரெண்ட் இருக்கா. "டேய் ரெண்டு டேய் அவங்கள வண்டி. ஃபாலோ பண்றா ஃபாலோ" போனா அசோக் பிள்ளைலாம் காணாம போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னே தெரியல. அச்சச்சோ! அதெல்லாம் சொன்னேன் அவள்ட்ட. அதுக்கு அவ என்ன சொல்றான்னா, "நீ என் பின்னாடி வந்தா எனக்கு எப்படி தெரியும்? என் ஃப்ரண்ட்ல வந்தீங்கன்னா தானே எனக்கு தெரியும்" அப்படின்ட்டா. என்னடி அவ அந்த மாரி. ஸோ அதனால நைஸ். ஸோ ஸ்கூல் 3வதுலருந்து இந்த ஜர்னி போயிருக்கு 4த்ல ஆக்சுவலா. இருந்து. 4த்லருந்து. அஃபிஷியல் கமிட்டட் இல்ல ப்ரோ. அந்த புரியுது. ஸ்கூல் லவ் மாரி இல்ல. ஆனா பார்த்திருக்கு. ஃபர்ஸ்ட் லவ் அதான். ஃபர்ஸ்ட் லவ்வே இப்போ உங்களோட லாஸ்ட் லவ்வா? ஆமா. நைஸ். இந்த ரிலேஷன்ஷிப்லருந்து என்ன ஸ்பெஷலா பார்க்குறீங்க அவங்கள்ட்ட? அவ வந்து ஒரு டைம்லலாம் அவ தான் நம்மள பார்த்துக்கிட்டதே. ஒரு 21ல வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டா. ஓகே. 15,000 சம்பளம். 5,000 எனக்கு குடுத்துருவா. 10,000 வீட்ல குடுத்துருவா. 5,000 வச்சு நான் அந்த மாசம் ஓட்டுவேன். ஒரு 2 வருஷம், ஒரு 3 வருஷம் அப்படிதான் போயிட்டு இருந்தது. ஓகே. 2024 எண்டுலேருந்து தான் 2024 எண்டுலேருந்து தான் எனக்கு இது கொஞ்சம் பிக்கப் ஆயி இந்த புரமோஷன்ஸ், இந்த கரெக்ட். 5,000 புரமோஷன், 6,000 புரமோஷன்லாம் வர ஆரம்பிச்சதோனே, ஓகே. அப்புறம் YouTubeலேருந்து கொஞ்சம் ஒரு 20K, 30Kன்னு வர ஓகே. ஆரம்பிச்சது. சூப்பர். அத வச்சு நான் கொஞ்சம் அப்படியே அப்ப வீட்லயும் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அவளும் கொஞ்சம் ரிலீஃப் ஆயி கரெக்ட்டா அதுவரைக்கும் அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா. அதுவரைக்கும் அவ. அப்பா! அம்மா. ஆனா உங்களுக்கு அவங்கள்ட்ட புடிச்சது என்ன? அவள்ட்ட எனக்கு அவ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பா ப்ரோ. ஓகே. அவ சொன்னா கரெக்ட்டா இருக்கும். "டேய் இல்லடா, அவங்க இப்படி சொல்றாங்கன்னா அத கேட்காத. நீ இத பண்ணுன்னுவா." மாரி அப்படின்னா, "ஏய் ஆமாண்டி கரெக்ட் தான்டி" அப்படின்னு முடிச்சிடும். கடைசில. கடைசியில அவ சொல்றது கரெக்ட்டா இருக்கும். அவ ஓகே. கரெக்ட்டா ஒரு முடிவு எடுக்க சொல்லுவா என்ன. ஏன்னா "இவ்வளோ இது ஒரு செலவு பண்ணாத. இத இத சேவ் பண்ணு. இது பண்ணு, இது பண்ணு." அவ தான் எனக்கு கைட் பண்ணுவாளே. ரைட். இது ஒரு பெரிய முடிவு இல்ல. ஏன்னா ம். நீங்க எந்த பொண்ணோட இருக்க போறீங்களோ, பிரேக் பண்றதும் அவங்க தான், அத மேக் ஆமா. பண்றதும் அவ அவங்க தான்னு வந்து சொல்லுவாங்க. ஸ்டார்ட்டிங்லேருந்தே இருக்கா. நான் இந்த இந்த ஃபீல்டு வர ஆரம்பிச்ச ஸ்டார்ட்டிங்லேருந்தே அவ என் கூட இருக்கா. ஓகே. அவ வந்து கொண்டாடுறா. அப்படியே என்னவோ நான் வந்து ஆஸ்கார் வாங்குன மாரி அவளுக்கு அப்படி இருக்கு. அப்படியா? அந்த யூத் ரிலீஸ்லாம் அவ பார்த்துட்டு என்ஜாய் பண்றா அவ. ம். அந்த அந்த விஷயத்த சொல்லாமா தெரியல. ம். ஆ நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டி அவங்க வீட்ல போய் அப்ரோச் பண்ணும்போது, நமக்கு குடுத்த இதுவும், இன்னிக்கு நான் போம்போது இருந்த இதுவும் டோட்டலா வேற. அது அவளுக்கு பயங்கர ஒரு சேஞ்ச். புரியுது. ஸோ செம்ம ரொம்ப அது ஹேப்பியா இருந்தா அவ. டிஃபரெண்ட்டா ம், இருந்திருக்கும்ல அது. ம். அது இந்த விஷயத்த நான் சொல்லலாம். அவங்களுக்கே கொஞ்சம் புரியும். இல்ல நான் அது இல்ல கன்ஃபார்மா ப்ரோ. சொல்லணும். அது அவங்களோட பிஓவிலேருந்து யோசிச்சு பார்த்தா, நம்ம வீட்டுக்கு ஒரு பையன் வரான், யூடியூபருங்கிறான்னா, ஆ நம்மளே கொஞ்சம் யோசிப்போம். அவங்களும் அத தான் பண்ணாங்க. பட் அ அத ப்ரூஃப் பண்ணிட்டான்னா, அந்த பையன் ஓகே. ஏத்துப்பாங்கல்ல. அத தான் நான் பண்ணேன். கரெக்ட். ஏத்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். இதுதான் ஆக்சுவலா நெறைய பேரு தெரிஞ்சுக்கணும் ம். அவங்க அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. இது ஏன்னா இப்போ பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாட்றாங்க. ம். சொசைட்டி சப்போர்ட் பண்ண மாட்றாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆரம்பத்துல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ம். அவங்க தான் நெறைய சப்போர்ட் பண்றதே ஆமா. அப்படின்ற மாரி இருக்கும். அந்த ஆங்கிள் தான் உங்களுக்கு ஆமா. ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா, எல்லா சப்போர்ட்டும் வரும். ஆ ஸ் நம்மள பிடிக்காதவங்களே நம்மள வந்து சேருவாங்க. நெறைய பேர் நம்மகிட்ட வந்து ஜாயின் ஆவாங்க. புரியுது. அதுல நம்ம யாருன்னு கரெக்ட்டா பிக் பண்ணணும். புரியுது. இவன் எதுக்கு வரான்னு நமக்கு தெரியும். ஆமா. அவன அங்கேயே நிறுத்தணும். ஆ இவன் புரியுது. எதுக்கு வரான்னு தெரியும். இவன் நம்ம கூட இருக்கணும். ஆமா. அதுதான் மேட்ரு. எங்க ஃபேமிலிலயே சொன்னாங்க சில பேர்லாம். "ஏன் என்ன வீடியோ போட்டுட்டு என்னப்பா?" அப்படின்னாங்க. படம் பண்ணதும் அமைதியாயிட்டாங்க.
இப்ப என்னன்னா, அடுத்த படம் எப்போ? அந்த கேள்வி. அடுத்த படம் புரியுது, என்ன? அடுத்து என்ன? அப்புறம் என்ன? கல்யாணம் எப்போ? அந்த மாரி தான் கேள்வி. ஆ. ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டுன்னே இருக்கணும் அவங்களுக்கு. கேள்வி இருக்கணும். கேள்வி இல்லாம இருக்கக்கூடாது. கேள்வி இல்லாம அவங்களால சாப்பிட அவங்க முடியாது. தான் வந்து நம்மள விட மேல அப்டின்ற ஒரு இது இருக்கும் அவங்களுக்கு. ஆமா. எண்ட் ஆஃப் த டே அது இருக்கும். அது நம்ம அவங்கள தாண்டும்போது ஏத்துக்க முடியாது. கரெக்ட். எல்லாரும் நல்லா வரணும்னு நெனைப்பாங்க. ஆனா நம்மள விட நல்லா வந்துரக்கூடாதுன்னு ஆமா, நெனைப்பாங்க. அந்த ஆமா. ஒரு இந்த ஏதோ ஒரு படத்துல படத்துல கவின் சொல்லுவாரு. ஆ உங்களால நான் நல்லா இருக்கணும். ஆனா நான் உங்கள விட நல்லா உங்கள இருக்கக்கூடாது. அதேதான், அதேதான். ஸோ அந்த அந்த மாரி தான். ஒரு மனப்பான்மை இருக்கும். எல்லாருக்குமே இருக்கு. ம். ஆனா அப்பா, அம்மா செம ப்ரவுடா இருப்பாங்களா இல்ல இப்போ? அம்மா பயங்கர ஹேப்பியா இருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்கவே கண்டிப்பா. கிடைக்காது. அவங்க பயங்கர ஹேப்பியா இருக்காங்க. ம். அ அது வந்து சொல்லவே முடியாது. புரியுது. ஆமா. கரெக்ட். அவ, ம். அம்மாலாம் பயங்கர ஹேப்பி. அம்மாக்கெல்லாம் யார் யார் முன்னாடிலாம் அவங்க இது ஆனாங்களோ, பயங்கர இது. புரியுது. இப்ப அம்மா நான் பாத்துக்கிறேன். ஓ! சூப்பர். அம்மாவெல்லாம் பயங்கரமா பாத்துக்கிறேன் ப்ரோ. அப்படியா? ஆமா. எப்படி இருக்கு அந்த ஃபீலிங்? ப்ரோ அதெல்லாம் சொல்லவே முடியாது ப்ரோ. அந்த புரியுது. கேஜிஎஃப்ல ஆ. யாருக்காக இதெல்லாம் பண்ற? அந்த அதேதான். மாரி. இப்போ ரைட். ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய டெய்லி மேனிஃபெஸ்டே அம்மா. ம். அப்புறம் மத்தது. வேல இதெல்லாம். பட் அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும்ல. இதான் என் கம்பேக். இந்த நாள் தான் வந்து ஒரு கம்பேக்கா நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு. அந்த நாள்னா என்னது? என் சொல்லுவீங்களா? அக்காவோட காலேஜுக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சாப்பாடு குடுக்க போவேன் அவளுக்கு. நான் 9த் படிக்கும்போது என்ன பஸ்ஸில அனுப்பிச்சு விடுவாங்க எங்க அம்மா. ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டு, அங்கேருந்து உள்ள இறங்கி நடந்து உள்ள போயிட்டு, ஓகே. வாட்ச்மேன் கிட்ட கேட்டு, உள்ள போய் சாப்பாடு குடுத்துட்டு வருவேன். கட் பண்ணி ஒரு ஒரு 1 இயர் பேக் நான் அந்த காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டா ஓ! நைஸ். அதே நான் வந்து காலேஜ். காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டா போறத நான் பயங்கரமா வேணான்னு சொல்ற ஒரு ஆளு. ஓ! காலேஜுக்கு இந்த மீடியா பெர்சன்ஸ சீஃப் கெஸ்ட்டுக்கு கூப்பிடுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. புரியுது. ஸோ நான் எவ்ளோ காலேஜ் எல்லா காலேஜ்லேருந்தும் கேட்டாங்க. இல்லங்க நான் வரலங்க அப்டின்ட்டேன். இந்த காலேஜ் நான் போம்போது வேற மாரி இந்த நாங்க காலேஜுக்கு கார்ல என்னமோ போய் இறங்குறோம். கூப்ட்டு உள்ள போய் வெயிட் பண்ண வச்சு, ஆ ஸ்டேஜ்ல போயிட்டு ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு ஈவென்ட் தான். பட் அங்க சொல்லிக்கலாம்ல. அவங்க படிச்ச காலேஜுக்கு நம்ம சீஃப் கெஸ்ட்டா போறது. கரெக்ட். அது செம்ம ஒரு மாரி வேற மாரி இருந்தது. எப்படி அப்படி இருந்துச்சு. ஸோ இப்போ உங்க லைஃப்ல நான் ஃப்ரீடம் அடைஞ்சுட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படின்னா எப்போ சொல்லுவீங்க? நம்ம பேச்ச நம்மளோட அம்மாவோ, அப்பாவோ, அப்பா, அம்மாவோ கேட்கறது. சின்ன வயசா இருக்கும்போது நம்மள்ட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசவே மாட்டாங்க. கரெக்ட். இப்போ வந்து நம்மகிட்ட பேசுவாங்க. "இது பண்ணலாமாடா? அது பண்ணலாமாடா? என்னடா சொல்ற?" வேற ஒரு பெரிய பெரிய வீட்ல நடக்கிற சம்பவத்த பத்திலாம் நம்மகிட்ட பேசுவாங்க. அப்படின்னா என்ன? நம்ம வளர்ந்துட்டோம். நம்ம பெரியவனாயிட்டோம். நம்ம வந்து வேலைய கரெக்ட்டா பார்த்துட்டு இருக்கோம். நம்மள நம்புறாங்க. ஸோ, நம்மகிட்ட அந்த விஷயத்தலாம் சொல்றாங்க. புரியுது. அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம ஓப்பனா நம்ம ஒரு சஜஷன் சொல்ற ஃப்ரீடம் நமக்கு கிடைக்குது ம். வீட்ல. ம். ஸோ, அத வந்து நான் பெரிய ஒரு ஃப்ரீடமா புரியுது. பார்க்குறேன். சூப்பர். அதான் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, நீங்க அ முன்னாடி நம்ம குழந்தையா இருப்போம். அவங்க பெரியவங்களா இருப்பாங்க. இப்ப நம்ம வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டே வரதுனால அவங்க ஆ, குழந்தையா மாறுவாங்க. அப்படியும் சொல்லலாம். ஸோ அப்படி அப்படியும் வந்து சொல்லலாம். அது ஆமா. இருக்கும். ஸோ இப்ப அடுத்து உங்களோட பிக் கோல்னா என்ன சொல்லலாம்? ப்ரோ டைரக்ஷன் தான் ப்ரோ. ஏன்? ஏன்னா இன்னைக்கு நான் எடுக்கிற எல்லா வீடியோவுமே என்னோட ஓன் கன்டென்ட், ஓன் ஐடியாஸ் தான். ஸோ, எனக்கு வந்து உருவாக்க பிடிக்கும். இந்த சீன் செம்மையா இருக்குல்ல, அந்த சீன பத்தி பேசுவோம்ல நம்ம. இன்டர்வல் செம்மையா இருந்துச்சுல்ல, கிளைமாக்ஸ் செம்மையா இருந்துச்சுல்ல, அந்த சீன் அத பேச வைக்கிற அந்த ஒரு இது வேற மாரி ப்ரோ. டிஃபரண்டான ஃபீலிங் அது. இப்பலாம் டைரக்டர்ஸ் தானே ஹீரோவாவே இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ்லாம் எவ்ளோ பீக்ல இருக்காரு. அந்த 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 2022 விக்ரம்க்கு அடுத்து யூனிவர்ஸ். எவ்ளோ பெரிய பீக்கு. கரெக்ட். ஸோ டைரக்டர் வந்து ஃபேன்ஸ் ஓப்பன் பண்ணலாங்கிறது வெற்றிமாறன், லோகேஷ் கனகராஜ் இவங்கலாம் தான் கார்த்திக் சுப்புராஜ் இவங்கலாம் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ உருவாக்குறது இன்னும் புடிச்சிருக்கு நடிக்கிறத விட. ஆமா. டைரக்ட் பண்றோம்னா, எல்லாமே நம்ப கரெக்ட்டா இருக்கும். நம்ம தான் மொத்த சீனுமே என்னோட சீன் தான் அது. நான் எழுதின சீன். ரிட்டன் அண்ட் டைரக்ஷன் தான் நான் சொல்றேன். வெறும் டைரக்ஷன். வேற கதைய வாங்கி எடுக்கிறத சொல்லல. அது எல்லாமே என்னோட சீனு. ஸோ யோசிச்சு பார்த்தா இது எடுத்தவன் நல்லா யோசிச்சிருக்கான்லன்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து, நடிச்சவங்க 2வது தான். டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங் பிரதீப் ப்ரோ மாரி. அது அவரு ஒரு செட் பண்ணி விட்டு போயிட்டாரு. ஆமா. அது அவரே தான் திரும்ப இது பண்ணணும். அவரே இன்னொரு வாட்டி அவர் பண்ணி, திரும்பவும் பண்ணலாம் அப்டின்ற ஒரு ஹோப் ஏன்னா அது கென் வந்து ப்ரோ அப்படிதானே பண்ணியிருப்பாரு. கென் ப்ரோவும் பண்ணிட்டாரு. பட் பிரதீப் ப்ரோ தானே ஃபர்ஸ்ட்டு பண்ணாரு. ஆமா. கரெக்ட். அதுக்கு அடுத்து அவர் வந்து இன்னொருத்தர் டைரக்ஷன்ல தான் நடிச்சாரு. ம். இப்ப திரும்ப அவரு இன்னொரு வாட்டி ப்ரூஃப் பண்ணாருன்னா, எனக்கு இன்னும் பாசிபிள். கான்ஃபிடென்ட் வந்துரும். ஓ! அப்போ உங்கள பொறுத்தவரைக்கும் அது கஷ்டமா? 2த்தையும் சேர்த்து பண்றது கஷ்டமா? ப்ரோ கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ அது. அப்படியா? ஆமா. எப்ப கண்டுபிடிச்சீங்க நமக்கு ஆக்டிங்கும் வருது, டைரக்டிங்கும் வருது அப்படின்னு? எங்ககிட்ட வந்து இந்த இந்த சீன் புதுசா இருக்கு. இந்த சீன் ரொம்ப புதுசா இருக்குன்னுவாங்க. ஆ. நாங்க ஒரு வீடியோ ஒண்ணு பண்ணியிருந்தோம். ரூ. 1 ஒரு சாவுல வந்து ஒரு ரூ. 1 கீழ விழுந்துரும். ஓகே. அத வந்து ஒரு ஒருத்தன் எடுத்து வச்சுப்பான்.
அந்த ரூ. 1 குடுத்தா தான் நான் இந்த சாவு எடுக்க விடுவேன்னு இன்னொருத்தன் சொல்லுவான். அந்த சீன் ரொம்ப புதுசா இருந்தது. அது எப்படி யோசிச்சீங்க அப்படின்னாங்க. நான் வீட்டுக்கு வந்த பிறகு தான் நான் யோசிச்சேன். ஓ! அப்ப அந்த சீன் புதுசா? ஆ ஸோ இந்த மாரி இன்னொருத்தவங்க சொல்லும்போது தான் நம்ம அந்த மேட்டர யோசிக்கிறோமே. ஓ! அப்படியா? அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு புரிஞ்சுது. ஃபீட்பேக். ஃபீட்பேக். ஃபீட்பேக்ல இருந்து தான் ம். நமக்கு தெரியுது ஆமா, அப்படின்றீங்க. ஆமா. ரைட். அதனால தான் நான் வெளிய சுத்தணுன்றேன். வெளிய நம்ம ஓப்பனா போனா தான் ஒருத்தர் ஒண்ணு சொல்லுவாங்க. அத நம்ம எடுத்துக்கலாம். வெளிய சுத்தணும் அண்ட் பண்ணிரணும். எதுவா தோன்றத பண்ணி காட்டிரு. ம். அவங்க சொல்லுவாங்க. நல்லா இருக்கா, நல்லா இல்லையான்னு சொல்லுவாங்க. ஆமா. நெறைய பேர் அவ்வளோதான். வந்து பண்ணாமயே இருப்பாங்க. ஆமா, ஆமா. ஸ்டார்ட் பண்ணா நான் வந்து அர்னால்டு மாரி தான் வந்து வருவேன். அது கஷ்டம். பண்ணா ஹீரோவா தான் பண்ணுவேன்றது ரொம்ப தப்பு. ரொம்ப கஷ்டம் இல்ல. எங்க இருந்து வேணாலும் ஹீரோவா ஆவலாம். நீங்க அப்படி யோசிச்சிருக்கீங்களா? பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். பெர்ஃபெக்ஷன் பராலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல ப்ரோ. பெர்ஃபெக்ட்டா தான் பண்ணுவேன். கிடையவே கிடையாது. ஆ ஒரு அப்படியே போலாம். என்ன வருதோ எடுப்போம். எடிட் பண்ணுவோம். வரத போடுவோம். அப்படிதான் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ எஸ்கே அண்ணா வந்து அந்த இடத்துல விஜய் டிவில இருந்தத காமிச்சு தானே சொல்றாங்க. அங்க இருந்து இங்க வந்திருக்காரு. அப்ப நீ ஒழுங்கா பண்ணலனா கூட, நீ ம். ஒரு நாள் ஜெயிக்கும்போது, ம். இந்த ஒழுங்கா பண்ணாத எடுத்து போடுவாங்க. ஆமா. இவ்ளோ இப்படி இருந்தான் அவன். இப்ப ம். இப்படி இருக்கான் அப்படின்னு. ம். ஸோ நீ நம்ம மாஸா தான் பண்ணணும், ஹீரோவா தான் பண்ணணும்னு வெயிட் பண்ணிருந்தா அது தப்பு அப்படின்றது ஆமா, தான் தோணுது. ஆமா. புடிச்சத மட்டும் பண்ண ஆரம்பிச்சேன். புடிச்சத பண்ண ஆரம்பிச்சேன். விடாம பண்ணேன். வி அவ்வளோதான். ஆ இன்னும் வின்னிங்க நோக்கி போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான். வின் பண்ணல. அவ்வளோதான். வின்னிங்க நோக்கி போயிட்டு இருக்கோம். அது வின்னிங் வந்து முடியவே முடியாது. அது போயிட்டே தான் இருக்கும். ஆமா. பட் போலாமே. எவ்வளோ தூரம் போறோமோ போலாமே. என்ன இப்போ? அவ்வளோதான். ஆனா ஒரு இடத்துல அந்த ஒரு ஃபுல் ஸ்டாப் போடுவீங்களா? இல்ல ப்ரோ. என்ன பண்ணிட்டோம்? ஒண்ணுமே இல்லையே. ம். ஒரு 20, 30 டேஸ் நம்ம காணோம்னா, நம்மள அ அத தாண்டி அத ரீப்ளேஸ் பண்ண ஆளுங்க இருக்காங்க இன்னைக்கு. கரெக்ட். ஸோ, அத நம்ம ஆனாலும் தேடுவாங்கல்ல. உங்களோட தேடுவாங்க. கன்டென்ட்ன்றது ஒரு இன்னைக்கு தனி ரிஷிபீடியாவ தேடுறாங்க. ஆ. ரிஷிபீடியாவா இருக்கணும் நம்ம. இன்னைக்கும் எப்போ வருவாருன்ட்டு கேட்குறாங்க. ரிஷிபீடியாவ பத்தி ஒருத்தன் பேசினான்னா, அவன் அவன் வீடியோ கீழ 5000, 6000 கமெண்ட்ஸ் வருது. சத்தியமா. ஸோ, ரிஷிபீடியாவா நம்ம இருக்கணும். அதுதான் நம்ம மேட்ரு. புரியுது. உங்க நப் கன்டென்ட்ல அந்த ஒரு குவாலிட்டி இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இருக்குன்னா சந்தோஷம். டைரக்ஷன், ஆக்டிங்கு, ம். க்ரூ இந்த மாரி நீங்க பண்றது கொஞ்சம் ஆ சின்னதா நம்ம இருக்கு. வந்து நம்மளோட TikTok வீடியோஸ்லாம் திரும்பி பார்த்தா, என்னடா இது இந்த லிப்சிங்க் இதெல்லாம் பண்ணியிருக்கோமேன்னு இருக்கும். ஆமா. ஆனா, இன்னைக்கு நம்ம பண்ற வீடியோவ நம்ம இன்னும் ஒரு 10 மாசம் கழிச்சு திரும்பி பார்த்தா, அன்னைக்கும் நம்ம சிரிக்கிற மாரி பண்ணணும். எவர்கிரீன். அதுதான் மேட்ரு ப்ரோ. ரைட். ஒரு ஹியூமனுக்கு 70% வந்து அவங்க நாள்ல வர்றது நெகட்டிவ் தாட்ஸ் தான். இது வந்து ஆக்சுவலா ப்ரூவ் ஆயிருக்கு சயன்ஸ் படி. ஸோ நீங்க அத எப்படி ஹேண்டில் பண்றீங்க? சில சான்ஸஸ வந்து நான் படம் சான்ஸஸ வந்து நான் வேணாம், இல்ல சார் நான் வேண்டாங்க சார். நான் வந்து கதை பண்ணிட்டுருக்கேன் அப்டின்ட்டு போயிருக்கேன். ம். ஆக்சுவலா எனக்கு இப்போ வேற ஒரு ஒர்க் இருக்கு. அதனால தான் நான் வந்து வேற எதுலயுமே நான் கமிட் ஆவாம இருக்கேன். ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அத வந்து நான் யோசிப்பேன். ஒரு வேள நம்ம அத பண்ணி நல்லா இருந்ததுன்னா, திரும்ப ஒரு வாட்டி போய் கேட்போம் அப்டின்னு திரும்பலாம் போய் கேட்டுருக்கேன். ஓகே. திரும்ப கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, இல்லங்க சார் நான் சொல்றேன். அப்டிலாம் ஆயிருக்கு. ஸோ அந்த மாரி நான் கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணுவேன். புரியுது. ஏன் இவங்க ரிப்ளை பண்ணல? ஏன் ஏன் நம்ம சொல்லல? ஒரு வேள நம்ம விட்டு அது போயிருச்சு. பெருசா போயிருந்ததுன்னா என்ன? அப்டின்ட்டுலாம் யோசிச்சிருக்கேன். ஆ. ம். ஏதாச்சும் ஒண்ண நான் வேணான்னு சொல்லி இன்னைக்கு பாருங்க ஆக்டர் ஜெய் வந்து விண்ணை தாண்டி வரவே பண்ணியிருக்கணுமா. ஓ! ஆ அ அ விஜய் சார் வந்து முதல் ஒன் பண்ணியிருக்கணும். கரெக்ட். சொன்னாங்க. ஸோ சரத்குமார் சார் வந்து ஜென்டில்மேன் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாரி ஒரு நமக்கே ஐயோ! இவரு அத பண்ணியிருந்தா செம்மையா இருந்திருக்குமே. கரெக்ட். கேப்டன் அது என்ன ஜாக் ஸ்பேரோ கேரக்டருக்கு வந்து இவரு வுல்வரின் பண்ணார்ல ஹியூக் ஜாக்மன். அவரு பண்ணியிருக்க வேண்டியது தான். ஓகே. ஸோ அந்த மாரிலாம் இருக்கு. ஸோ ஒண்ணத்த மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்றதுக்கு, ம். இன்னொரு வாட்டி ஒரு வாட்டி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமேன்ட்டு கரெக்ட். இப்ப விஜய் யோசிக்கிறேன். சார் கூட கருப்பு வந்து பண்ணியிருக்க கருப்பு. வேண்டியது. ஆமா. அவரு பண்ணியிருந்தா இது இது பயங்கர பீக்கு. அவருக்காக எழுதின கதை அவருக்காக அப்படின்னு எழுதின சொல்லலாம். கதையாம் அது. ஸோ அதனால கரெக்ட். உங்கள பொறுத்தவரைக்கும் ஆர்ட்னா என்ன? என்ன பொறுத்த ஆர்ட்ங்கிறது வந்து நெறைய இருக்கு ப்ரோ. நான் வந்து அ சினிமால எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு வந்து இந்த 5 பாட்டு, டான்ஸு அந்த படங்கள் மேல எனக்கு டெம்ப்ளேட் மேல எனக்கு உடன்பாடு இல்ல. நான் படம் பார்க்குறதே வந்து கொரியன் பார்ப்பேன். ம். ஈரானியன் படம் பார்ப்பேன். அப்புறம் இது வெற்றி சார்தெல்லாம் இங்கேயே நம்ம ஊர்லயே பயங்கரமா இருக்காங்க. மிஷ்கின் சார்லாம் என்ன மாரி எடுக்குறாரு. எக்ஸாக்ட்லி. ஸோ, நான் அப்படிதான் பார்க்குறேன். புரியுது. நமக்கு ஒரு ஒண்ணு கடத்தணும். நமக்குள்ள ஒண்ணு கடத்தணும். ஓல்ட் பாய் கிளைமாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, என்னவா இருக்கும்? இன்சென்டிஸோட அந்த கிளைமாக்ஸ்ல அவங்க அம்மாக்கு அந்த ரிவீல் ஆவறதெல்லாம் எப்படி இருக்கும்? அது வந்து உலக சினிமா. கரெக்ட். நம்ம வந்து உலக சினிமாவா இருக்கணும். ம். அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இது. ஸோ உங்களுக்கு கமர்ஷியலா, டெம்ப்ளேட்டா பண்றத தாண்டி பட் மார்க்கெட்டா பார்த்தா அப்படிதான் பண்ணியாகணும். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த ஒரு பேலன்ஸ் இருக்கே அப்படின்னு ம். யோசிக்கிறீங்க. ஆமா.
அது கரெக்ட்டா டேப் பண்ணா நல்லாருக்கும். கண்டிப்பா. அப்படி அந்த 2த்தையும் கரெக்ட்டா அந்த லைன்ல இருந்துச்சுன்னா, அது என்ன படம்னு சொல்லுவீங்க? மகாராஜா. ம். செம்ம படம் அது. இது வெற்றிமாறன் சாரோட எல்லா படமுமே கமர்ஷியலாவும் இருக்கும். விசாரணைய தவிர்த்துட்டு ம். எல்லாமே கமர்ஷியலா இருக்கும். விடுதலையும் கொஞ்சம் தவிர்த்து. விடுதலையில கூட லவ் ட்ராக் ரொம்ப கியூட்டா ஒரு லவ் ட்ராக் ஆ போகும். போகும். ஆமா. கரெக்ட்டு. அவரே ஸ்டார்ட்டிங்ல வெற்றி சூரி கொஞ்சம் வருவாரு. காமெடி "ஐயா யாரோ ஹோலி கொண்டாடி இருக்காங்க ஐயா" அப்படின்னுவாரு. கரெக்ட். அந்த ஸ்டார்ட்டிங் சீன்ல அது ரத்தம்டா ஆமா. அப்படி அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பட் விசாரணையில டோட்டலா ஃபுல்லாவே டார்க்காவே போகும். ஸோ அவர்கிட்டயே அது இருக்கு. பொல்லாதவன்லாம் பாருங்க. பைக் திருடுறத பத்திலாம் கரெக்ட். அவரே அமரோஸ் பிரோஸ் பிடிக்கும்னு சொல்லியிருக்காருன்னு நெனைக்கிறேன். அவரு ரைட். ஸோ அந்த படம் அந்த அந்த தாக்கம் வந்து ஆடுகளத்திலயும் இருக்கும். பொல்லாதவன்லயும் இருக்கும். ம். நீங்க அந்த ஸ்க்ரீன் பிளே வைஸ், எடிட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா. புரியுது. ம். இப்போ வெற்றிமாறன் அவரே சொல்லியிருக்காரு. ம். லைக் வாரணமாயிரம் பார்த்து நான் தம் அடிக்கிறத விட்டேன் அப்படின்னு. ஆமா சொன்னாரு. ஸோ நீங்க அந்த மாரி ஏதாவது ஒரு படம் உங்கள இம்பாக்ட் பண்ணியிருக்கா? என்ன இம்பாக்ட் பண்ண படம் மீன்ஸ் எப்படி சொல்றீங்க? இந்த மாரி ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு சொல்றீங்களா? கத்துக்கிறதோ, எப்படியாவது நம்மள அது அஃபெக்ட் பண்ணியிருக்கும் அப்படின்ற மாரி ஏதாவது இருக்கா? எனக்கு வந்து அப்படின்னு கேட்கிறேன். KGF 2 ஓகே. அதுல வந்து ஆ ஒரு சீன் செகண்ட் ஹாஃப்ல வந்து ப்ரீ இன்டர்வலுக்கு முன்னாடி ப்ரீ கிளைமாக்ஸுக்கு முன்னாடி ஒரு ஒரு சீன்ல வந்து எல்லாருமே "நீ ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆமா. அவன் வந்து "வேலைய அதிகப்படுத்துங்க, வேலைய அதிகப்படுத்துங்கன்னு" சொல்லிட்டே இருப்பாரு. கோல்டு வேணும் வேணும்னு சொல்லுவாரு. ம். அந்த பாஷா பாய் அவர் வந்து கேட்பாரு. ம். சாச்சாவா, பாஷாவா தெர்ல. "ஏன் யாருக்காக இதெல்லாம் பண்ற?" அப்படின்னதும், "என் அம்மா" அப்படின்னு சொன்னதும், கட் பண்ணா ஒரு இதுவ தோண்டி எடுப்பாங்க. கரெக்ட். தோண்டி எடுப்பாங்க. இந்த பக்கம் ஒரு ஒயின் ஷாப்லேருந்து ஒரு ஆள கூட்டிட்டு வருவாங்க. அவன் யாருன்னு எனக்கும் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது, "இவன ஏன் கூட்டு வராங்கன்னு தெரியலையே" அப்படின்னு. ஆமா. பார்த்தா 3மே ஜாயின் ஆகும். அந்த பாட்டு, இந்த சமாதி எடுத்துட்டு வந்து இங்க வப்பாங்க. அவர் சொல்லுவாரு, "நான் இதுவரைக்கும் எவ்வளவோ பண்ணியிருக்கேன். எல்லாமே என் அம்மா சாந்தி அவங்களுக்காக தான். ஹீரோ அவன், வில்லன் அவன், கிரிமினல் அவன், என்ன வேணாலும் அவன்" அப்படின்ட்டு இப்படி போவாரு. அந்த ஆள எடுத்துட்டு வந்து ம். அந்த சமாதிய பார்த்துக்க சொல்லுவாங்க. ஆ. "இவன தான் வேணும்னு ஏன் கூட்டு வந்த?" அப்படின்னுவாரு. என் அப்பா நல்லா இருந்த காலத்திலயாச்சும் அவள ஒழுங்கா பார்த்துக்கல. இப்ப சமாதியாச்சும் பார்த்துக்கணும். அது யோப்பா அந்த சீனு, அந்த பிஜிஎம் எலிவேஷன் ஒண்ணு இருக்கும். ஒரு கோரஸ் ஒண்ணு இருக்கும். புரியுது. அந்த படம் ஒரு மாரி பண்ணிடுச்சு ப்ரோ. புரியுது. ஸோ ஒரு இந்த மாரி ஒரு படத்துல, ஜனரஞ்சகமான ஒரு படத்துல இப்படி ஒரு ஆர்ட் நான் எமோஷன். பார்த்ததே இல்ல. கரெக்ட். ஸோ அது நமக்கு ரொம்ப இதுவாச்சு. இம்பாக்ட் ஆச்சு. அண்ட் பிளஸ் அம்மா எமோஷன். அதனால தான் அந்த சீன் கனெக்ட் இம்பாக்ட் ஆச்சு. ஆயிடுச்சு. ஆமா. செம்ம சீன். ரைட். ட்ரீம் டைரக்டர்னா? வெற்றிமாறன் சார் தான். கன்ஃபார்ம். 4 வாட்டி சொல்லிட்டீங்க இந்த பாட்காஸ்ட்ல. அவர் தான் ப்ரோ. ஓகே. இன்னைக்கு ஊரோட டாப்ல தான் இருக்காரு. எவ்ளோ டெம்ப்ளேட் அவருக்கு அது டெம்ப்ளேட் ஆகும்னு தெரியாது. நமக்கே 2018ல வட சென்னை டெம்ப்ளேட் ஆகும் தெரியும். எவ்ளோ டெம்ப்ளேட்ஸ் என்ன சீன், என்ன ஸ்க்ரீன் பிளே ஐயோ! எவ்ளோ லேயர்ஸ். கரெக்ட். அவர் வந்து ஒரு பெரிய ஒரு படத்த எடுத்துட்டாரு. என்ன பண்ணாலும் அது சொதப்பலாம். என்ன ஆனாலும் கதை புரியாம போலாம். அவரே என் கதைய நானே சொல்றேன். குணா, செந்தில், அன்பு, ராஜன். ஐயோ! சூப்பரா இருக்கும். அவரு லெஜண்ட் ப்ரோ. நீங்க இப்ப டக்குன்னு வந்து அவரோட ஒரு லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டீங்கன்னு அடு வச்சுக்கோங்க. அந்த லிஃப்ட்ல வந்து உங்களுக்கு 1 நிமிஷம் இருக்கு. ஒரு டைரக்டர் கூட நான் லிஃப்ட்ல மாட்டுனேன். ராம் சார் கூட. ராம் சார் கூட. ஆமா. அப்புறம் பர அ என்ன கருப்பு படத்துக்கு வந்திருந்தாரு. ஐநாக்ஸ் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. லிஃப்ட்ல மாட்டிக்கிட்டீங்க. லிஃப்ட்ல நானு, அவரு, அவரோட பையனா தெரியல. பையன் மாரி தான் ட்ரீட் பண்ணாரு. பையன் கூட 2 ஏடிஸ் ஓகே. டீம். நான் நிக்கிறேன். அவர பார்த்துட்டேன். என் கூட என் தம்பி நிக்கிறான். என்னடா என் தம்பி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. ராம் சார் எங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம முன்னாடி கட்டுறது தமிழ் வந்து நிக்குது. அப்படியே நிக்கிறோம். அப்படியே அமைதியா நின்னுட்டோம். அப்படியே இப்படி போனாரு. என் தம்பிட்ட இதான் சொன்னேன். "டேய் நம்ம முன்னாடி கட்டுறது தமிழ் நடந்து போதுடா" அப்படின்னோம். அந்த அவர பார்த்துட்டு அவர் கூட ஃபோட்டோ எடுத்தோம். இன்டர்வல்ல போயிட்டு கேட்க பயமா இருந்தது. என் தம்பிய விட்டு கேட்டேன். ஆ வெளிய வந்து எடுத்துட்டோம். அவர பார்த்துட்ட பிறகு கொஞ்சம் கட்டுறது தமிழ ரீவாட்ச் பண்ணேன். ஐயோ! என்ன படம்! ப்பா! அந்த பறவையே எங்கே இருக்கிறாய் சாங் இருக்கே ப்ரோ. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா. நீங்க நெறைய அத படம் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணாலும் பண்ணலாம் நம்மோ. அந்த மாதிரி என்ன வேணா பண்ணிக்கலாம் நம்மோ. கரெக்ட். அந்த மாரி ஒரு சாங். ராம் சார் வந்து செம்ம டைரக்டர். ஆமா. ஸோ பேசுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசுறதும். அவரோட வாய்ஸ் ஓவருக்கு இன்னும் ஃபேன்ஸ் இன்னும் உருவாகல. அண்டர்ரேட்டடா இருக்கு. தரமணில அவர் ஒரு வாய்ஸ் ஓவர் குடுத்துருப்பாங்க. முழங்காலுக்கும், மொட்டை தலைக்கும் நான் ஏன் முடிச்சு போடுறேன்னு ஒண்ணு சொல்லிட்டு அத ரிவீல் பண்ணுவாரு. அப்புறம் ஒரு இது. வெற்றிமாறன் சார் கிட்ட வந்து நான் வந்து லிஃப்ட்ல மாட்டுனேன்னா, ம். அடுத்தடுத்து படம் பண்ணாதீங்க. குறைஞ்சது ஒரு 5 வருஷம் கேப் எடுத்து வாங்க. ஏன்னா, அவரோட பொல்லாதவனுக்கும், ஆடுகளத்துக்கும் ஒரு 2007லேருந்து
இப்போ 4 வருஷம் கேப் இருக்கும். இப்போ ஆ படம் வராம வெற்றிமாறன் சார் படத்த மிஸ் இருங்க ப்ரோ. பண்ணுவீங்க. ஆடுகளத்துக்கும், விசாரணைக்கும் 4 வருஷம் கேப் இருக்கும். ஓகே. விசாரணைக்கும், வடசென்னைக்கும் 3 வருஷம் கேப் இருக்கும். ம். அதுக்கு அடுத்து பாருங்க, அடுத்த வருஷமே 2019ல அர அ அ அசுரன். உடனே விடுதலை. 2023 கமிட் ஆயி விடுதலை ஓகே. 2 அப்படி அடுத்தடுத்து வருது. ஆ. அவரெல்லாம் வெயிட் பண்ணி என்ன பண்றாரு? அப்படி பார்க்கணும் நான். ஸோ அதனால அந்த 5, 5 வருஷம் கேப் பொறுமையா எடுத்துக்கிட்டாருன்னா, பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. பொறுமையா வாங்க. வெயிட் பண்றோம். ஆ. நான் இருப்பேன் ஒரு 70 வயசு வரைக்கும் இருப்பேன். ஓகே. அதனால நான் பார்க்குறேன். அதனால நான் வெயிட் பண்றேன் அவருக்கு. அப்படி சொல்லுவீங்க. பட் ஆ. இந்த சான்ஸ் வேணும் அந்த மாரிலாம் பேச மாட்டீங்க. சான்ஸ் வந்து அவங்க பார்த்து கூப்பிடணும் ப்ரோ. ஓகே. சான்ஸ் கேட்கறது ஏன்னா நெறைய பேர் இப்ப நான் அதான் கொஞ்ச நேரம் பண்றாங்க. முன்னாடி சொன்னேன். தெரிஞ்ச டைரக்டர்ஸ் கிட்டலாம் நான் ஏன் சொல்லி வைக்கிறேன்னா, இன்னைக்கு வந்து Instagram கிரியேட்டர்ஸ் பார்த்து அவங்க சூஸ் பண்ணி எடுக்குறாங்க. ஸோ அதனால நான் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சுக்கிறேன். சூப்பர். இவர பார்க்கும்போது சான்ஸ்லாம் தப்பு ப்ரோ. தோணுது. அவரு வந்து யார் அவன் அப்படின்னு என்ன கூட்டு போய் நிறுத்தினாலே அவர் என்ன அப்படிதான் பார்ப்பாரு. ஏன்னா அவரோட வேர்ல்டு இது கிடையாது. அவரோட அரசியல் வேற, அவருடைய ஐடியாஸே வேற. புரியுது. ஸோ அதனால நெறைய பேர் ஆனா இப்படி தானே சொல்லுவாங்க. நான் இது பண்ணிட்டு இருக்கேன் பிரசாந்த் சார். ஸ்டூடியோ வாசல்ல போய் நான் நின்னுருக்கேன். எஸ்.ஜே. சூர்யா வீட்டு வாசல்ல நின்னுருக்கேன். யார் வாசல்ல நின்னாலும் அவங்க வந்து ஒரு இதுவா தான் பார்ப்பாங்க. ஒரு ஆள் வந்திருக்காங்க. ஓ! நம்மள பார்க்க வந்திருக்காங்க. ஹாய், பாய் அவ்வளோதான் சொல்லுவாங்களே தவிர்த்து, சான்ஸ் நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிச்சா தானே நமக்கு சான்ஸ் கிடைக்கும். கரெக்ட். ஸோ அந்த மாரி போலாம். இப்ப சிம்பு சாரையே நீங்க ஏன் பார்க்கல அப்படின்றாங்க. ம். மேபி நாளைக்கு நான் வேற மாரி அவருக்கு முன்னாடி போய் நான் நிக்கலாம். கரெக்ட். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கலாம். அதனால நான் வந்து அந்த அந்த மூவ் நான் எடுக்கல. இப்ப நான் நெனச்சிருந்தனாலே, அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் அவர் ஆக்சுவலா நம்மளதெல்லாம் பார்த்து தான் இருக்காரு. ஸோ அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் நான் ஏதோ மூலியமா நான் போயிடலாம். பட் வேற ஒண்ணு நடக்கட்டுமேன்ட்டு நான் அமைதியா இருக்கேன். வெயிட் ஸோ ஃபார் த ரைட் ம். டைம். ஸோ அதனால சான்ஸ் கேட்க வேண்டாம். நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அவங்களே கூப்பிடுவாங்க. கவின் படத்துல மூஞ்சில மரு இருக்கு சார். பரவால்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கூப்பிட வேணாம். ஸோ அந்த மாரி அவர் எங்கனா பார்த்துட்டு கூப்பிட்டா சூப்பர். புரியுது. சோ அது ஒரு நாள் நடக்கும். கன்ஃபார்மா நடக்கும். கண்டிப்பா நடந்தா சூப்பர். அதான் இது வந்து நெறைய பேர் நான் சொல்லணும்னு விரும்புறேன் இத. நமக்கு இது நடக்கல, இந்த டைம்ல நடக்கல, இப்ப வரல, அப்ப ம், வரல ம், அப்படின்றது ம், தான் ம். இங்க பிரச்சனையாவே இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆமா. ஏன்னா நமக்கு இப்பவே வேணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு ஒரு டைம் இருக்கு அப்படின்றது புரிய மாட்டேங்குது. நமக்கான சேர் எங்கனா இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. அந்த இது கூட ப்ரோ இப்போ ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆச்சு ஞாபகம் இருக்கா? அந்த பில்டிங்ல இடிச்சது இதுவா? பில்டிங்லயே போயிடுச்சுதுல்ல. ம். அதுல வந்து ஒரே ஒருத்தர் வந்து ஃப்ளைட்க்கு வரல. 10 நிமிஷம் லேட்டா போனாங்க. ஒருத்தர் அந்த எக்ஸிட் வழியா தப்பிச்சாருன்னு அவரு வேற ஒருத்தரு. அது ஃப்ளைட்ல இருந்தவர். கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ளைட்ல ம். இருந்தவர் தப்பிச்சாரு. ம். ஒருத்தவங்க எப்படின்னா 10 நிமிஷம் லேட்டா போயிட்டாங்க ஃப்ளைட்டுக்கு. ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ உயிரோட இருக்காங்க. யூ லேட். ஹேவ் தட் ரைட் ம். டைமிங்ன்றது தான் இங்க பாயிண்ட். கரெக்ட். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் எ ரீசன். ஆமா. புரியுது. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க இப்போ போயிட்டு இருக்கிற இடம் அது அமைஞ்சிருக்கு ஆல்ரெடி உங்களுக்குன்றது தான் இங்க நெறைய கரெக்ட். பேர் புரிஞ்சுக்க மாட்றாங்க. ஐயோ! இப்படி நடந்திருக்கலாமே, அப்படி ஆமா. நடந்திருக்கலாமேன்றதுலயே நானும் சில டைம் என்னடா இது நம்ம கூட இருந்தவங்கலாம் நம்மள தாண்டி போறாங்களே! நம்ம வீடியோல பார்க்குறவங்கலாம் இன்னைக்கு இப்படி பண்றாங்களேன்ட்டு இருக்கும். பட் நான் படம் பார்த்த ஸ்க்ரீன்ல நான் என்னையே பார்ப்பேன்னு நான் அன்னைக்கு நெனைக்கல. இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அந்த டைம் எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும் ப்ரோ. சீக்கிரமா நடக்கிறது வந்து சக்சஸே கிடையாது. ம். கஷ்டப்பட்டு அதுக்கான டைம் எடுத்து நடக்கிறது தான் சக்சஸ். ஆ. நான் பார்க்கறது. டெஃபினெட்லி. ம். டெஃபினெட்லி. ஏன்னா அந்த வொர்த்தா இருக்கும். ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. காத்தடிக்கும்போது காகிதமும் பறக்கும். காக் அ கா கா காக்கையும் பறக்கும். ம். காத்து நின்ன பிறகு தான் எது பறக்குதுன்னு தெரியும் அப்டின்னுவாங்க. கரெக்ட். அந்த மாரி தான். அந்த மாரி தான். ரைட். பட் அந்த கம்பேரிசன் போயி நம்ம வந்து இவங்க நல்லா பண்ணாங்களே, அவங்க நல்லா பண்ணாங்களே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் போயி ம். செல்ஃப் டவுட் ஆகும்ல. எதுல? அதெல்லாம் வந்து எதுலயாவது இப்போ வந்து ஏதோ ஸ்டார்ட் பண்றப்ப நீங்க கன்டென்ட்ல ம். இவரு சூப்பரா பண்றாரு. நம்மளாலாம் இது ஆ. முடியாதோ! ம். அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும்ல. ஆமா, அத ஆமா. எப்படி பீட் பண்ணீங்க? என்ன சொல்லுவாங்கன்னா, ஆ. ப்ரோ எல்லாருமே வீடியோ போடுறாங்க. ஆமா. பட் ஒரு வீடியோவுல ஒரு 2 1/2 நிமிஷம், 3 நிமிஷத்துல ஒரு படம் பார்த்த ஃபீல் யாரும் இதுவரைக்கும் தரல. கரெக்ட். அது நீங்க தர்றீங்க அப்டின்லாம் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி. அ அது வந்து எனக்கு அப்ப நம்ம புதுசா கரெக்ட்டா தான் இருந்துச்சு. போயிட்டு இருக்கோம் அப்டின்ட்டு. சூப்பர். உங்க இன்ஸ்டிங்க்ட்ஸோட கனெக்டடா இருப்பீங்களா? நான் இன்ட்யூஷன்னு சொல்லுவாங்களே. ஆமா. ஒரு வாய்ஸ் கேட்கும் நமக்குள்ள. ம். அத ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஃபீல் பண்ணியிருக்கேன் ப்ரோ. நெறையவே ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்படியா? ஆமா. இப்போ மீன்ஸ் இப்போ நான் இன்னைக்கு ஒரு வீடியோ பண்றேன். அந்த வீடியோ எடுக்கும்போதே எனக்கு கொஞ்சம் மிட்டா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, எடுத்து முடிச்சுருவேன். ம். எடுத்து முடிச்சுட்டு எனக்கு சொல்லிட்டே இருக்கும். பண்ணணுமா? போடணுமா? வேணாமா? அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். நான் போட்டுருவேன். பட் அது ஒரு மிட்டா தான் ஒரு ரீச் இருக்கும். கனெக்ட் இருக்காது பெருசா. அப்பயே நான் வந்து முன்னாடி இது நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு. அப்போ அடுத்த வாட்டி இத பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து முன்னாடி இதுவாயிருப்பேன். ஓகே. ஸோ எனக்கு தெரியும். அது ஒண்ணு சொல்லும் உள்ள இருந்து. வாய்ஸோட "டேய் இது ஆனா வேணாம்டா" பேசிக்காது. அப்படின்னும். நான் அப்படியே விட்டுருவேன் அது. சூப்பர். லைஃப்ன்றது என்னன்னு பார்க்குறீங்க நீங்க? எனக்கு வந்து எனக்கு என் வீடு தான். எனக்கு என் வீடு, ஆ.
எங்க அம்மா. அந்த அந்த இதுதான் என்னோட லைஃப். ஸோ உங்கள சுத்தி என்னை இருக்கவங்க தான் சுத்தி உங்க என் லைஃப் லைன். ஃப்ரெண்ட்ஸு. நான் வெளிய போவேன். வீக்லி ஆனா ஒரு படம் பார்ப்பேன். ஆ. வீக்கெண்ட் ஆனா ஒரு படம் பார்ப்பேன். படம் பார்க்கறதுக்குன்னு எனக்கு ஒரு டீம்மேட் இருக்காரு. ஓ! ஓகே. நான் அவர் கூட போய் தான் படம் பார்ப்பேன். ஆ. என் கேர்ள் ஃப்ரெண்டு. ஆ. என்னோட சர்க்கிள் தான் என் லைஃபு. இப்போ வந்து பெருசாயிடுச்சு எல்லாமே. இப்போ வந்து பப்ளிக்கா வந்துட்டோம் நம்ம. கரெக்ட். எது பண்ணாலும் பார்த்து தான் பண்ணணும். எத பேசினாலும் பார்த்து தான் பேசணும். ம். ஸோ இப்போ என்னோட லைஃப் வந்து இங்க. இவங்க டிசைட் பண்றது தான் என்னோட லைஃப். அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா, நான் இன்னும் எங்க வேணாலும் போலாம். அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா, நான் திரும்ப என் வீட்டுக்குள்ளேயே போய்க்கலாம். ம். ஸோ அவங்க கிட்ட தான் என்னோட லைஃபே இருக்கு. புரியுது. உங்களுக்கு எந்த கிரியேட்டர்ஸ் புடிச்சிருக்கு ரீசென்ட் டேஸ்ல? ப்ரோ இப்போ கிரியேட்டர்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து நான் எல்லா கிரியேட்டர்ஸோடையும் கனெக்டடா தான் இருக்கேன். பட் அவங்க வீடியோவ பார்க்குறோம், அவங்களோட கமெண்ட்ஸ் படிக்கிறோம், அவங்களுடைய ஸ்டைல் நமக்கு வந்துறக்கூடாதுன்றதுனால நான் பெருசா யாரையும் பார்க்க மாட்டேங்க ப்ரோ. நான் வந்து ரீல்ஸ்ல வந்து செட் பண்ணி வச்சுப்பேன் என்னுடைய இதுவ. ஓகே. அந்த ஃபன்னி ஃபெயில் வீடியோ, ஆமா. அப்புறம் இந்த மாரி ஜாலியா இருக்கிற வீடியோ நான் அத தான் மோஸ்ட்லி பார்ப்பேன். கிரியேட்டர்ஸோட வீடியோவ முக்கியமான ஏதாச்சும் ஒண்ணு வைரல் ஆகுது அந்த மாரினா அத மட்டும் நான் பார்ப்பேன். மத்தபடி யாரதையும் நான் பார்த்து அந்த சாயல் நமக்கு வந்துறக்கூடாது. புரியுது. நம்ம வந்து அத ஏன்னா இப்ப நம்மள இவங்கள தான் நம்மள வச்சு தான் பேசுறாங்க. ஆமா. இந்த 4 பேருன்ட்டு தான். கரெக்ட். ஸோ அவங்கள நம்ம ரெகுலரா அவங்களத ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே இருந்தோம்னா, இத விட பெட்டரா பண்ணணும்னு தோணும். இல்ல இந்த மாரி நம்ம பண்ணணும்னு தோணும். இல்ல இந்த மாரி பண்ணிடக்கூடாதுன்ற மென்டாலிட்டி வந்துரும். 1000 விஷயம் தோணும் பேசிக்கா. ஆ, தேவையே இல்ல அது. ஆ, அப்படின்ட்டு. ஆமா. ஸோ அதனால அவங்களத மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன். பட் எல்லார்ட்டயும் பர்சனலா நான் எல்லார்ட்டயுமே நல்ல பேசுவேன். கனெக்ட்ல தான். நல்ல கணக்குல இருக்கேன். ரைட். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ ஃபார்ம் ஆச்சு? கிரியேட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ல. கிரியேட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைக் A2D ப்ரோவோட லைக் ஒரு கொலாப் பார்த்தேன். ஸோ ஆமா. அந்த மாரி நெட்வொர்க் A2D ப்ரோ வந்து கொலாபா தான் பேசினோம். ஓகே. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஃப்ரெண்ட் ஆனாரு. அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் தான் அவரு வந்து ஃப்ரெண்ட் ஆனாரு. இது கல்யாணத்துல உங்க பாப்பேன்னு நெனச்சேன். அன்னைக்கு வர முடியல ப்ரோ. ஆனா அவர் கூப்பிட்டுருந்தாரு. அதான் சரி அது அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க யாரோ வந்து நீங்க அதுக்கு வரப்போறீங்க. முந்தின நாள் ஒரு வேலை. ஆ. அதனால அடுத்த நாள் என்னால வர முடியலைங்க ப்ரோ. இவ்ளோ எனக்கு சம்பாரிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பர்னா, ஃபயர் நம்பர்ன்னு சொல்லுவோம் ஆக்சுவலா. அதாவது கோல் மாரி. ம். லைக் எனக்கு ரிட்டயர் ஆகுறப்ப இவ்ளோ இருக்கணும் என்னோட அக்கவுண்ட்ல. அந்த மாரி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க ப்ரோ. நமக்கு காசு இப்ப மேலலாம் நமக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. சூப்பர். அது வந்து சர்வைவல்காக தான். பட் ஆனா அது ஒரு இதுவா இருக்கு. அது நெறைய இருக்கணும். அது இருந்தா தான் மதிப்பாங்கன்ற ஒரு ஒரு மேட்டர் ஒண்ணு இருக்கு. பட் நமக்கு அது இல்ல. நமக்கு அன்னைக்கு டேட்டுக்கு சம்பாரிச்சா போதும். அவ்வளோதான். அவ்வளோதான். புரியுது. ம். ஸோ இருக்கிறத வச்சு நான் ஜாலியா இருக்கேன். இருக்கிறத வச்சு இருந்துக்கணும். ஏன்னா நம்ம எதுவுமே இல்லாம இருந்திருக்கோம். ஆ. ஸோ இன்னைக்கு எல்லாமே நெறைய இருக்கும்போது, அது இன்னொன்னு நம்ம ஆசைப்படக்கூடாது. புரியுது. திரும்ப நம்ம அங்க போறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம். ஸோ அமைதியா ரொம்ப புரியுது. இது என்ன பண்ணக்கூடாது. வேணா நடக்கலாம்ல ஆக்சுவலா. கண்டிப்பா. என்ன வேணா நடக்கலாம் ப்ரோ. TikTokல கொடி கட்டி பறந்தவன்லாம் இன்னைக்கு எங்க இருக்கான்? TikTokன்ற ஒரு ஆப் இல்ல. எங்க போயிட்டாங்க? ஆ, ம். நாளைக்கு மேபி Instagram இல்லன்னா என்ன ஆகுறது? ஓகே. நாளைக்கு YouTube இல்லாம போச்சுன்னா என்ன ஆகுது? எதுவுமே புரியுது. பாசிபிள் தானே. சினிமாலயே நெறைய பேர் நம்ம பார்த்திருப்போம். டைம்ல சினிமால எங்கேயோ இருந்தவங்கலாம் இன்னைக்கு எதுவுமே இல்லாம இருக்காங்க. அந்த ஆக்சுவலா செம்ம ஜர்னி. இந்த ஜர்னிய வந்து ஆ, ஒரு வார்த்தையில சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? என்ன ப்ரோ? டைம்னு சொல்லுவேன். டைம் தான் மேட்ரு. டைம் தான். டைம் தான். ட்ரஸ்ட் த டைமிங் அப்படின்ற ம். மாரி சொல்றீங்க. நான் அந்த டைமிங் அமைஞ்சிருக்கு. அதுக்கு ஏத்த ம். மாரி. ம். ம். எப்போ 6 பேக்லாம் எப்போ வைப்பீங்களா? எப்போ? இப்பதான் சுகர் கட் 2 வாரம் போயிருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு சொன்னீங்க. கொஞ்சம் ஒரு இந்த வருஷத்துக்குள்ள கொஞ்சம் ஆள் கொஞ்சம் சேஞ்ச் ஆவணும்னு பார்த்துட்டு இருக்கேன். ஃபிட்னஸ்ல ஃபோக்கஸ் பண்றீங்க. ஃபிசிக்கலா கொஞ்சம் மாறலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக்டிங்காக. ஆக்டிங்காக, நமக்காகவும் ப்ரொஃபைலா கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே. ஃபிட்னஸ்ல இருந்து நான் பிசிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ட விட மென்டலி வந்து செம ஸ்ட்ராங் ஆகுது. ம்ஹ்ம். நமக்கு எதுவும் இந்த கன்டென்ட்லாம் நம்ம பண்ணோம்னா நல்ல கிளாரிட்டி, ம். நல்ல எந்த ஒரு டிப்பும் வியூஸே போலனா கூட நமக்கு பிரச்சனையாவே ஆ, இருக்காது. அந்த ஆமா, அளவுக்கு ஆமா. மென்டலி ஸ்ட்ராங் ஆகுறோம். இப்போ என்னன்னா ப்ரோ, இத வந்து நம்ம விட்டுறக்கூடாதுன்ற ஒரு பயம். ஆ. நம்மள மறந்துருவாங்களோ? சஸ்டெயின் சஸ்டெயின் பண்ணணும். நம்ம அடுத்தடுத்து கரெக்ட்டா குடுக்கணும். இல்லன்னா மறந்துருவாங்க. அந்த மீட்டர புடிச்சு போயிட்டே இருக்கணும். கரெக்ட். அதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும்னு நெனைக்கிறேன். டெஃபினெட்லி. ம். புரியுது. எப்படி சுகர் கட் பண்றப்ப நான் கஷ்டமா இல்ல? சாப்பிட 4வது நாள் செம்ம டென்ஷன். மண்ட காய்ச்சலாயிருச்சு எனக்கு. ஆ. நான் ரீல்ஸ்ல பார்த்தேன். 4வது நாள் ரொம்ப டென்ஷனா இருக்கும் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. ஓகே. என்னப்பா பார்த்தா செம்ம டென்ஷன் எனக்கு. ஆ. சரியான வெறி. அப்புறம் 5வது, 6வது நாள் பழகிடுச்சு. இன்னைக்கு எனக்கு ஸ்வீட் சரி. எடுக்கணும்னு எனக்கு தோணவே சுத்தமா தோணல. தோணவே அந்த இல்ல எனக்கு. 5 நாள் தான் கஷ்டம். எட்ட இருந்து பார்த்தா தான் தெரியுது அது எவ்வளோ கெடுதல்ன்ட்டு. ரொம்ப கெடுதல். தம் அடிக்கிறத விட மோசமா ப்ரோ. தம் அடிக்கிறத விட சிகரெட் சுகர் சுகர் கட் மோசமா? சீரியஸா. ஓஹோ! அப்படிதான் சொன்னாங்க. ம். ஸோ அதெல்லாம் வந்து கேட்க ஒரு மாரி இதுவா இருந்துச்சு. தம் அடிக்கிறத விட தம் அடிக்கிறவங்க கூட இருக்கிறது எவ்வளோ மோசம் தெரியுமா? புகைய நம்ம மூஞ்சில தான் ஊதுவானுங்க. அவங்க நமக்கு தான் வந்து பேசிவ் ஆமா. ஸ்மோக்கிங்.
சூப்பர். அடுத்து கல்யாணம் எப்போ? அந்த வேலை தான் ப்ரோ போயிட்டுருக்கு. ஓகே. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் எதுலயுமே இதுவாகாம கன்டென்ட்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஆ டைம் ஆயிருச்சு. எங்க எங்க இதுலயே கூப்பிட்டாங்க. கென் ப்ரோவே கூப்பிட்டாரு. ஆ. "கல்யாணம் இருக்கு ப்ரோ. முடிச்சுட்டு ஓடி வந்துடுறேன்" அப்படின்னேன். "கல்யாணம் முடிச்சுட்டு வருவீங்களா?" அப்படின்னாரு. "கண்டிப்பா வந்துடுறேன் ப்ரோ. ஓகே. கோச்சிக்காதீங்க ப்ரோ" அப்படின்ட்டு அவரு கால்ல விழாத குறையா ஏன்னா எனக்கு ஒரு பெரிய இது குடுத்ததே அவர்தான். ஓப்பனிங் குடுத்ததே அவர்தான். "கல்யாண வேலை மட்டும் இருக்கு ப்ரோ. முடிச்சுட்டு ஓடி வந்துடுறேன்னு" சொல்லிட்டு வந்திருக்கேன். அத முடிச்சுட்டு நான் ஓடணும் அங்க. ஓ! அவரு உள்ள சேர்ப்பாரா தெர்ல. புரியுது. அது வேற ஆ. இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஓப்பனிங் குடுத்ததே அவர்தான். யாருமே அவங்க படத்துல ஒரு ஆளுக்குன்ட்டு இந்த மாரி குடுக்க மாட்டாங்க. இந்த சீன் வைக்க மாட்டாங்க. சீன்ஸ் வைக்க மாட்டாங்க. ரவுண்ட் ராலி போட்டு ஒரு ஓப்பனிங் ஷாட்லாம் வைக்க மாட்டாங்க. ம். ஸோ அவர் வச்சாரு. அதனால நான் வந்து அவரு எப்போ கூப்பிட்டாலும் நான் போணும். சூப்பர். அதனால பழச மறக்கக்கூடாது. கண்டிப்பா, கண்டிப்பா. அடுத்து கல்யாணத்துல பார்ப்போம். கண்டிப்பா, கண்டிப்பா. அதே மாரி ஆதி அண்ணனுக்கும். ஆ. அவரும் எப்போ கூப்பிட்டாலும் நான் போணும். சூப்பர். ஏன்னா இவங்க 2 பேர் தான் என்ன வந்து ரெகக்னைஸ் பண்ணி குடுத்தது. ஒரு ஓப்பனிங். அதனால 2 பேரும் எப்போ கூப்பிட்டாலும் அந்த டீம்ல இருந்தே யார் எப்போ கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன். சூப்பர். ரொம்ப நேரம் உங்க டைம் எடுத்துட்டேனா? அதெல்லாம் இல்ல ப்ரோ. இன்னும் கூட போல. நான் பேசிட்டே இருப்பேன். ஜாலியா இருக்கு. பேசுறது புடிக்குமா ஜெனரலாவே? இல்ல இந்த மொமெண்ட் இந்த இடம் வந்து எனக்கு கொஞ்சம் திரும்பி பார்க்குற மாரி இருக்கு. புரியுது. இன்டர்வியூஸ்லாம் வந்து அன்னைக்கு டேட்டுக்கு இன்டர்வியூஸ் அன்னைக்கான அவங்களோட ப்ரிப்பேர்டு கொஸ்டின் தான். ம். அந்த ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஃபுட்டேஜ் வந்துருச்சுன்னா முடிஞ்சுச்சு. புரியுது. அவ்வளோதான். மத்தபடி இது வந்து இது நம்ப ரேண்டமா தேவையில்லாததெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றீங்களா? நல்லா யோசிச்சு ஆமா நான் யோசிக்கிறேன். ஆமா அன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ ஓகே. இந்த மேட்டர் நல்லா இருக்கு. ஒரு ரிஃப்ளெக்டிவா இருக்கு ம். அப்படின்றீங்க. பட் யா சூப்பர் ப்ரோ. கிரேட் கான்வர்சேஷன் உங்களோட. அண்ட் சீக்கிரம் நீங்க சிம்பு அவங்கள பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துறேன் ப்ரோ. பார்த்துருவீங்க பார்த்துறேன். கன்ஃபார்மா. ம். தேங்க் யூ ரொம்ப வந்ததுக்கு. தேங்க்ஸ். அண்ட் லாஸ்ட்டா இந்த பாட்காஸ்ட் பத்தி ஒண்ணு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இது வந்து ப்ரோ நான் வந்து ஒரு வாரம் முன்னாடியே என் கேர்ள் ஃப்ரெண்ட்ட வந்து நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அப்படியே ஓடிட்டே இருக்கும். அவ கூட தான் இருக்கேன். பட் ஆனா நான் வேற ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கேன். வீட்ல தான் படுத்திருக்கேன். பட் ஆனா வேற ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே. ஸோ யோசனையிலேயே லைஃப் போயிடுமோ அப்படியே ஏன்னா இதுக்கு அடுத்து அதான். கரெக்ட். நாளைக்கு என்ன பண்ண போறோம்? நாளைக்கு ஒரு படம் நடிச்சிட்டோம்னா, அந்த படத்த விட நல்ல படத்துல நடிக்கணும்ன்ற யோசனையிலேயே போயிடும். இங்க உட்காரும்போது தான், நீங்க ஒரு கேள்வியும் கேட்கும்போது தான் எனக்கு எப்படி மணிகண்டன்லேருந்து கெட்டவன் மாறுனீங்கன்னு எப்படி சிம்பு ஃபேனா மாறுனீங்க? கரெக்ட். ஏன் நீங்க இன்னும் சிம்பு பார்க்கல? ஆமா ஏன் பார்க்கல? ஸோ இதெல்லாம் நான் இப்ப தான் யோசிக்கிறேன். புரியுது. இங்க வந்து தான் நான் திரும்பி பார்க்குறேன். கடந்த ஒரு 4 வருஷத்த. புரியுது. ஸோ நீங்களே நான் ஒரு மாரி கனெக்ட் த டாட்ஸ் ஆ பண்ணிக்கிட்டு ஆமா. இப்போ வந்து நான் கொஞ்சம் யோசிப்பேன். வெளிய போயிட்டு, இல்ல கொஞ்சம் ஃப்ரீயாவும் இருக்கலாம். ஒரு வாரத்துல ஒரு 2 நாள் நம்ம ரிலாக்ஸா இருக்கலாம். எதையும் யோசிக்காமன்ட்டு, இங்க வந்து நான் அத கத்துக்கிட்டேன். ஏ டூ டி ப்ரோ கிட்ட நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, அவர் வந்து Instagramமே பார்க்க மாட்டாராம். ரீல்ஸே பார்க்க மாட்டாராம். அவர்கிட்ட ஓகே. பெர்சனல் அக்கவுண்டே கிடையாதாம். ஓ! ரீல்ஸ் பார்க்க அவரோட ஸ்க்ரீன் டைம் பத்திலாம் ஏதோ சொன்னாரு. இவ்வளவுதான் கம்மியா தான் இருக்குமே என்னோடது அப்டின்ட்டு. புரியுது. ஸோ அவர்கிட்டேருந்து நான் வந்து ரீல்ஸ் பார்க்கறத குறைச்சுக்கணும் அப்டின்றத ஒண்ண நான் கத்துக்கிட்டேன். ஆ. ஆதி அண்ணா கிட்ட இருந்து இந்த ரிலாக்ஸ் மேட்ரு, ஆ. அப்புறம் இன்னொன்னு ஏதோ ஒண்ணு சொன்னேன். அதெல்லாம் கத்துக்கிட்டேன். கென் ப்ரோ கிட்ட ஜாலியா இருக்கணும், ரிலாக்ஸா இருக்கணும். அதெல்லாம் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒண்ணு. இங்க வந்துட்டு நம்ம வந்து திரும்பி பார்க்கணும் கொஞ்சம். அது ஒரு அப்படி ரிஃப்ளெக்ட் ஒரு பண்ணணும். ரைட்டு. இப்ப 2 பேரும் போய் அடுத்து வேலைய பத்தி யோசிப்போம். அவ்வளோதான் ப்ரோ. நான் போயிட்டு தான் போய் எடிட் பண்ணணும் நான் போயிட்டு. ஆமா. அவ்வளோதான். டன் ப்ரோ பார்ப்போம். சூப்பர். சூப்பர் ப்ரோ. கிரேட் செம்மையா கான்வர்சேஷன் இருந்துச்சு ப்ரோ. உங்களோட.